Yes, we are live. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே இன்னைக்கு ஹெவி டிராஃபிக்லயும் மழையிலையும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாங்கள் HerStoriesம் பெண் கலெக்டிவும் சேர்ந்து இந்த ஒரு புக் ரீடிங் அண்ட் டிஸ்கஷன் நிகழ்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். The Book of Rebellion அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நம்ம இப்போ இங்கே ஒரு சில பேர் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இல்லை இவெண்ட்ஸ்க்கு வரவங்க, ஒரு சில பேர் புதியவங்களும் வந்திருக்கோம். அதனால எங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். அது தவிர நம்ம எல்லாருமே குயிக்கா பார்ட்டிசிபென்ட்ஸுமே ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனும் பண்ணிக்கலாம். எல்லாருடைய பெயர் எங்கேருந்து வரீங்க அப்படின்றதோட நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் எங்களை பத்தி சொல்லிடுறேன். ஸோ என்னோட பேர் பூரணி. நான் சென்னையில இருந்தா வரேன். பெண் கலெக்டிவ் அப்படின்ற அமைப்பு இப்போ அஸ்மிதா இங்க ஜாயின் பண்ணிருந்தாங்க நம்ம கூட ஆன்லைன்ல. ஸோ அஸ்மிதாவும் நானும் இணைஞ்சு பெண் கலெக்டிவ் அப்படின்ற அமைப்பு நடத்திட்டு வரோம். அடுத்து பேசும்போது நாங்கள் பெண் கலெக்டிவ்ல என்ன பண்றோம் அப்படின்றது சொல்றேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு குவிக் ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். Anyone can start. Please. நம்ம பின்னாடி கொஞ்சம் சேர்ஸ் இருக்கு. இது ஸ்டாப்பரா யூஸ் பண்றோம் இந்த சேர். இந்த சேர் போட்டு யாரா வந்தாங்கன்னா இங்க உட்கார்ந்து. எஸ் ப்ரோ. இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வரிசையா நம்மளுடைய பெயர் எங்கேருந்து வரோம் அப்படின்றது மட்டும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் HerStories பத்தியும் பெண் கலெக்டிவ் பத்தியும் ஒரு சின்ன இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ரீடிங் தமிழ் நேம் HerStories தமிழ். யாரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க? வைஷ்ணவி. மன்னார்பேட்டையிலிருந்து வரேன். தொழிலாளர்கள் சார்ந்து கடந்த சில ஆண்டுகளாக வேலை பண்ணிருக்கேன். இப்போ வர்க்கோஜனிட்டி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம். என்னுடைய பேர் ஷாம்ரா. நான் சோஷியல் ஒர்க்கர் இருக்கேன். ஓகே. ஸோ நிவேதிதா லூயிஸ் HerStoriesலேருந்து. லைனா லூயிஸ். நான் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இப்போ பெங்களூரில் சோஷியல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். முத்துலட்சுமி திருவள்ளூர். என் பேர் யுவராஜ். சென்னை ராயப்பேட்டையில் தான். ப்ரொஃபஷனலி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபேஷன், பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ். ஸோ ஃபேஷன் சோஷியல். நான் இந்தியிலேருந்து வரேன். ஸோ பெண் கலெக்டிவ்ல நான் அவங்களோட எல்லா ஈவெண்ட்ஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பேர் கவிதா முடியுது. நான் அசோக் நகரில் தான் இருக்கேன். அடிப்படையில் பார்த்துருக்கேன். பின்னாடி இருக்கவங்க ப்ளீஸ். அனிதா மணிப்பாக்கத்தில் வரேன். ஓகே. ப்ரொஃபஷனலி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். பட் எழுதுறேன். ஜென்ரல் அங்கன்வாடியிலிருந்து வரேன். டாக்டர் பை ப்ரொஃபஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் வைஷ்ணவி கேட்கவே இல்லை வெண்பா. வைஷ்ணவி. ஸோ பெண் நேம் வெண்பா. ஹஸ்பண்ட் எடிட்டில் அண்டர்ஸ்டாண்ட் வரேன். விமன் ஸ்டடீஸில் மாஸ்டர்ஸ். என் பேர் நந்தகுமார். ஐ எம் ஃப்ரம் KK Nagara. I am a member of the volunteer this climate change action. Women studies எங்க? Okay. Awesome. Thank you so much. So இப்போ பெண் கலெக்டிவ் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். அது தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்போ பெண் கலெக்டிவ் அப்படின்ற அமைப்பு ஒரு சிட்டிசன்ஸ் மூவ்மெண்டா, ஒரு சிட்டிசன்ஸ் கலெக்டிவா 2023 மார்ச் மாசத்துலேருந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நான் சோஷியல் ஒர்க்கர் பை ப்ரொஃபஷன். ஸோ நானும் அஸ்மிதா அப்படின்றவங்க அவங்களும் டெவலப்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கோர்சஸ் படிச்சு விமன் அண்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஆர்வம் இருந்ததோட தொடர்ச்சியாக ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அங்கே பார்த்த சூழ்நிலைகள் எல்லாமே சேர்த்து தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களை புஷ் பண்ணுச்சு. ஸோ பெண் கலெக்டிவ்ல பேசிக்கா நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா பெண்களுடைய சோஷியோ பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அதை அதிகம் பண்ணணும். அதுக்கு பெண்களை பாலிடிக்ஸ் அப்படின்றத ஆஸ்பிரேஷனா கொண்டு வரணும். டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸ்ல விமன் அதிகமா கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல மல்டிபிள் வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஏற்கனவே அரசியல்ல இருக்கக்கூடிய
பெண்கள் இல்லை அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து அட்வொகசி பண்றது. அதே மாதிரி வந்து அடிப்படையில் சோஷியல் பிஹேவியரல் தடைகள் நிறைய இருக்கு இல்லையா. பெண்கள் அரசியலுக்கு வந்தாலுமே அவங்கள வந்து ஒரு லீடரா பார்க்காத ஏற்றுக்காத ஒரு மனநிலை இருக்கு. அதுக்காக வந்து சோஷியல் பிஹேவியரல் சேஞ்ச்காக பெண்ணியம் பழகு அப்படின்ற தலைப்புல தீமாட்டிக்கா மந்த்லி டிஸ்கஷன்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம். தவிர வந்து ஒரு சில பேட்ரியார்கி கிரியேட் பண்ண மித் இருக்கு. அதாவது பெண்கள் வந்து பெண்களுக்கு எதிரிகள், இல்ல பெண்களால லீடர்ஷிப் ரோல்ஸ் இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு செலக்டட் மித்ஸ் ஒன்னொன்னா எடுத்து அதை சுற்றி கேம்பெயின் ரன் பண்ணி அந்த கேம்பெயின் மூலமா அதை பேசி பொருளாக முயற்சி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு வகைகள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நிவேதிகா தோழர் கூட எங்களுடைய பெண்களோட முதல் ஈவெண்ட்டே வந்து நிவேதிகா தோழர் தான் அவங்களோட ஐடியா வச்சுதான் வந்து நாங்கள் நடத்தினோம். அதுவே வந்து ஒரு கேம்பெயின் தான், எங்கள் களம் எங்கள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில பப்ளிக் ஸ்பேசஸ்ல வந்து விமன் ஆக்குபை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு வண்ணாரப்பேட்டையில வச்சுதான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து 2 பேரும் இணைஞ்சு நிறைய புக் ரீடிங் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில தொடர்ந்து இவங்க கூட பயணம் பண்றது இன்னைக்கு இந்த புக் ஆஃப் ரிபெல்லியன் அப்படின்றதையும் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். Thank you so much, Thodas. So about HerStories, உங்க எல்லாருக்கும் தெரியும். So we started as a Facebook page in 2021 and then we started a web page because we found a lot of women participating, and then from there on we went to publish books. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புத்தகங்கள் நாங்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறோம். பெரும்பாலும் வந்து பெண்ணியம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, வரலாறு சார்ந்து பல்வேறு தளங்களில் வேரியஸ் ஜானர்ஸ், பட் ஸ்டில் பார்டரிங் ஆன் ஃபெமினிசம். ஏன்னா ஃபெமினிசம் அப்படின்றது வந்து ஒரு ஐ திங்க் இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அதர் தேன் சயின்ஸ், அதர் தேன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இது எல்லாமே என்கம்பாஸ் பண்ண ஒரு விஷயமா தான் ஃபெமினிசம் நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு. ஸோ வி ட்ரை டு மூவ் தட் வே. ஸோ நாட் ஜஸ்ட் பப்ளிஷிங் புக்ஸ், we try to make people understand that feminism is here to stay and it is a collective fight. It is not something that a group of women join together, come up together and start fighting against something that is oppressing them. It's like we are on a journey, and in the journey we need more people. We need both. We need women, we need men, we need people from the other gender minorities. எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ற ஒரு பயணமா தான் பெண்ணியம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்க HerStoriesல தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வரோம். அது சார்ந்து வந்து தொடர்ச்சியா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கிறோம். எழுத்து அப்படின்றது மட்டுமே இல்லாமல் இப்போ எழுத்துக்காகவும் பிள்ளைன்ற எழுதுவோம்னு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம், பெண்ணி எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம், சிறார் எழுத்து ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸும் பண்ணுறோம். அண்ட் வி ஆர் ட்ரைங் டு என்கேஜ் வித் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். ட்ரைங் டு இப்போ சமீபத்தில் வந்து ஆண்களை வந்து உள்ள பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது ஆண்கள் இல்லாமல் நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால பெண்களை புரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப்பும் ஆண்களுக்காக தனியாக ஒரு 4 வார கடைசிகளில் ஒரு 4 Sundays வந்து கண்டக்ட் பண்ணோம், which was also well received. ஸோ தொடர்ச்சியாக இந்த தளத்தில் வந்து நம்ம பெண்ணியம் அப்படின்ற இந்த தளத்தில் பயணிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அவர் கோல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வாரம் வந்து நாங்கள் ஆஃப்லைனில் புக் ரீடிங்கும், இன்னொரு வாரம் ஆன்லைனில் புக் ரீடிங்குன்ற மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் அ ஆஃப்லைன் ரீடிங். இந்த புக் வந்து த புக் ஆஃப் ரிபெல்லியன் அப்படின்ற புக்கை வந்து இன்னைக்கு வி ஆர் கோயிங் டு ரீட். ஸோ பேக் டு பூர்ணி. Introduction about yourselves, please. என் பேர் ஜோதிலட்சுமி, மயிலாப்பூர்லேருந்து வரேன். என் பேர் நளினி, நான் ஒரு பப்ளிஷர். எஸ், ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம புக்கை பற்றின ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். okay. So, why the ball is back again and again in my court? உங்களுக்கு தெரியாத சமயம். So இந்த book இல்ல, I'm not there. I think someone should turn it. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கலக புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இந்த புத்தகத்தை வந்து எழுதினேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேசிக்காக இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான காரணமாக என்ன தோணுச்சு அப்படின்னா, வரலாறு முழுக்க, பிகாஸ் ஐ எம் a person who is so passionate about social history, especially feminist history. வரலாறு முழுக்க வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்து நிறைய பணிகளை இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டே இருந்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில். ஆனால் அதில் ரெக்கார்ட் பண்ணதும் அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுறதும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து there has been
ஒரு பெரிய கேப் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கும் நம்ம சமூகத்துல ஆளுமைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 100% ஆண்களுடைய முகங்கள் தான் நமக்கு வந்து நம்மளுடைய சப்கான்சியஸாவே நம்ம மைண்ட்ல வந்து ஆளுமைகள்னா ஆண்கள் தான் நடந்திருக்கு, அறிவியலாளர்கள்னா ஆண்களுடைய முகங்கள் தான் வருது, எழுத்தாளர்கள்னா ஆண்களுடைய முகங்கள் தான் வருது. அப்ப இந்த பொதுமை இருக்குல்லையா, அந்த பொதுமை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 200-300 ஆண்டுகால வரலாற்றுல தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் நீங்க பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். புதிய கோட்பாடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த கண்டுபிடிப்புகள், இந்த கோட்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் பல வரும் பொழுது அறிவியலாளர்களாக அறிவார்ந்த சமூகமாக இங்க வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அண்ட் people who challenge these norms அந்த காலத்திலேயே வந்து தங்களுடைய இருப்பை ரொம்ப வந்து காத்திரமாக சொல்ல துணிந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து வரலாற்று நம்ம வந்து மறந்து போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதை பத்தி நம்ம ஒரு புக்கு எழுதலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு சில கேரக்டர்ஸை நான் கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஹேனா ஸ்னெல் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஷி வாஸ் அ கிராஸ் ட்ரெஸ்ஸர். அதுல இருந்து முதல்ல இந்த புக்குடைய பயணம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் திடீர்னு வந்து ஹிஸ்டரியில ரொம்ப ஆர்வம் இருந்து படிக்கும்போது ஃபோர்ட் செயின்ட் டேவிட் நம்ம கடலூர்ல இருக்கிற அந்த கோட்டையில வந்து பிரெஞ்சு படைகளுக்கும் ஆங்கில படைகளுக்கும் இடையில அந்த ஒரு சண்டையில இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸரா, ஏன்னா ஆண்கள் வந்து அன்னைக்கு வந்து போருக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது, ஆண்கள் கடல் பயணம் செய்யலாம்ங்கிறது இருந்தது, பெண்களுக்கு வந்து ஆர்மியில இடமே இல்லாத ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல இவங்க வந்து ஒரு ஆணாக இவங்க வந்து ஆடை அணிஞ்சிட்டு இவங்க வந்து இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து நம்ம ஊர்ல நடந்த ஒரு போர்ல வந்து அவங்க சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஐடென்டிட்டி எப்படி ரிவீல் பண்ணாம அவங்க வந்து காலில் குண்டடிப்பட்ட போது கூட இங்க இருந்த லோக்கல் பெண்களோட வந்து அவங்க எப்படி இணைஞ்சு how she got operated and how she escaped back from here. அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு என்ன ஆச்சு லைஃப்லங்கிறத இட் வாஸ் a very thrilling and interesting story to know. ஏன்னா எப்பயுமே வந்து வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒரு பெண் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அது அந்நியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸரா ஒரு பெண் வந்திருந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்றப்ப இட் வாஸ் ரியலி சம்திங். ஸோ அதுக்கப்புறம் வேற அடுத்து அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு த்ரெட் நம்ம கிடைச்சிச்சுன்னா அடுத்து என்னன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஃப்ரீடா க்ளூக் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவங்க வந்து she called herself a miss while she was in Madras, Mrs. while she was in Madras. இங்க வந்திருக்காங்க. சென்னையுடைய முதல் டூரிங் டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தியேட்டரை முதல் முறையாக மദ്രാஸ் மாகாணத்திலே வந்து கொண்டு வந்தது அந்த பெண்மணி தான். அவங்க she went by the pronoun Mrs. அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து even though she was not wedded when she was here, she wanted to have that kind of identity. ஏன்னா அப்போ நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு, நம்ம சமூகம் பெண்களை எப்படி பார்த்துச்சு, குறிப்பா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்த பெண்களை எப்படி பார்த்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வியூவா அவங்களுடைய பார்வை, அவங்க என்னென்ன செஞ்சாங்க அவங்க ஃபீல்ட்ல. she was a film distributor. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங்கிற ஒரு விஷயத்துல அந்த காலத்திலேயே வந்து உலகம் முழுக்க வந்து பெண்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும், அதுல ஒரு பெண் இங்க சென்னையில வந்திருக்காங்க, அவங்க ஒரு தியேட்டர் இங்க ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வேற யாராவது பெண்கள் கிடைப்பாங்களான்னு தேடும்போது I couldn't find anyone who worked here. அப்ப நமக்கு வந்து ஸ்பார்ஸா இருக்கு, டேட்டா ரொம்ப ஸ்பார்ஸா இருக்கு. அப்ப வேற யாரை பத்தி எழுதலாம் அப்படின்றப்ப சில ரேண்டம் சயின்டிஸ்ட்ஸை எடுத்து படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பெண்கள், குறிப்பா வந்து ஐன்ஸ்டீனுடைய முதல் இணையரான மிலேவா மாரிச் அவங்களுடைய லைஃபை படிக்கும்போது தான் எனக்கு வந்து ஐன்ஸ்டீன் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் மேல இருந்த ஒரு பிம்பமே வந்து எனக்கு அப்படி கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. பர்ஃபெக்ட் சயின்டிஸ்ட், வெரி கிரேட் சயின்டிஸ்ட் நீட் நாட் பி a கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கறது வந்து நான் இப்போ உணர்ந்தேன். அப்போ அந்த மாதிரி இன்னும் வேற யார் இருக்காங்க அப்படின்றப்ப நிறைய பெண்கள் அதுல வந்தாங்க. அப்போ இது எல்லாமே ப்ரொஃபஷனலா ஒரு வகையில நடந்துட்டே இருக்கும்போது வந்து மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஸோ while she was recuperating in the hospital, mostly நாங்கள் எங்கள் 2 பேருடைய உரையாடல்களும் வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ்ல we used to discuss. இந்த புக்ல வர கேரக்டர்ஸை பற்றிலாம் நிறைய அவளோட வந்து நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது she also gave her insights. நீ ஏன் why don't you write about Anna Freud அப்படின்னு கேட்டாங்க. ஸோ she was the one who introduced me to people like Anna Freud, Zitkalasa. இந்த மாதிரி வித்தியாசமான பெண்களை வந்து அவங்களும் எனக்கு அறிமுகம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேற பெண்களை பற்றி எழுதின ஒரு புத்தகமாக இருந்ததுனாலும் 1-2 கேரக்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸும் இந்த புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ திங்க் இந்த புக் வெளிவந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ல எழுதின பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தோணும்போது தான் அவங்களே பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன், கேன் யூ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் நீண்ட தயக்கத்துக்கு பிறகு அவங்க அதை வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எனக்குமே வந்து ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர், லைக் அ வெரி யங் கேர்ள், படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட இந்த வேலையை நம்ம கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் டவுட்ஸ். பட் ஒரு 1 or 2 சாப்டர்ஸ் அவங்க பண்ண பிறகு நான் பார்த்தேன், ஐ வாஸ் happy with what she had done. So we thought, okay, let us go ahead with the book.
என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி யூ மே லெட்டர் கம்ப்ளீட் த புக் ஸோ டு த டிரான்ஸ்லேட்டர். ஸோ என்னோட பேர் லெய்னா. புக்கை பற்றி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதனால என்னோட டிரான்ஸ்லேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு புக்கோட சப்ஜெக்ட் மேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த அன்டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் எஸ்பெஷலி நம்ம மறக்கப்பட்ட ஹிஸ்டாரிக் ஃபிகர்ஸ் அவங்கள டாக்குமெண்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்னால நானும் ஐடியாஸ் கொடுத்தேன். ஸோ இட் பிகேம் அ மேட்டர் ஆஃப் எவ்வளோ நம்மளால் என்ன செய்ய முடியுது. ஸோ when she asked me to translate, I thought why not, ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி மாட்டிக்கிட்டேன். And then the translation work took over 10 months. So என்னோட போர்ட்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சேன்னா and I translated each chapter and that gave me so much learning. அதனால the book, instead of just being one person's research, it was a conversational piece ன்னு சொல்வேன். அதனால that makes it even more dynamic also. If you read it, you understand the smaller questions that is brought. So ஒரு ஹிஸ்ட்ரின்னு நம்ம படிக்கும்போது ஒரு தங்க இப்படி இருந்தாங்க அப்படி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஏன் அந்த விஷயம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு வந்து இந்த புக் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். அதனால I talk in English. It's okay if you talk in English. Yeah. You only said you wanted to talk in English. Yes, perfectly fine. So more of kind of a collaborative work where we had a lot of discussion, we had a lot of fights. Oh, why should you talk about this person? What should you tell about this person? We had a lot of fights. Practically, we were like at each other's throat while writing some topics. And during the translation also, we had a lot of arguments over what should be written, what should not be written, and all those kind of things. Probably after the reading, we'll be able to talk more about this. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து ஃபுல் புக்கையுமே வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு 2 சாப்டர் 2 இம்பார்ட்டண்ட்டான விமென் பற்றி எனக்கு வந்து இந்த 2 விமென் பற்றி படிக்கும்போது வந்து ஐ ரியலி ஹேட் லைக் என்ன சொல்கிறது கூஸ் பம்ஸ் டியர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பிகாஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்பவும் கண்டெம்பரரியா வந்து இதே கண்டிஷன்ல தான் இருக்கும். we haven't moved anywhere away. இதெல்லாமே நம்ம பேசுறது வந்து 1800s நடக்கிற விஷயங்கள் பேசினாலும் இன்னைக்கு இருக்கிற விமனாலையும் அது கூட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி pathetic. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து the world's first female detective journalist நெல்லி பிளை அப்படின்றவங்களை பத்தியும் மேட்ச்பாக்ஸ் ஃபேக்டரி ரெவல்யூஷனரி சாரா சாப்மேன் அப்படின்ற இந்த 2 லீடர்ஸ் பத்தியும் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து அந்த ஃபீமேல் டிடெக்டிவ் ஜேர்னலிஸ்ட் நெல்லி பிளை பத்தி பார்த்துட்டு அதை தொடர்ந்து ஜேர்னலிசம் டுடே அப்படின்ற கான்டெக்ட்ல வந்து தொடர் கவிதா அவங்களும் பேச போறாங்க. அதே மாதிரி சாரா சாப்மேன் பத்தி பார்த்துட்டு லேபர் மூவ்மெண்ட்ஸ் டுடே அப்படின்ற கான்டெக்ட்ல வந்து வைஷ்ணவி தோழரும் வந்து நம்ம கூட பேச போறாங்க. ஃபாலோட் பை நம்மளுடைய தாட்ஸ் என்ன, ஹவு டு வி ரிஃப்ளெக்ட் இன்னைக்கு சொசைட்டில நம்ம பார்க்குற விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கல்மினேட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த event is going to flow. So first we'll start with the நெல்லி பிளை அவங்களுடைய சாப்டர்ல இருந்து. Are there any volunteers to read the chapter out loud? எல்லாருக்கிட்டுமே டிஜிட்டல் காப்பி இருக்கு இல்லையா? யாராவது படிக்க வாலண்டியர் பண்றீங்களா? ஷாம்லா ரெண்டு பேரும் இருக்கீங்க, ஒரு சாப்டர் ஒரு படிச்சிருக்கீங்களா? ஓகே, who will start? நீங்களா? அவர் ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் அவங்களா? யார் இந்த சாப்டர்? அவங்க தான் ரீட் பண்றாங்க, ஷாம்லா தான் பண்றாங்க.
there for 10 days, talking to the women there and noting their condition. She ate their food, listened to their stories, and never once was suspected to be normal by the doctors and nurses. 10 days later, the owner of the New York World, Joseph Pulitzer, arranged for her release. The next week, the first installment of the series, 10 Days in a Madhouse, was published in the New York World magazine. Outrage ensued in the United States. There was strong opposition to the treatment of mentally ill women at Blackwell. With no other opinion, the government ordered a special court hearing at Blackwell Island. Issues like the mental health of the women there, the environment they lived in, and the food they were given were examined. The deplorable state of mental health care was a world-renowned disgrace. Nellie later wrote, the condition of the facility was entirely different from what I saw as an inmate while being on this special check. Everything was clean, the women were wearing clean clothes, and the food was good. The women whom I had seen being tortured were missing. Even official records about them were unavailable. Those 10 days looked like a distant dream. Yet the search team sent my statement to the government. Based on my statement, the Blackwell Island Asylum received a funding of more than $1 million to restructure the cells and betterment of its inmates. That was my only solace. This is how Nellie Bly, the world's first female medical journalist, was introduced to the world. Elizabeth Cochrane was born on May 5, 1864 in Pittsburgh. Although the family owned some agricultural land, they went bankrupt later on. Cochrane's mother got a divorce. Her father's financial support for Elizabeth's education stopped. A letter written by Nellie strongly condemning an article titled "What Girls Are Good For," published in a newspaper, stating that women are only needed to bear children and take care of the house. Got her a job in the same. At age 21, Nellie became a star columnist for the Pittsburgh Dispatch. Her series was stopped after strong opposition from factory owners due to her articles which exposed the plight and poor working conditions of the female factory workers. Like other female journalists, she was tasked with writing about cooking and fashion. Unwilling to do so, she quit the job and joined the New York World. It was then that journalism was introduced in America, which can be considered the genesis of today's investigative journalism. Joseph Pulitzer, who owned the New York World magazine where Nellie worked and a pioneer of the Pulitzer Prize, became Nellie's godfather. Nellie's series of investigative articles revolutionized many fields. The following year, Nellie revealed her round-the-world passion to Pulitzer. Inspired by the fictional book Around the World in 80 Days, in 1889 she arranged to circumnavigate the globe in 80 days. Nellie accomplished the feat in 72 days, mostly by herself with a single suitcase in hand. So by chartering a private train, Pulitzer has speed up the final leg of the trip, San Francisco to New Jersey. The Around the World in 72 Days series was a huge success. In 1895, Nellie, who was busy writing novels and articles, married a businessman named Robert. After his death in 1904, she became the managing director of his company, Ironclad Manufacturing. She invented an improved milk container and a stackable garbage can, patenting them under her own name. Nellie, who was primarily interested in writing and social work, was unable to run the factory properly. The company faced a loss after she implemented welfare schemes for the employees. After having to sell the factory, she returned to journalism. When the First World War started in 1914, she collected news and wrote articles from Bosnia and Serbia. Nellie was mistakenly identified as a British spy and arrested in Austria. She was only released after a doctor named Friedman identified her. She returned to America in 1919 and continued to write for the journal. She died
died of a pneumonia in 1922 at the age of 57. Nellie Bly is still hailed as America's greatest female journalist. Their life story is told in movies like The Adventures of Nellie Bly and 10 Days in Madhouse. Nellie Bly, the world's first detective journalist, was a nightmare to patriarchy at the time when women were seen as mere instruments for rearing children. Thank you so much. So, first நம்ம thoughts கேட்கறதுக்கு முன்னாடி I think we'll start with her thoughts on the chapter curriculum and contemporary journalism. Over to you. எனக்கு முதல்ல ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் நெல்லி பிளை பற்றி தமிழில் எனக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து நெல்லி பிளையோட சேர்த்து நிறைய அண்டர்கவர் விமன் ஜேர்னலிஸ்ட் பற்றி எழுதியது கடன் பண்ணுறதோ பட் அதை தாண்டி தமிழ் இலக்கிய உலகில் வந்து இந்த மாதிரியான பதிவுகள் ரொம்ப அரிதாக இருக்குது. பொதுவாகவே அவங்க சொன்ன மாதிரி வர்ஜினியா ஒரு சொல்லுவாங்க அனானமஸ்னு கையெழுத்திடப்பட்டது எல்லாமே வந்து பெண்கள் தான் அப்படின்னு. அதுதான் பெண்களுடைய வரலாறு அப்படின்றது தொடர்ச்சியாக மறைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்குது. அதனால் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் எஃபர்ட். It's a very good translation. Even if you don't like, I think you should keep translating. ஏன்னா எல்லாருமே பிடிச்ச வேலையில நான் தேர்ந்து ஒரு சமூக கடமையாக கருதி வந்து நீங்கள் செய்யலாம். அப்புறம் நெல்லி பிளை வந்து அதான் நான் தரம் மேகசினுக்காக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அவங்க எனக்கே அப்போ தான் தெரியும் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய புரிதல் நமக்கு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு தான் லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் இன்னைக்கும் ஜேர்னலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் டாமினேட்டட் பை மென் எஸ்பெஷலி ஃப்ரம் அப்பர் கேஸ்ட். விமன் வந்தப்போ அப்பர் கேஸ்ட் விமன் தான் நிறைய இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அண்டர்கவர் ஜேர்னலிசம் வாட் நெல்லி பிளை டிடெக்டிவ் ஜேர்னலிசம் அகைன் வாட் ஷி. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு யோசிச்சு பார்த்தா யாரோட பேர் ஞாபகம் வரும்? கான்டென்ட் இப்போ இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க யாருனாலும் இருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேர் நெல்லி பிளை ஞாபகம் வரும் இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால. பட் பொதுவாகவே மேக்ஸிமம் அண்டர்கவர் ஜேர்னலிசம் பண்ணாங்க எல்லாருமே பெண்கள் தான். பெரும்பாலும் பெண்கள் தான். அப்போ நெல்லி பிளை டைமில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அண்டர்கவர் ஜேர்னலிசம் அப்படின்றது வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்று நெல்லி பிளை நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மார்வல் குக்னு ஒருத்தவங்க வந்து பண்ணாங்க. அங்கே வந்து ஷி வாஸ் அ பிளாக் உமன் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒயிட் ஓன் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பரில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐ திங்க் வாஸ் born in 1903. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்லேவ் மார்க்கெட்ஸில் தான் போய் அங்கே ஒரு அடிமையாக அவங்க வித்துக்கிட்டாங்க. ஷி சோல்ட் ஹர்செல்ஃப் அஸ் அ ஸ்லேவ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை டாக்குமெண்ட் பண்ணி அவங்க ப்ரௌன்ஸ் ஸ்லேவ் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணாங்க அவங்களோட இதில். அது ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு. அப்புறம் நெல்லி பிளை பற்றி நான் இங்கே நிறைய பேசாததுக்கு காரணம் எல்லாமே வந்து இதில் டெக்ஸ்ட்டில் வந்துடுச்சு அப்படின்றது தான். நெல்லி பிளைல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக தோணுன ஒரு விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரி ட்ரமாட்டிக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. டு பி ரெகக்னைஸ்ட், டு பி ஈவன் கிவன் ரெகக்னிஷனை விடுங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னாலே ஒரு பெண் வந்து பெரிய அளவில் ஏதாவது யோசிக்கணும், பெரிய அளவில் செய்ய வேண்டியது. இதுவே அவர் ஆணுக்கு வந்து அப்படி நடக்கிறதே இல்லை. திறமை இருந்தா போதும். இவங்க வந்து நான் இதை பண்றேன், இல்லை நான் எங்க ஜூல்ஸ் ஒன்னோட புக் வந்ததுக்கப்புறம் 80 டேஸ்க்குள்ள நான் உலகத்தை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாங்க. ரொம்ப குறைவான துணிகள் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. 72 டேஸ்ல சுற்றுறாங்க. அதே காலகட்டத்தில் ஒரு ரைவல் நியூஸ் பேப்பர் காஸ்மோபாலிட்டன்ற மேகசின் என்ன பண்றாங்க, நாங்க எங்க ரிப்போர்ட்டர் அனுப்புறோம் போட்டியான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவங்க பேரும் எலிசபெத் சம்திங். அது வந்து எங்களுக்கு ஹாங்காங் ரீச் ஆகும்போது தான் தெரியுது இவங்களுக்கு போட்டியா, இவங்களுக்கு முன்னாடியே உலகத்தை சுற்றி முடிக்கணும்னு ஒரு ரைவல் நியூஸ் பேப்பரோட கரஸ்பாண்ட் வராங்க. அப்புறம் ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக நெல்லி பிளை சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்க விருப்பம் அவங்க முன்னாடி முடிச்சிட்டாங்கன்னா நல்லது, இட்ஸ் நாட் மை கன்சர்ன் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் டு ஜேர்னலிசமே அதான் இருக்குது. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஜேர்னலிசம் ஒரு ரேட் ரேஸாக மாற்றுறதுக்குல அது இன்னைக்கு இல்லை, அன்னைக்குல இருந்து அப்படி இருக்குது. ஆனால் அதுலேருந்து விலகி இருந்து பல விஷயங்களை வந்து நெல்லி பிளை செஞ்சாங்க அப்படின்றதான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் மார்வல் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா தமிழில் பெருசாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் இருந்த மாதிரி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். பட் பொதுவாக தமிழில் பெருசாக இல்லை. பட் ராணா ஐயர் வந்து முக்கியமான ஒரு அண்டர்கவர் ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. அவங்க முதல்ல தெஹல்கால குஜராத்தில் வந்து குஜராத்தோட கலவரங்கள்ல மோடி அமித்ஷாவோட ரோல் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க முதல்ல ஒரு சீரீஸ் கட்டுரை எழுதுனாங்க. அது எழுதி அமித்ஷா கைதாகிற அளவுக்கு அது பிரச்சனையான உடனே அவங்களால திரும்ப குஜராத்துக்கு போக முடியல. பட் குஜராத்ல தொடர்ந்து ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க மைத்திரி தியாகி அப்படின்ற பேர்ல வந்து போறாங்க. கம்ப்ளீட்டா தன்னோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு ஒரு பிரெஞ்சு அசிஸ்டண்ட்டை கூட வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு ஒரு 8 மாசம் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா ஒரு பெண்மை
பண்றாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க என்கவுண்டர் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஃபேக் என்கவுண்டர்ஸ் பற்றி தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, குஜராத் வந்து மிகப்பெரிய மாடல் ஸ்டேட்டாக இருக்குது, அந்த ஸ்டேட்டை பற்றி நான் அமெரிக்காவிலேருந்து டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க ஆக்சஸ் கெயின் பண்ணுறாங்க. 8 மாதம் அவங்க அங்கே தங்கி குஜராத்தில் நடக்கக்கூடிய போலி என்கவுண்டர்ஸ் உத்தரப்பிரதேச சமீபத்தில் நிறைய நடக்கும். 100 கணக்கில் உத்தரப்பிரதேசில் நான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் 2-3 இயர்ஸ் முன்னாடி அங்கே போயிருந்தப்போ போலீஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. they can shoot anyone. கேள்வியா நான் இப்போ அங்கே போய் என்ன சுட்டா கூட அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. அங்கே தமிழ்நாடு வாண்ட்ஸ் டு ரைஸ் an issue. ஏன்னா போலீஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க சுட்டு கொண்டுட்டு அவங்க ரவுடி ஆனால் சுட்டு கொண்டுட்டோம்னு பேசி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு என்கவுண்டர்ஸ் வந்து மோசமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு. குஜராத்தில் அந்த மாதிரி நடந்தப்போ அவங்க 8 மாதம் அங்கே தங்கி ராணாயுடு வந்து அதை பற்றி எழுதுறாங்க. இதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த புக்கு அந்த ஒர்க்கை வந்து தெஹல்கா பப்ளிஷ் பண்ண மறுத்துருச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால. அதுதான் குஜராத் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு ராணாயுடு இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருக்கீங்க, சிறைசாலைகளில் எப்படி ஜாதி இருக்குது அப்படின்றத பற்றி வயரில் வந்து சுகன்யா சாந்தா வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி எழுதிட்டாங்க. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களை பாராட்டிது. உங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு டெசிஷனுக்கு வந்து அதை இட்டு செலுத்துறாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மேல் ஜேர்னலிஸ்ட் இப்படி ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு மட்டும் சொன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு உண்மை ஹானஸ்டாவே இன்னும் ஒரு பார்ட் பிரேக்கிங் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஒரு சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஏதோ ஒரு விதத்தை நீ சுகன்யா சாந்தா பண்ண ஒர்க் அந்த மாதிரி தான். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஒர்க் அப்படின்றது பெண்கள் பண்றாங்க அப்படின்றது பெருமையான ஒரு விஷயமாவும் பார்க்கலாம். பெண்களுக்கு மட்டும் ஏன் அந்த நிருபங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு நெல்லி பிரைல தொடங்கி எல்லாரையுமே வந்து அவங்க மட்டும் ஏன் ரெகுலர் ஒர்க்கை தாண்டி சேலஞ்சிங்கா ஏதோ ஒன்று தேடி போறாங்க. ரெகுலர் ஒர்க்கில் ஆண்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்றது பெண்களுக்கு எளிதாக ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ஜேர்னலிசம்ல எஸ்பெஷலி இன் தமிழ் ஜேர்னலிசம் பே பேரிட்டின்றது இல்லை. ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய பே பேரிட்டி அப்படின்னா தமிழ் வள்ளிக்கெல்லாம் தெரியும். தமிழ் பிரிண்ட்ல வந்து விமன் ரிப்போர்ட்டர்ஸாக ஹயர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தயக்கம் பண்ணுறாங்க. ஏன்னா தே பிலீவ் விமன் கான் கோ அவுட் அண்ட் டூ ஒர்க். நைட்டில் அனுப்ப முடியாது, பகலில் அனுப்ப முடியாது, இந்த டைம் போக முடியாது, அந்த டைம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பெண்களை ரிப்போர்ட்டர்ஸாக எடுக்காத நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய மேகசின்ஸ்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுத்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் மீடியாவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, விமன் லீடர்ஷிப் ரோல்லாம் வராங்க. அது ஆல்டர்னேட்டிவ் மீடியாவில் அதோட லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஸ்டோரிஸ்க்கு ஃபண்டிங் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நிறைய சிக்கல் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு ஃபண்டிங் இருக்கும், ரீச் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆனால் ட்ரெடிஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களால் ஒரு அளவுக்கு மேலே க்ரோவாகவே முடியாது. அவங்களால லீடர்ஷிப் ரோல் வந்து போகவே முடியாது. சுற்றி வந்து அழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் லீடர்ஷிப் ரோலில் இருந்திருக்கேன். நான் வந்த அளவுக்கு கூட இன்னொரு விமன் ஃப்ரம் அதர் கேஸ்டாக வந்து கட்டாயம் வரவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்பேஸாக வந்து இன்றைக்கு வரைக்கும் ஊடகம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணோம்னா நானே வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் எந்த வேலையும் பார்க்கலன்னா பயம் வந்துடும். என்னடா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்மளை மக்கள் மறந்துட்டா என்ன பண்ணுறது. யூ ஆர் ஸோ யூஸ் டு இட். இல்லை நீங்கள் உங்கள் ஆர்டிக்கல் நல்லா இருந்துச்சு, நீங்கள் அன்றைக்கி டிவி டிபேட்டில் வந்து பேசுனீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது ஒரு வருஷமாக அதை கேட்கலன்னா நம்ம அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது ஐ திங்க் தட்ஸ் வாட் கீப்ஸ் விமன் கோயிங். ஆல்சோ பிகாஸ் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது செய்யணும், சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெல்லி பிளேக்கு வந்து வேலை கிடைக்காததுனால தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி சேலஞ்சிங். அவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி கண்ணாடியை பார்க்குறது எப்படி ஒரு மென்டலி அஃபெக்டட் பர்சனோட இதெல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க அதுக்கு போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்கள் வந்து பண்ணணும்னு இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்றும் இயல்பிலேயே பெண்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு வரும்போது நாட் மெனி விமன் கம் ஃபார் மணி அப்படின்னா ஐ டென்ட் வாண்ட் டு. ஐ மீன் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி வந்து பெண்கள் வந்து இங்கே வரதில்லை. பல சேலஞ்சஸை வந்து எதிர்கொண்டு தான் இந்த மாதிரியான ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அதற்கான ஒரு நியாயத்தை செய்யணும். ஆண்கள் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் மெயின் ஸ்ட்ரீமில், மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியா. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. என்கிட்ட நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து ஓரளவுக்கு ஃபேமிலி சீனியர் நான் தான் புதுசாக ஜேர்னலிசம் வர பசங்க கிட்டலாம் சொல்லுவேன் 5 வருஷம் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. அப்போ உங்களை யாரும் திரும்ப கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் யூ கைண்ட் ஆஃப் பொசிஷன் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுறீங்க. நீங்கள் உங்களால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் ஒன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து 2015 ஃபுல் டைம் ஜேர்னலிசம் குவிட் பண்ணுறேன்.
இன்னைக்கு வரைக்கும் பீப்புள் கால் மீ ஆஸ்க் நீங்க கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் நிறைய மீடியாவில் கேட்டுருக்காங்க. தட்ஸ் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் 10 years ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டிட் மை பெஸ்ட். கண்ணா அப்படின்னா ஒர்க் பண்ணேன். நான் காலையில் இன்னைக்கு காலையில் வேலைக்கு போறேன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எலெக்ஷன்லாம் கேம்பெயின்லாம் அப்படி கவர் பண்ணிருக்கேன். ஸோ ஐ டெல் பீப்புள் தயவு செஞ்சு 5 to 10 years மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ ஷோ who you are. அதுக்கப்புறம் when you start speaking out you are respected for that. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். பேசிக்காக சில அட்வைஸ் கொடுப்போம்ல, நீங்கள் வந்து டோன்ட் கிவ் அப் அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்போது என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு தம்பி வந்து அங்கே சொன்னார், என்கிட்ட கேட்கல ஆப்வியஸ்லி. அங்கே சொன்னார் சும்மா பெண்களுக்கெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும், ஈஸி, உங்களுக்கு 3 மாதம் 6 மாதம்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாம். நான் சொன்னேன் நீ ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்ண போகிற, எத்தனை நேரம் ஆகுது? 20 minutes. காலையில் ஒரு தடவை, இப்போ ஆஃபீஸ் வந்தவொடனே ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. கூட 4 பேர் போகிறாங்க தனியாக போல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உன்னோட ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் கூட ஒரு 4 பேரோட ப்ரொடக்டிவிட்டியோட யூ கைண்ட் ஆஃப் பிரிங் இட் டவுன். அதோட கம்பேர் பண்ணும்போது மெட்டர்னிட்டி லீவ் கம்மி தான். யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் டு டாக் அபவுட் இட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் விமன் ஹேவ் டு ஃபேஸ். இன்னைக்குமே வந்து நான் சொல்ற ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 10 வருஷம் முன்னாடி வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆனால தைரியமாக சொல்ல முடியுது, பெண்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸி, மெட்டர்னிட்டி லீவ்லாம் வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு போன வாரம் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு அன் எடிட்டர். அவர் வந்து பீரியட் லீவ் பாலிசி கொண்டு வரலாம், கட்டாயம் கொண்டு வரலாம். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்குலாம் ஈஸியாக லீவ் கிடைச்சது. நான் சொன்னேன் சார், அது வந்து தே ஆல்சோ புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லை சார். நீங்கள் வந்து டபக்குன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு சொல்லிடலாம், கூட ஒரு நியூஸ் அவர் வந்து டெலிவிஷன் கூட நான் டிபேட்டுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு கூட ஒரு ஷெட்யூல் வந்து நீ வாசிச்சுட்டு நியூஸ் வாசிச்சுட்டு போகணும்னு சொல்லலாம். ஆண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இதில் நம்ம உண்மையிலேயே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும், ஆண்கள் வந்து நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க சொன்னால் ரொம்ப த்ரோ தியர் வெயிட் தரும். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இவங்கள பார்க்க வரேன்னு சொல்கிறேன். அவங்க வந்து இத்தனைக்கும் வந்து வீட்டுக்கு போகிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நாங்கள் வெளியில் போய் வேறு யாரையோ ஒரு சோர்ஸை பார்க்க போகிறேன், இவங்கள பார்க்க போகிறேன், அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் போடுவாங்க. பெண்கள் தான் வந்து கொஞ்சம் ஏமாளித்தனமாக நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஸோ நான் சொன்னேன், அது மாதிரி எத்தனை பேர் பெண்கள், பட் விமன் ஸ்டே பேக் அண்ட் டூ இட். அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99% விமன் வந்து ஸ்டே பேக் அண்ட் டூ இட். கட்டாயம் இது பண்ணணும், இது வேறு ஆள் இல்லை அப்படின்னா ரொம்ப இன்ஸ்டிங்க்டிவாக விமனுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நெல்லி பிரைக்கு நேர்ந்தது இல்லை நெல்லி பிரை எடுத்துக்கொண்ட விஷயம் அப்படின்றதுனா ஐ சீ இட் அஸ் அ கண்டினியூயிங் ப்ராசஸ். அதுக்கு வந்து நான் விமன் ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முடிவே இல்லை. ஒன்று நீங்கள் வந்து யூ ஹவ் டு கீப் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது இல்லை. அது வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு சொசைட்டியில், தமிழ்நாடு மாதிரியான சொசைட்டியில் கேஸ்ட், ஜெண்டர், இப்போ எத்தனை தலித் விமன் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்க 1-2 பேர் அதுக்குள்ளே இருந்தாங்க. நீங்கள் டிரான்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தா சுத்தமாக வந்து பெரிய அளவில் இங்கே வந்து வாய்ப்புகளே இல்லை. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இங்கே நிறையா இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ தே ஹவ் டு கீப் ப்ரூவிங் தெம்செல்ஸ் அப்படின்றது தான் நான் நெல்லி பிரைக்கிட்டேருந்து எடுத்துக்கிற விஷயமா அதான் நான் பார்த்தேன். அவங்க கடைசியாக வந்து அவங்க வேர்ல்டு வாரையும் கவர் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரையும் கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணிட்டு இருக்கும்போது அல்ல அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 57 வயசில் அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பல சேலஞ்சஸை வந்து வாழ்க்கை முழுக்க வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு சமூக சூழலில் ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்கொள்ள வேண்டிய, அதாவது நம்ம வந்து வேலைக்கு போகணும், இல்லை நம்ம பிடிச்ச விஷயத்த செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பேஷன் ஒன்று, ப்ரொஃபஷன் ஒன்று அப்படின்னு. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஆனால் பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்றப்ப அதுக்கு கொடுக்க வேண்டிய விலைகள் வந்து உண்மையிலேயே பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தர வேண்டியிருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் அது முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. So, இப்போ we open the floor, round of discussion around நெல்லி பிளையோட சாப்டர். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல அந்த புக்ல சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்லை அதுல இருந்து நமக்கு கிடைச்ச ரிஃப்ளெக்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய இனிஷியல் தாட்ஸை வந்து யார் யாருக்கு இருக்கோ கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ரிக்வெஸ்ட், லைக் ஃபியூ ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருமே வந்து சுருக்கமாக கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது டாபிக்லேருந்து டீவியேட் ஆகாமல் ஸ்டிக்கிங் டு த டாபிக். இன்னைக்கு வந்து நம்ம விமன் ஜேர்னலிசம், நெல்லிப்ளை, இந்த இதில் பேட்ரியார்கல் சேலஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறோம். ஸோ இப்போ அந்த டு த டாபிக் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இங்கே ஒரு பேட்ரியார்கி இல்லை விமன் அண்ட் ஜேர்னலிசம் அப்படின்றது ரிலேட்டடாக டாபிக் இருந்தாலும், டிஸ்கஷன்ஸ் இருந்தாலும்,
நம்ம இங்க இருக்கிறவங்களுடைய அனுபவங்கள் வந்து வெவ்வேறு அனுபவங்களா இருக்கு, டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. மெயின் ஸ்ட்ரீமா இங்க வைக்கப்படுற கருத்துல இருந்து மாற்று கருத்து இருந்தாலும் வந்து தாராளமா ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டிஸ்கஷன் அண்ட் டயலாக்கான ஸ்பேஸ் தான். ஸோ டிஃபரெண்ட் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே ஷேர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது லெட்ஸ் ஹாவ் அ ஹெல்தி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்கஷன். பர்சனல் அட்டாக்ஸ்குள்ள போக வேண்டாம், பர்சனல் ஜட்மெண்ட்ஸ்குள்ள போக வேண்டாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்க. I think you pretty much said it. Okay. So இப்போ the floor is open for discussion. இந்த discussion முடிச்சிட்டு we'll be reading one more chapter and we'll be having one more round of discussions. So we'll start. Anyone? No particular order. ஸோ இத்தனை வருஷமும் ஜேர்னலிசம் பார்க்குறப்போ எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து மேல் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே ஃபீமேல் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சுகிதாக்கா தான் வந்து ஷீஸ் கம்மிங் ஏன் அந்த ஒரு ஹைராக்கி பேசிஸில் வந்து ஒரு பேட்டியர்ஸ். ஸோ ஜேர்னலிசம்னா அந்த எடிட்டர்னா வந்து இவங்க தான் ஏன் அந்த ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கும். அது பொதுவாகவே நியூஸ் டெலிவிஷன் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் இன்வால்வ் மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம். மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம்லேயே விமன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஒரு ப்ராக்ரெசிவ் அப்படின்னு கிளைம் பார்த்தா ஒரு இடத்துல கூட விமன் எப்படி வராங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இருந்தால் தான் விமன் எடிட்டர்ஸாக வராங்க. இது வந்து நம்ம சிஸ்டம் தான் சொல்லணுமே தவிர நம்ம வேற எதையாவது சொல்லணும். ஸோ ஹிந்துஸ்தான் டைம்ஸில் நீங்கள் எந்த இடத்த எடுத்தாலுமே விமன் லீடர்ஷிப் ரோலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ஃபேமிலி வழியாக வராங்க, இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே விமனோட க்ரோத் வந்து பயங்கரமாக நசுக்கப்படணும் தான் சொல்லணும். ஜேர்னலிசம் எல்லா இடங்களையும் பொதுவாகவே நசுக்கப்படுது, ஜேர்னலிசத்தில் அது டெஃபினட்டாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. விமன் வந்து லீடர்ஷிப் ரோலுக்கு வராங்கன்னா இத்தனை ஆண்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்பாங்கன்றது இருக்குல்ல, கேட்டு தான் அவங்க வழி இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஒரு பிஹேவியரல் இது இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்காக இது வந்து ஐ திங்க் ரொம்ப கான்ஷியஸாக ஆர்கனைசேஷன்ஸ் ஷுட் மேக் ஷுர் அது மாதிரி விமனை வந்து லீடர்ஷிப் ரோல்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கான எஃபர்ட்டை வந்து ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வரணும். ஏன்னா விமன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. விமன் வந்து எஸ்பெஷலி நான் வந்து 98 வேலை பண்ணுறேன். ஸோ 98 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எக்கச்சக்கமாக விமன் இருக்காங்க. நெட்வொர்க் ஆஃப் விமன் ஜேர்னலிசம்ல வாட்ஸ்அப் குரூப்லேயே ஒரு 200-300 விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எவ்வளோ விமன் இருக்கும்போது இங்கே டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் குறைவில்லை. இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் ஷுட் ஸ்டெப் அப். அவங்க வந்து விமனை எப்படி கான்ஷியஸாக லீடர்ஷிப் ரோல் கொண்டு வரலாம் அப்படின்ற எஃபர்ட்டை வந்து அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னா. ஃபேமிலினா நீங்கள் ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அவங்களோட சன் அண்ட் டாட்டர் தான் வராங்க. இங்கே எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க மென்டல் பிளேட் பற்றி யோசிக்கும் போது லைக் ஷி வாண்ட் டு கேப்சர் வாட் ஷி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி டச்சிங். இன்னைய வரைக்கும் வந்து யூ கோ ஆஃப்டர் த ட்ரூத் அப்படிங்கிறது வந்து ஜேர்னலிசமோட பேஸாக இருக்கும். இல்லை எனி ப்ரொஃபஷன் வந்து அந்த ட்ரூத்தை பேஸ் பண்ணிட்டு ஒரு அட்வொகேட்டாக இருக்கும். வி ஷுட் சீக் ஜஸ்டிஸ். இது எல்லாமே வந்து இட்ஸ் த பேஸ் அப்பான் விச் எனி ஒன் ரேஸ். ஸோ ஷீ ஹேட் கான் டு தட் அண்ட் ஆக்டட் அப்பான் ஹர் ஐடியா அண்ட் தட் ஆல்சோ டாக்குமெண்டட் அண்ட் மேட் சேஞ்ச். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு பர்சன் பண்ணியிருக்காங்க அண்ட் வி ஆர் நாட் அவேர் ஆஃப். இட் இஸ் வெரி காமன். அவர் கேட்டார் இந்த மாதிரி வந்து ஜேர்னலிசம்ல இப்படி நடக்குதுன்னு. நீங்கள் எனி ப்ரொஃபஷன் பார்த்தாலுமே இதே தான் வந்து இட் இஸ் வெரி காமன். பார்த்த வரைக்கும் ஜேர்னலிசம்ல வந்து எடிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீமேல் இது மேல் தான் இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் வந்து தூக்கி கொண்டாடுறோம். ஸோ வந்துட்டாங்க சொல்லி. பட் நோ ஒன் ஹஸ் ரேஸ் அ கொஷின். இத்தனை வருஷம் ஏன்டா நீங்கள் வந்து அவங்க உட்காரப்பில்லை. ஸோ இப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு தூக்கி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முட்டு கொடுத்தாங்க எல்லாருமே. இதெல்லாம் கூட ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் வச்சுக்கோங்க. இப்போ பப்ளிக் ஆஃபீஸஸ்லேயே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர், இதெல்லாம் பப்ளிக் ஆஃபீஸஸ். இங்கேயுமே வந்து விமன் ஆர் நாட் தேர். So it is pretty common that we need to fight. At least in the discussion 2024 is happening and raised by a man. அப்படின்ட்டு கேட்கும்போது இதுதான் this is the hope we get. So இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் அ டேட் இது ஃப்ரம் him வந்து வருது. So that I want to register. இன்னொன்று வந்து டுவர்ட்ஸ் வாட் we go. மேடம் சொன்னபடி அந்த ரெகக்னிஷன் வந்து விமனோட ஒர்க் அண்ட் விமனோட லேபர் வந்து இட்ஸ் இன்விசிபிள் ஆல்வேஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதை ரெகக்னைஸ் பண்ணுறோம். இந்த டைமில் வந்து நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் இருக்குன்னு. ஈவன் அமாங் மென் பார்க்கும்போது கூட நாட் எவ்ரி மென்ஸ் எஃபோர்ட் எனி சேஞ்சஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லை. அதுலேயும் யூ நீட் டு பிலாங் டு சர்டன் கிளாஸ் அண்ட் காஸ்ட். இந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஒர்க்குமே அது. இட் இஸ் அபவுட் இந்த ஹவு டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்.
யாரோட எஃபோர்ட், யாரோட ஐடியாஸ், யாரோட வந்து உழைப்பை வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம். அது வந்து காமன் ஃப்ளோராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வி நீட் டு கேப்சர். ஸோ தட்ஸ் த வே ஹெட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஜெண்டர் இஸ் மோர் கீழே இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பவர் பேலன்ஸை வந்து ஐ சீக் பவர் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் வந்து எல்லாருக்குமான ஸ்பேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐ சி அஸ் அ கோல். ஒரே பொசிஷன்னாலும் பெண் போடுற தாண்டி எப்பவுமே விமன் வந்து அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியது எல்லா இடத்துலையுமே. ஸோ பர்சனலாக அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் எவ்வளோ போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், ஏன்னா இதே இதை பேலன்ஸ் அந்த பொசிஷனை ஒரு பெண்ணுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்லேருந்து எல்லாமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ரீசிவாக சொசைட்டியில் தெரியவே மாட்டேங்குது. சொன்னால் எப்பவுமே அந்த எஃபோர்ட் அதிகமாக போட வேண்டியது. அதே மாதிரி ஒர்க் எதிர்பார்க்குறதும் உமன் கிட்டேருந்து எல்லா பொசிஷன்லையுமே இன்னும் ஜேர்னலிசம் சாதாரண ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பார்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறது ஒரு வேலை போட்டு பண்ணுற ஒர்க்கை விட உங்களுக்கு அதிகமாக தருவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி போங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனாக இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால ஓப்பனாக வந்து முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்மளால நம்ம மறுக்கிறதுக்கு நம்ம பழகவே இல்லை. அந்த மாதிரி எனக்கு மென்டாலிட்டியும் வரவே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த அதிக ஒர்க்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் இன்னொன்று மெட்டானிட்டி லீவ் பற்றி அவங்க பேசும்போது எனக்கு தோணுது. இதே டைலாக் நானுமே என்னோட சர்க்கிளில் நான் கேட்டிருக்கேன். ஏன் இந்த சொசைட்டி வந்து அந்த மெட்டானிட்டி லீவுங்கிறத ஒரு பொண்ணோட தனிப்பட்ட விஷயமா பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு டெலிவரி வந்து இந்த சொசைட்டிக்கானது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே இந்த சொசைட்டிக்கான ஒரு பகுதி. இந்த சொசைட்டிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு பொண்ணோட மெட்டானிட்டி லீவுக்கோ இல்லை மெட்டானிட்டி ஹெல்த் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை ஏன் வந்து இந்த சொசைட்டி அப்படி பார்க்காம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பொண்ணுக்கான ஒரு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும். அப்போ ஒவ்வொரு குழந்தையோட பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இந்த சொசைட்டிக்கு உண்டு. ஏன்னா ஈவன் ஒரு பர்சன் வந்து கூட இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். ஒரு ஹிட்லராகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு நல்ல பர்சன் ஒரு நல்ல இம்பாக்டோ கெட்ட இம்பாக்டோ ஒரு சிங்கிள் பர்சனால கூட கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு சிங்கிள் சைல்டோட க்ரோவுமே வந்து இந்த சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அப்போ இந்த பொண்ணுங்களோட மெட்டானிட்டிங்கிறது வந்து இந்த சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒர்க் அவங்க பண்ணுறது. தனிப்பட்ட ஒர்க் அது கிடையாது. அப்போ இந்த சொசைட்டி தான் அதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு மெட்டானிட்டி கொடுக்குறத ஏன் வந்து இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இந்த இதை மாறணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க சொன்னாங்கல்ல ரெக்கக்னிஷன் ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த கோட் எனக்கு ஃபுல்லாக மறந்துடுச்சு. பட் பேசிக் எசன்ஸ் இதுதான். ஒரு ஆண் வந்து ஃபெயில் ஆனால் இமீடியட்டாக தேசிய எக்ஸ் ஃபெயில், ஒயிட் ஃபெயில், ரிசல்ட் ஃபெயில். ஆனால் அதுவே ஒரு பெண் தோற்று போயிட்டாங்கன்னா அந்த பெண்களே இப்படி தான் எங்களால் இந்த வேலையை பார்க்க முடியாது டபுளாக வேலை பார்க்குறீங்க. ஆமாம், அந்த ஒரு வார்த்தையை கேட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணோம்னு நான் விமன் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்க வேண்டியது. பட் ஆனா விமர்சனங்கள் வைக்கும் போது ரொம்ப எளிதா என்ன சொல்லி கடந்துருவாங்க அப்படின்னா பெண் என்பதால் இவருக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்குது அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு வருவாங்க. ஆக்சுவலா பார்த்தா பெண் என்பதனால தான் நீங்க வந்து டபுள் எஃபர்ட் போட வேண்டியது. பட் வாட்எவர் பீப்புள் சே அபவுட் யூ இஸ் வெரி ஈஸி. அவர் பெண் என்பதால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கறத ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடும். அவங்க செய்யறது நமக்கு பிடிக்காது, நமக்கு பர்சனலா அந்த விருப்பம் இருக்காது. ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும், இவங்க மாறி இவங்க இவ்வளவு கேர் பண்ற பொண்ணுனால இப்பெல்லாம் கேர் பண்ண நாங்க கேட்டோமா, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, நீங்க பண்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்க பண்றதும் இதுவும் எங்களுக்கு பிரச்சனை, இதுவும் எங்களுக்கு பிரச்சனை, நாங்க தான் கடைசியில காரணம் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க சிச்சுவேஷன் இருக்கு. ரைட் ஃப்ரம் த இன்டர்வியூ ஸ்டார்ட்ஸ். உட்காந்து ஒரு அதுவும் ஒரு சிங்கிள் ஒரு பர்சனா வந்து கல்யாணம் ஆகாதவங்களா போனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? இதே ஒரு இன்டர்வியூல யாருமே இந்த கொஸ்டின் நீங்க சிங்கிளா மேரிடான்ற கொஸ்டின் கூட வந்திருக்காது. ஆனா பொண்ணுக்கு வந்து என்ன படிச்சிருக்கேன்றதை காட்டிலும் மெயினான கேள்வி வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா. கல்யாணம் ஆகலைன்னா நான் உனக்கு வேலை கொடுத்த 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? இப்படிதான் கொஸ்டின் வருமே தவிர எஸ்பெஷலி அதுவும் லீடர்ஷிப் ரோலுக்கு போறப்ப மெட்டர்னிட்டி லீவா கொடுத்தும் வேஸ்ட் தாங்க. அதுவும் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தாலும் வேஸ்ட் தான். ஈவன் ஐ விட்டட். நான் என்னோட மெட்டர்னிட்டி வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு ஆர்கனைசேஷனோடவே
கொஞ்சம் பிரின்சிபலி நிறைய இதுவாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டேக் லைக் அங்கேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோட மெட்டர்னிட்டி டைம் வந்துச்சு. ஐ குவிட். அப்போ வந்து ஐ வாஸ் ஒரு ஐஎல்ஓட ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ லைக் ஃபுல்லாக வந்து எல்லாமே முடிச்சு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் டிராஃப்ட் போட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. முடிச்சு ஆப்ரேஷன் ஐ ஹேட் அ சி செக்ஷன். ஒரு 45 days தான் இருக்கும். மை ப்ராடக்ட் டேரக்டர் வந்து கால் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணி கொடுக்குறீங்க. என்னால் ஒரு மணி நேரம் உட்கார கூட முடியாதுப்பா, யோசிங்க அதை கொஞ்சம். அதுவும் இஸ் லைக் பண்ணி கொடுக்குறீங்களா? இல்லை, நீங்கள் தான் பண்ணணும், பண்ணிருங்கன்னா வச்சுட்டாங்க. பட் ஐ டிடன்ட் டூ தட். அதை நான் எப்படி டீல் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் லைக் வி குடன்ட் ஸ்பீக் அந்த இடத்துல. ஸோ லீடர்ஷிப் பொசிஷனுக்கு அது சொல்லலை. வேலைக்கு எடுக்கிறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறவங்க லீடர்ஷிப் பொசிஷன் கொடுக்குறத இதெல்லாம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதே வந்து நான் அந்த வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா ஐ ஹாவ் நோ வேஸ். அது அவங்க திணிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டபுள் எஃபர்ட் போடுறது. ஸோ எனக்கு ஏன்னா என்னோட பேப்பர், என்னோட ரிசர்ச், அதில் எனக்கு ஒரு ஹோல்டு இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அப்போ நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு somehow I might have done that. ஆனால் நான் குவிட் பண்ணதுனால அதுவும் இல்லாமல் அவங்களோட லேபர் எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் எல்லாமே I worked in a labor rights organization, but the labor exploitation happened to me. அங்கே எல்லாத்துக்கும் அதுக்கு தான் நடக்கும் மோஸ்ட்லி. ஸோ அது எஸ்பெஷலி ஃபார் விமன். ஸோ அந்த வெளியில் வர முடியல அப்படின்றப்போ வந்து இப்போ இது ஜேர்னலிசம்ன்றனால நம்மளை வந்து வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறைய செக்டார்ஸ் வந்து வித்தின் த வால்ஸில் இருக்க செக்டார்ஸில் ஃபீமேலோட இதெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எப்படி படிக்க போகிறோம். இவங்க வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வெளியில் தெரிஞ்சுருக்கு. சோஷியல் செக்டாரில் இருக்குது நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸு, நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இட் ஹேஸ் டு கம். அவங்கள பற்றிலாம் யார் எழுதுறது, அவங்கள பற்றிலாம் யார் படிக்கிறது, அவங்களோட இதில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்றது. அங்கேயுமே நிறைய டபுள் எஃபெக்ட்ஸ். கண்டிப்பாக எவ்ரி விமன் இன் த மேனேஜ்மெண்ட் டபுள் எஃபெக்ட்ஸ் தான். பேஸ் ஒர்க்கரே டபுள் எஃபெக்ட்ஸ். அதுவும் எஸ்பெஷலி லீடர்ஷிப்பில் மேனேஜ்மெண்ட்டில் வரும்போது ஆப்வியஸ். இப்போ ஷாம்லா சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா, எப்படி வந்து நம்ம இப்போ டெசிஷன் மேக்கிங்ல, அதாவது வந்து இப்போ பெண்களுடைய பிரச்சனைகள் இல்லாட்டி வந்து பெண்கள் பத்தின ஒரு சட்டம் வரதுக்கு, பெண்கள் பத்தின பாலிசி வரதுக்கு எப்படி வந்து விமன் இன் டெசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறோமோ, இட் இஸ் த சேம் இன் ஜேர்னலிசமும் இல்லையா? அதாவது ஜேர்னலிசம்ன்றது வந்து ஒரு டூல், பிரச்சனைகளையோ இல்லாட்டி விஷயங்களை வந்து வெளியே உலகத்துக்கு கொண்டு வருது. அப்போ அங்க வந்து ஃபுல்லாவே வந்து ஆண்களாலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சாராராலேயோ வந்து பல நூற்றாண்டுகளை ஆக்கிரமிக்கும் போது இங்க முதல்ல நம்மளோட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதுலயே வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி வந்து வேலை இருக்கிறவங்களுக்கே மீடியால ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து நீங்க லைவ்ல இருக்கறனால பல விஷயங்கள் ஏற்கனவே வளர்த்து ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பர்ல ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. பேஜ் 1ல வந்து ஃபீல் குட் ஜேர்னலிசம் தான் வரணும். ஸோ நீங்க வந்து மக்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையுமே வந்து அந்த பேஜ் 1ல வராது. அதுக்கப்புறம் அது என்ன ஜேர்னலிசம், அந்த நியூஸ் பேப்பர் ஓனர் வந்து இன்டர்நேஷனல் மேகசினுக்கு வந்து பேட்டி கொடுத்தாரு. 20 நான் மீட்டிங் முடிச்சிருக்கேன் இந்த நியூஸ் பேப்பர் சொல்றேன். நான் சொல்றேன் I'm in the business, I'm not doing journalism. Journalism என்ன பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. It's not people oriented, it's business oriented அப்படின்றாரு. அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம்லாம் வந்து இப்படி அந்த மாதிரியான அப்ரோச்சில் இருக்கும்போது நீங்கள் சாதாரணமாக வர வேண்டிய இதெல்லாம் கூட பெரிய அளவில் நியூஸ் பேப்பர் வந்து வராது. எல்லாமே இப்போ கார்பரேட் இருக்கு. நாங்கள் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க, 20 ரூபாய் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து அது கார்பரேட் ட்ரிவனாக தான் மாற்றலாம். ஸோ அதுதான் இப்போ ஆல்டர்னேட்டிவ் மீடியா நிறைய வரத்துக்கு காரணமாக இருக்கும். மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வந்து ரூரல் ஜேர்னலிசம்னா பாதி மாதிரி இருக்கும். இல்லை மக்களை அஃபெக்ட் பண்ணுற பொலிட்டிக்கலாக அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு மாதிரியான ஒரு இடம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்வாஜ் ஆகிறதுக்கு காரணமே ரூரல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால தான். அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஏதோ இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் இது வந்து இப்போ ஹிந்துக்கு இருக்கிற ரீச் வந்து மற்றவங்களுக்குலாம் அது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்குலாம் இருக்கக்கூடிய ரீச் அப்படின்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸில் இருக்கணும். முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் மொபைல்னு ஒன்று இருக்கணும். எத்தனை பேர்கிட்ட நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கும், எல்லாரையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படியே ஒரு இது இல்லை. இன்னைக்கும் நார்த் இந்தியாவில் வந்து கேஸ் இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது, விறகடுப்பில் சமைக்கிற கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு
ரியாலிட்டியில் தான் நம்ம வாழலாம். ஸோ இது இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ஸ்ட்ரகிள். நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முதல்ல மெயின் ஸ்ட்ரீம் சாந்தா பண்ணது, அதனால தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பட் ஷீ இஸ் வெரி கேப்பபிள். இன்னும் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்து ரெகக்னிஷனுக்காக அப்படின்னு சொல்லும்போது யா தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதை தாண்டி ஐ திங்க் சோஷியலி ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் ஒரு ஜேர்னலிஸ்டால பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதோ இல்லை ராணா பண்ண மாதிரி ஒரு கம்யூனல் ஆங்கிளில் வந்து இருக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பை ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது வந்து டெஃபினட்டாக ரெகக்னிஷனை தாண்டி ஒரு சொசைட்டிக்கான ஒரு கமிட்மெண்ட்டோட தான் நிறைய விமன் ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. I want to add to what she is saying. So recently வந்து லாட்லி அவார்டு வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அங்கே நான் மீட் பண்ண லாட் ஆஃப் விமன் ஜட்ஜஸ். ஏன்னா பர்சே அவங்க வந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டிக்கு அப்படின்னு தான் அந்த அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி பீப்புள் வேர் விமன். அண்ட் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மிக்ஸ் ஆஃப் விமன் ஐ குட் ஃபைண்ட். லைக் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் இப்போ பிபிசியிலேருந்து ஒரு 10 பேர் ரொம்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் பிகர் சங்க் பிலாங் டு ரூரல் ஏரியாஸ். அண்ட் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள் அவங்களே வந்து ஒரு சின்ன ரேடியோ ஸ்டேஷன் வச்சுட்டு ஐ திங்க் தே கேம் ஃப்ரம் ஹரியானா. ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டியில் பெண்களுக்கு இருக்கிற சிக்கல்களை வந்து அங்கே பேசுகிறாங்க. அதே மாதிரி சமன் கேம் இன் ஃப்ரம் வில்லேஜ் இன் ஐ திங்க் ஷி பிலாங் டு ஷி ரோட் சம்திங் இன் மைத்ரி லாங்குவேஜ். அவங்க வந்து ஷி கம்ஸ் ஃப்ரம் அ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஏரியா. ஷி ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தி ட்ரைபல் பெல்ட். அப்போ இந்த ட்ரைபல் ஏரியாஸில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த பெண்கள் வந்து நான் அவங்க கிட்ட வந்து கன்வர்ஸ் பண்ணும்போது ரொம்ப நுணுக்கமான சிக்கல்கள் வந்து அவங்க சொல்றாங்க. ஃபீல்டுக்கு வந்து எப்படி போக முடியல. இப்போ ஒருத்தங்க வந்து ஷி ஒர்க்ட் ஆன் இந்த mining sector, especially in premium mining towns, where how their health is getting affected, especially வந்து reproductive health வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத அவங்க ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ சேஸ் இந்த ஸ்டோரியை கவர் பண்றதுக்கு அவங்க ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இவங்களை அடிக்கலாம் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க. இதெல்லாம் நீ ஏன் போய் கேட்கற அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க கண்ணு முன்னாடியே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை வந்து அடிச்ச கணவனை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து அவங்க நான் வந்து இது பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கிட்ட நான் பேசும்போது நீங்க சொல்ற இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சோஷியலி ட்ரிவனா நம்ம வந்து ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த பார்வை வந்து தே கேன் கம் ஃப்ரம் எனி பேக்ரவுண்ட். ஒரு ட்ரைபல் பேக்ரவுண்டா இருக்கலாம், அல்லது ஒரு இந்த பேக்ரவுண்டா இருக்கலாம், லைக் ஒரு மைனாரிட்டி பேக்ரவுண்டா இருக்கலாம். எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ் லைக் ஐ எம் டூயிங் சம்திங் தட் இஸ் கோயிங் டு பி குட் ஃபார் த சொசைட்டிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து ஐ திங்க் வி ஆல் ஸ்டுட் டுகெதர் த டே ஆன் தட் கிரவுண்ட். ஸோ அது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வெல்கம் திங். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி பேஸ்டாக வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம்ல இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ப்ராபப்லி ஆஃப்டர் தி 2000s இந்த ஒரு பெரிய எக்கனாமிக் பூமுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. டேட்டா பூமுக்கு அப்புறம் நமக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் திங் தட் வி ஷுட் பி கிளாட் அபவுட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வயர்ல ஸ்க்ரோல்ல இந்த மாதிரி விஷயங்களை எழுதக்கூடிய அவங்க அதை எழுதுற டாபிக்ஸே அவங்க அதை தொடர விஷயங்களே வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப நுணுக்கமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தயங்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க எழுதுறாங்க. They are not bothered about who is going to read and who is not going to read. They are not bothered about TRP. They are not bothered about a niche audience. அதை பற்றிலாம் எதை பற்றியுமே அவங்க கவலைப்படாம I want to say something which is not going to sound there, so I am making this as my sounding board அப்படி நினைச்சு அவங்க சொல்றதுனால தான் ஐ திங்க் இது இருக்கு. அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ்ல நிறைய பெண்கள் இருக்காங்கிறது இட் இஸ் சச் அ வெல்கம் திங். அதுல வந்து நடக்கிற விஷயம் இட்ஸ் வெரி அது ரொம்ப ஆர்கானிக்கா இந்த growth இருந்திருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். இதுல வந்து நிறைய பெண்கள் வரதுக்கான the ground is very open and because it is very open. முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம்ல படிச்சிருக்கணும் அல்லது இந்த ஜேர்னலிசம் காலேஜ்ல படிச்சிருக்கணும், அவங்க மட்டும் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹவுசஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல 4 வார்த்தை கூட பேச தெரியாத பெண்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழியில வந்து ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. So I think that is a very progressive thing that has happened after the data boom. நிறைய விஷயம் என்னன்னா அவங்க ஃபண்ட் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க, which is very true. Yes. என்னன்னா இந்த print media, digital media தாண்டி வந்து ஈவன் நம்ம மாஸ் மீடியா எடுத்துட்டா கூட அங்கேயுமே வந்து விமென்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸும் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்டும் இருக்கு இல்லையா. அங்க வந்து விமென்னாலே நீ இப்போ டிவில அப்பியர் ஆகுறாங்கன்னா அது ஒரு அங்கே ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் வருது, ஒரு சில விதமா தான் இருக்கணும். லைக் நான் ஏதோ ஒரு வீடியோலயோ டாக்குமெண்ட்ரிலயோ பார்த்ததுக்கு போன ஞாபகம் வருது, சொல்லலாமான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நியானானா எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கோபிநாத் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட சைஸோ இல்லை குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரோ தேவை கிடையாது. ஆனால் இதுவே வந்து வேற ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறவனோ இல்லை ஒரு நியூஸ் படிக்கக்கூடிய விமன் கூட ஒரு குறிப்பிட்ட விதமாக தான் ட்ரெஸ் பண்ணணும், குறிப்பிட்ட விதமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஸ்பேசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் மோர் appealing and easier and accessible to women, only constraint being content. ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்பேஸ்ல இருந்து ஐ திங்க் we have moved to a very modern space. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 2000 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தூர்தர்ஷன்ல செய்தி வாசிச்ச எல்லா பெண்களும் சேலை கட்டிட்டு தான் வந்து வாசிச்சிருக்காங்க. அந்த புடவைங்கிற அந்த உடையை தவிர வேற ஆடைகள் கட்டி அவங்க பார்த்தது இல்லை. ப்ராபப்ளி சன் டிவி அந்த மாதிரி பிரைவேட் சேனல்ஸ் வந்த பிறகு தான் அந்த ஆடையில இருந்தே அவங்க நியூஸ் ரீடர்ஸா இருக்கிறவங்க மற்ற ஆடைகளுக்கு மாறி இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா ஐ திங்க் லாட் ஆஃப் விமன் கம் இன் பிளேசர்ஸ், அவங்களுக்கு விருப்பமான உடையில வந்து அவங்க தேர்ந்தெடுத்து they come in anyway. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் இட் இஸ் தேர் சாய்ஸ். அப்ப பெண்கள் வந்து இப்படித்தான் வரணும், சேலை கட்டிட்டு தான் நியூஸ் வாசிக்கணும், பூ வச்சுட்டு தான் நியூஸ் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க உடுத்திட்டு வந்து அவங்க வாசிக்கலாம், படிக்கலாம்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து இருக்கிறதும் வந்து ஒரு ஐ திங்க் பிரசன்டபிளா இருந்தா போதும். இட்ஸ் நாட் லைக் யூ ஹேவ் டு ஸ்டிக் டு an யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதும் ஐ திங்க் இட் இஸ் குட். எனக்கு ஆனால் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருந்துச்சு. இப்போ ஜேர்னலிசம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு பாக்குறோம். இப்போ மற்ற இதுலலாம் வந்து உங்களுக்கு யூனியன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு எளிதாக இருக்கு. இப்போ இங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஜேர்னலிஸ்ட்ஸ்ல வந்து ஒரு விமனுக்கான கலெக்டிவ் பார்கெனிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? தனியா யூனியன் இருக்கா? அண்ட் ஹவ் எஃபெக்டிவ் இல்ல ஆக்சுவலா மெட்ராஸ் ஒரு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு யூனியன் ஜேர்னலிஸ்ட் பொதுவா இருக்கு. அங்க இன்னும் 2 years ஆச்சு எலெக்ஷன் வந்து பிரஸ் கிளப்புக்கு எலெக்ஷன் நடக்கிற ப்ராசஸ்ல வந்து நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். விமன் ஜேர்னலிஸ்ட் நெட்வொர்க்ல வந்து இட்ஸ் நாட் பிரஸ் கிளப் மாதிரியோ யூனியன் மாதிரியோ ரெஜிஸ்டர்டா இருக்காங்க. ஒரு நெட்வொர்க் ஆஃப் விமன் இந்தியாஸ் லூஸான ஒரு குரூப் இருக்கு, இமெயில் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப். அப்போ நேஷனல் லெவல்லையும் வந்து அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்தாங்க. நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தமிழ்நாடு சாப்டர் வந்து விச் இஸ் எசென்ஷியலி வாட்ஸ்அப். பட் என்னன்னா இப்போ பேசிக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த குரூப்ல போட்டீங்கன்னா அது இமீடியட்டா பிக்கப் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம வந்து நேஷனல் குரூப் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு லெட்டர் எழுத சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இமீடியட்டா ஒரு இன்டர்வென்ஷன் வேணும். 2 விதமான இன்டர்வென்ஷன் ஆகுது. ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் ஆன் தியர் ஜாப் ஃபேஸ் பண்ற ஹாரஸ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நெட்வொர்க்கோட கவனத்துக்கு கொண்டு போனால் அவங்க வந்து இன்டர்வீன் பண்றாங்க. இன்டர்வென்ஷன் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு லெட்டர். புது சன் டிவியில் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் வந்தப்போ அங்கேருந்து லெட்டர் வந்துச்சு, ஆந்திரனுக்கு வந்துச்சு, ஸோ விகடனுக்கு வந்துச்சு பேசிக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டர்வென்ஷன்லாம் இருக்கும். அண்ட் அந்த கம்பெனிஸும் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அந்த டைமில் போட்ட விஷாகா கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்டர்வென்ஷன் வந்து இப்போ மீடியாவில் விமனை மோசமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் குறிப்பாக விமனை மோசமாக போர்ட்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி இதை ஷுட் பி அலவுட் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இன்டர்வென்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக தான் அந்த நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி 2 இன்டர்வென்ஷன். ஓகே, பட் ஆனால் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் அவங்களுடைய இன்டர்வென்ஷன் இருக்கே தவிர நீங்க சொல்ற இந்த அதர் மீடியா இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ், எஸ்பெஷலி வந்து வித் த பர்ஜனிங் ஆஃப் லாட் ஆஃப் பிரைவேட் யூடியூபர்ஸ், நம்ம பெண்களை வந்து போர்ட்ரே பண்ற விதமும் சரி, அவங்கள பத்தி அவங்க சொல்லக்கூடிய செய்திகளும் சரி, எல்லாமே அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்து ரொம்ப மோசமா அவங்களை போர்ட்ரே பண்றது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுல வந்து வாட் இஸ் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் your any kind of bad portrayal or negative portrayal of women அப்படின்னா absolutely women journalists நான் தனிப்பட்ட முறையிலும் சரி women journalists நெட்வொர்க்கும் சரி they don't need it. ஆனால் இப்போ யூடியூபோட இதெல்லாம் சில விஷயங்கள் இங்கே கவனத்துக்கே வராமல் நம்ம கவனத்துக்கு நமக்கே தெரியாது இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்து யாராவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணாலும் ஐயோ இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. 2வது எல்லாத்துக்கும் இன்டர்வியூ பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் அந்த கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம வந்து லெட்டர் மட்டும் கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய ப்ரோஆக்டிவாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக யூடியூப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் பெரிய ஒரு சூழலில் நீட் டு கைண்ட் ஆஃப் பாஸ் அண்ட் சி அவங்க என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னு அவங்க மண்டையில் தட்ட வேண்டிய வேலையும் நம்ம வந்து கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கு. அது எல்லாருமே அப்படின்றது எனக்கும் அது தோணிட்டே இருக்கு. இன்டர்வென்ஷன் சொல்லும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்து பல பேர் வந்து பெண்கள் வந்து வேற மாதிரி ஒரு போட்டு வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து சில கேசஸ் ஆயிருக்கு, சில இன்னும் கேசஸ் ஆகாம இருக்கு. பட் நம்ம அதை தாண்டி வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு எக்ஸ் வந்து சம்திங் ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் வந்து பேசுறவங்க வந்து பெண்களை மையப்படுத்தி வந்து பல கண்டென்ட்ஸ் போகணும், பல அபிசோட் இது வரும். ஸோ அந்த இடத்துல அதை நீங்கள் இது பண்றீங்க. நான் சொல்ல எப்படி வந்துச்சு சிம்பிள் ஆன்சர்.
ஓகே நீங்க இல்ல பேசிக்கா வந்து நீங்க சோஷியல் மீடியால யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது அன்லஸ் ஸோ இப்போ எக்ஸோட எலான் மஸ்ட் பி ரெடி டு கம்ப்ளைண்ட் ஆமா இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூல்ஸ் சொல்லணும். அது பாதி விஷயம் நம்ம என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ட்விட்டர்ல வந்து நான் இருந்த காலத்துல இல்ல இது திஸ் டசன்ட் யூனோ குவாலிஃபை அஸ் கம்ப்ளைண்ட் எவ்வளோ மோசமா இருந்தாலும் தமிழ்ல இருந்தா அவங்களுக்கு புரியாது. ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம் வித் த மேனேஜ்மெண்ட். இது எப்பவுமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் நடக்கிற அதே விஷயம். அப்போ அதுக்கு வந்து நம்ம கலெக்டிவா சேர்ந்து கட்டாயம் குரல் கொடுக்கணும். ஆனால் அது எப்படி பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப டயர்டாகி தான் வெளியில வந்தேன். எங்களுக்கு சண்டை போடுறது வேற உருப்படியா வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் நம்ம கட்டாயமா சொல்யூஷன் இல்லை. ஐசிசின்னு ஒரு இது நிறைய விஷயத்துல சொன்னாங்க. பட் ஐசிசி ஃபங்க்ஷனலா வந்து மீடியா ஹவுசஸ் இப்போ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட மாட்டாங்க. போஸ்டர் அடிச்சு நானே 2 இதுல இருக்கேன்னு நினைக்கிறேன். 2 போஸ்டர் அடிச்சு நம்பர் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மீடியா ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இல்லை. ஆனா இருக்கு சில நிறைய மீடியா ஹவுசஸ் வந்து இதான் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டா ஃபங்க்ஷன் இல்லாம அது ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுது. women அங்க இருக்க womenக்கு they know that there is a committee and we can approach them with awareness இருக்கும். இப்போ நீங்க சொன்னபடியே அவங்க விகடனுக்கு தான் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி தான் நிறைய வெளியே பேசுறாங்க இங்க எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார்மல் மெக்கானிசம்குள்ள போறாங்களா விமன் இந்த மீடியாக்குள்ளேயே? எனக்கு ஃபார்மலா இப்படி ஒரு ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு, ஐ கேன் ஆக்சஸ் தட் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. ஈவன் ஆஃப்டர் கேஜிக்காரு நான் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன். சென்னையில் 8 டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லைன்னாங்க. வி ஆர் நாட் அவர் போஸ்ட் கமிட்டி இதெல்லாம் அவங்க இல்லைன்னு சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. சில இடங்கள்ல வந்து சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இப்போ பெரும்பாலும் சொல்றது இல்லைன்றாங்க. சில இடங்கள்ல இப்போ வந்து பாரி நான் வந்து சாய்னாவோட வெப்சைட்டோட அசோசியேட் ஆகிருக்கேன் பாரின்னு சொல்லுவேன். ஸோ அதில் வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க, நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து இப்போ நான் ஹிந்துவில் இருக்கும்போது ஐ மேக் ஷூர் விமன் நியூ. பட் ரொம்ப விமன் அங்கே கம்மியாக தான் இருந்தாங்க. ஃபீமேல் சின்ன டீம் தான், விமன் கம்மியாக தான் இருந்தாங்க. பட் விமனுக்கு தெரியும் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ப்ரோஆக்டிவாக யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொன்னால் முடியாது ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சைட். இட்ஸ் நாட் இப்போ அங்கே ஹிந்துவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு மிட் லீடர்ஷிப் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சீனியர் லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிற விமன்லாம் வந்து கட்டாயம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் லீடர்ஷிப்பில் சொல்லும்போது நான் ஓனர்ஷிப்பில் சொன்னேன். ஆக்சுவலாக மிட் லெவல் கொஞ்சம் சீனியர் லெவலெல்லாம் விமன் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து டெல் அதர் விமன் இதெல்லாம் இருக்குது, யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச்சஸ் அப்படின்னு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ திங்க் அஸ் விமன் யூ ஆல்சோ அஸ் senior women in our own field, we also have a responsibility to tell the youngster that I am there, I've gone through what it means, you might go through. அதனால ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். which I think some women definitely are doing. women வந்து வந்து கீப்ல மலைக்கடுறாங்க இல்லையா? இல்ல நான் சொல்லுவேன், பாயிண்ட் சொல்லுவேன். ஸோ எப்படின்னா இப்போ ஆல்ரெடி இப்போ ரெகக்னேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட டாப் மீடியா த்ரூ தான் வந்து அதை எல்லாரும் அட்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி மெயிலே கம்பெனிட்டிவாக லைக் தே ஆர் ஃபைட்டிங். ஸோ இதை நான் உமனை ஃபைட் பண்ண மாதிரி தான் சொல்கிறேன். பட் என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, ஸோ அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா இருக்கப்போ உமனும் அங்கே வராங்க. ஸோ அது ஒரு வேல்யூ பேஸ்ட் ஜாப்ல தாண்டி அது ரெகக்னேஷன் ரெஸ்பெக்ட் உள்ள போகிறப்போ வெண்ணை என்ன பண்ணாலுமே உமன் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் அதை ரெகனைஸ் பண்ணுவாங்கிற மாதிரி அதுவும் நடக்குதாங்க. ஸோ என்ன இருக்குதுன்னா அந்த ரெகக்னேஷன் என்ன ரெஸ்பெக்ட் அதில் பார்க்கறதால என்ன அந்த வேல்யூ மிஸ் பண்ணிடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன் சஜஷன் என்னவா இருக்குன்னா, லைக் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக எப்படி நம்ம வந்து இதை பில்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து என்ன ஒரு அளக்க முடியாத ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ என்னன்னா இதில் வந்து அவங்களோட ஒர்க் தான் ரெக்கமெண்டேஷன். அது வந்து இப்போ நெகிழ் பெருக்கில் அவங்களோட ஒர்க் அவ்வளோ பண்ணி பண்ணுறாங்க. பட் இது மாதிரி பீப்புள்ஸ் கொஞ்சம் பேராக இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது மேலேயே நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர்ஸ். ஏன்னா இந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் தான் அதிகமாக பார்க்கப்படுது, வேல்யூ வேறு பார்க்கப்படுது. ஸோ இப்போ நெகிழ் பெருக்கில் அந்த ஒரே ஒரு அந்த அசலியமோட அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் அமைப்பு பண்ணிருக்கு. அது ஓலா பார்த்தோன்னா அது சின்ன விஷயம் தான். ஓலா பார்த்தா சின்ன விஷயம் தான். பட் அந்த வேல்யூ ஒரு 10 பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிற மனசு வந்து வேணும். ஸோ இதை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பொசிஷனோ இல்லை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிராண்டோ ரெகனைஸ் பண்ணாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இண்டிபெண்டன்ட்லி க்ரோ பண்ண முடியும். எல்லா ஃபீல்டையும் தான் சொல்றேன், பாலிடிக்ஸ் எல்லா ஃபீல்டையும் தான். அதுக்காக அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. எல்லா ஓகே உங்களுக்கான
ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அங்க கிடைக்கும், இன்னும் பெட்டரா இல்ல இருக்கும். நான் அப்படி சொல்லல. இல்ல என்னோட பாயிண்ட் அது கிடையாது. ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் அது கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட நான் சொல்லவே இல்லை. இது குவாலிஃபிகேஷன் இல்ல. இது அதாவது இண்டிபெண்டண்டா ஒருத்தங்க சைன் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொசிஷன் கிடைக்கும்ன்றதான் என்னோட இன்டென்ஷன் நான் சொல்றேன். அண்ட் என்னன்னா அதுக்காக போய் ஃபைட் பண்ண வேணாம்னு கிடையாது. அந்த ஃபைட்குள்ள நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது பேசிக்கலி என்னன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ்க்கு இருக்கக்கூடிய ரீச் இருக்குல்ல. அது சொல்லுங்க. இப்போ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி லீடர்ஷிப்ஸ் அவங்க லீடர்ஷிப்ல ஓனர்ஷிப் சொல்றாங்க. சோ நீங்க என்னதான் ஃபைட் பண்ணாலும் உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்களே தவிர மேபி கொடுப்பாங்க எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, தெரியல. அதான் சொல்றேன். ஐ திங்க் ஃபைட் பண்ணி இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் நானும் சப்போர்ட் பண்ணுவேன், ஃபைட் பண்ணுவேன். அது இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இத நம்ம க்ரோ பண்ற பாயிண்ட்ல நான் சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் அதனால இண்டிபெண்டன்ட்டா நிறைய மீடியா ஹவுசஸ் வந்தது. இண்டிபெண்டன்ட்டா இன்னைக்கு இருக்கிற இது ஃபைட் பண்ணனா இப்போ அந்த ஆர்கனைசேஷன்ல இப்போ லீடர்ஷிப் பொசிஷன் ஒரு இடம் பாத்தீங்கன்னா அங்க யார் இப்போ 1 2 3 4 இருக்காங்களோ தே ஷுட் சப்போர்ட் இல்லையா? சோ இப்போ நான் இங்க இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன். பட் அந்த ஆர்கனைசேஷன்ல சப்போர்ட் பண்ற அவங்களோட மென்டாலிட்டி இந்த மாதிரி இருக்கும்ல. சோ அப்போ போகணும். அது கரெக்ட் தான். அதனால தான் ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் வயலெல்லாம் வந்து இப்போ எடிட்டரா இருக்கிறது ஆரம்பிச்சது சித்தார்த் வரராஜ் தான். பட் இன்னைக்கு எடிட்டர் ரோல்ல இருக்கிறது ஒரு விமன் தான், சீமா சிஸ்டி சப்போர்ட் பண்ணாலும் ஆமா டெஃபினட்டா அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேசஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கணும் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட பாயிண்ட். நான் அண்ட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கான்வர்சேஷன் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரெகக்னிஷன் இதுக்காக இன்னும் அதிகமா ஃபைட் பண்ணும்போது அப்ப வேல்யூவை மிஸ் பண்ணிடுறோமா அப்படின்ற ஒரு இதுக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் இட் அப்படி பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வேல்யூஸ் டெஃபினட்டா எப்பவுமே அது அப்படிதான் இருக்குது. பெண்களோட பார்வையே அப்படிதான் இருக்குது. இன்பில்ட்டா ஒரு ஆர்கானிக்கா வந்து அவர்களால சூப்பர் மேல சூப்பர்ஃபிஷியலா பார்க்காம உள்ள டீடைல்ஸ் அண்ட் நியூவான்சஸ்க்குள்ள தான் போக முடியுது. ஸோ அந்த வேல்யூ சிஸ்டம்ல எனக்கு தெரிஞ்ச எந்த காம்ப்ரமைசஸுமே எப்பவுமே இல்லை. அண்ட் ஐ திங்க் அது வேல்யூ எப்பவுமே இன்பில்ட்டா இருந்திருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல சர்வைவலுக்கான ஒரு இருக்குல்ல, அது சமூகம் வந்து இவ்வளோ வருஷமா இருந்ததுனால அந்த சர்வைவலுக்கு நான் இவ்வளோ ஃபைட் பண்ணி ஆகணுன்றதும் இன்பில்ட்டா ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ் ஆன் த வேல்யூஸ். அது இன்னும் அதிகமான ஒரு எஃபர்ட், அதிகமான ஒரு எனர்ஜி போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே தவிர இது மைனஸ் இல்லைன்றது தான் எனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங். ஒரே ஒரு கொஸ்டின், வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ற ஜர்னலிஸ்ட் வந்து ஐ மீன் ஓன் ரிஸ்க்ல தான் பண்ண போறாங்க. பட் ஸ்டில் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா வந்து சிஸ்டமோ இல்ல ஜர்னலிசம் இல்ல ஏதாவது வந்து அதுக்கு இஸ் தேர் எனி பிளேஸ் வேர் தே கேன் பீ ஏதாவது ஒரு கிளப் எல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா பண்ணிட்டு போயிருப்பாங்களா? ஆமா, இப்போ நான் இண்டிபெண்டா ஒர்க் பண்றேன், நான் தனியா போய் பண்றேன்னா எனக்கு யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நம்பர்கள் சொல்லுவாங்க. நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார்பாக ஒரு ஆர்கனைசேஷன் சார்பாக போறேன் அப்படின்னா கட்டாயமா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாங்க. ஆனா சில இடங்கள்லாம் இருக்குங்க, நீங்க வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ணாலே வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ல இருந்தோ மெயின் ஸ்ட்ரீம் டெலிவிஷன் சேனல்ல இருந்தோ நீங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஜோன் போறீங்கன்னா you're almost safe there. உங்களுக்கு வந்து அங்கே எந்த பெரிய பிரச்சனையும் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் வராது. நான் வந்து ஸ்ரீலங்காவில் 2008 வார் தொடர்பேன். அந்த டைமில் வந்து நான் 11-12 days அங்கே நான் தங்கியிருந்தேன். நான் வந்து ஜாஃப்ரா போக ட்ரை பண்ணேன். நான் ஐமீன் பேசிக்காக அங்கே நார்த் போக ட்ரை பண்ணேன். எனக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. நான் தங்கியிருந்த அதே லாட்ஜில் அப்போ பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே பர்மிஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் மட்டும் உடனே கிளம்பி போறீங்க யாழ்ப்பாணத்துக்கு, எங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அவங்க சொன்னாங்க, போகிற வழியில் எவனாவது என்ன சுட்டா பரவாயில்ல, இந்த அரசுக்கு நான் செத்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் செத்தா பிரச்சனை, கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்களை கேள்வி கேட்கும், அதனால உங்களை அனுப்ப மாட்டாங்க எங்களை அனுப்புவாங்க. அது சரி எனக்கு வந்து பயங்கரமான யாரோ என்ன வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து திங்கிங் என்னன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த வாய்ப்புன்றது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய, அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கரெக்டாக மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்ட் வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் தனியாக இண்டிபெண்டண்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? பே பேரிட்டி பற்றி சொன்னீங்க. இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் வந்து நிறைய பேர் பண்ணலை, பெண்கள் நிறைய பண்ணாங்க. அப்பயுமே அந்த பே பேரிட்டி அங்கே இல்லை. ஏன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ணலாம். இப்போ நீங்கள் ராணா யூஸ் சொன்னாங்க. ராணா யூஸ் முதல்ல காக்க குஜராத் போனாங்க. செகண்ட் டைம் அவங்க போனப்போ காக்கா தான் போகிறாங்க. பட் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள்
ஸ்டோரிஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ண மாட்டேங்குது, நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு. அந்த 8 மாதம் வேணா ஆகிடும் அங்கே இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் சொல்கிறாங்க. அந்த நிறைய அதை பற்றி எழுதுனாங்க. பெண் கேமராவை வச்சுட்டு அவங்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிஜேபி ஒரு விமன் லீடர் வந்து அமெரிக்காலேருந்து இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஊரை சுற்றிட்டாங்க. ஒரு சினிமா கேட்கலாம் கூப்பிட்டு போகிறாங்க. சினிமா கேட்டில் மெட்டல் பெண் கேமரா மாட்டிக்கும். ஐயோ மாட்டினா செத்தாங்க, நானும் இப்போ அங்கேயே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மினிஸ்டர் வந்து அந்த கேமரா இல்லாத வெரிஃபை பண்ணாத ஒரு என்ட்ரி வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. நான் அப்படி தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கலாம், பட் ஓவரால் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்ச். அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு செய்கிறதுக்கு ஓரளவுக்கு இப்போ விஷயங்களுக்காக I got because I'm from India in foreign journalism and so I come from a வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு mainstream magazine. So அது ஒரு சின்ன protection. Then how effective is the mainstream media? Because what we are hearing is that there is a lot of pressure, political pressure especially from the right wingers to the mainstream media. அதனால தான் வந்து alternative mediaவே வந்து இவ்வளோ பெரிய ஒரு space over. So you think that politically also something has been happening that is driving more people, especially women, from the mainstream media out into the alternative media. People who are wearing ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகிடுது. பொதுவாகவே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பெரிய அளவில் நம்ம நினைச்சதெல்லாம் எழுத முடியாது. நம்ம நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் யங் ஜேர்னலிஸ்ட்லாம் அந்த கற்பனையோட வருவாங்க, நம்ம உடனே வந்து உலகத்தை மாற்றிடுவோம், கட்டாயமாக முடியாது. எப்படி வந்து நான் என்ன ஜேர்னலிசம் கிளாஸ் போய் என்ன கிளாஸ் எடுத்தாலும் நான் சொல்ற ஒரே விஷயம், 25 வருஷத்துக்கு அப்புறம் ஐ ஹவ் சேஞ்ச் as a human being and that is very important to me. உள்ள அந்த கவிதா முரளிதரனா நான் இன்னைக்கு இல்லை. நான் வந்து ஐ கேன் பிகம் பெட்டர் as a human being and that is எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அது எனக்கு ஜேர்னலிசம் தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நீங்க அதை தாண்டி உலகத்தை மாத்திடலாம் அப்படின்னா நினைச்சிட்டு வராதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் யூ பிகாஸ் நம்மளை மாத்திக்கிறத விட பெரிய விஷயம் வந்து எதுவுமே இல்லை. அது நான் வந்து சொன்னேன். அந்த மாதிரிலாம் கட்டாயமாக நடக்காது. சாய்நாத் சொல்வார், அவர் வந்து உங்களால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரைட் 10 stories, 3 ஸ்டோரி உங்களால் இஷ்டத்துக்கு எழுத முடியுது, 7 ஸ்டோரினா ஓகே, 4 ஸ்டோரினா பரவாயில்ல, 5 ஸ்டோரினா சூப்பர், நீங்கள் நல்ல ஜேர்னலிஸ்ட். 5 stories ஃபார் யூ அண்ட் 5 stories ஃபார் மேனேஜ். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா யூ லூஸ் யுவர் ஜாப். அவ்வளோதான். அந்த கணக்கு தான். அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளும் வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கட்டாயம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிடிக்காத சில விஷயங்களை வந்து எழுதி தான் ஆகணும். ஆனால் முடிந்த அளவுக்கு குறைந்த சமரசங்களோட நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எழுத முடியும்னா மெயின் ஸ்ட்ரீம்ல சர்வைவ் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்ன்றது தான் நம்ம. And you know, mainstream media, there are certain topics that women journalists, I've heard this from a lot of journalists who are friends with me, say that women investigative journalism ஐயோ வாங்க, பொலிட்டிக்கலாக எழுதுறீங்களா, ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. Why don't you go and interview an actor? Why don't you go and interview someone who is cooking? நீங்கள் குக்கிங் கிளாஸ் போயிட்டு கேட்டு அதை பற்றி நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு. There are certain topics which they specifically say women journalists இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த போக்கு வந்து இங்கே மாறணும் தானே. It is still existing. Women journalism இதான் பண்ணணும், பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அது வந்து பேசிக்காக இப்போ இங்கிலீஷ் மீடியாவில் வந்து ஓரளவுக்கு ஒரு பிரிட்டன்ஸ் ஆஃப் இதாக இருக்கும். இங்கே பெண்கள்லாம் இதெல்லாம் வெளிப்படையாக நோன் சொல்லக்கூடாது, அவங்க பாலிடிக்ஸ் எழுதுறேன்னு சொன்னாங்கன்னா வெளிப்படையாக அந்த நோன் சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. தமிழில் வந்து அது சுத்தமாக கிடையாது. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். ஸோ தமிழில் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் கவர் பண்ணுற விமன் அன்லெஸ் டெலிவிஷனில் இருப்பாங்க. டெலிவிஷனே கூட ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இருக்காங்க ஓரளவுக்கு டெலிவிஷன். க்ரைம் வந்து சுத்தமாக இல்லை. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா க்ரைம் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ஒருத்தங்க மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு சிங்கிள் ஒரு பொண்ணு வந்து என்ன என்கவுண்ட், நான் வந்து டெக்கன் பாயிண்ட்லாம் அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டைமில் அந்த பேங்க் ராபர்ஸ் ஒரு 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. இல்லை காலையில் 5 மணிக்கு அந்த பொண்ணு போயிருந்துச்சு. அந்த பொண்ணு போய் நின்றதுக்கு அப்புறம் தான் எல்லா மெயில் ஜேர்னலிஸ்டும் அங்கே வராங்க. ஏன்னா ஸ்டோரியை நான் ஃபோனில் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையிலேருந்து வீட்டில் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டோரி சொல்ல நான் அடிக்கிறேன்னா அது ஃபீல்டில் இருந்து அதனால் அடிக்க முடியாது. நான் ஸ்டோரியை ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஐ நோ தட் ஷீ இஸ் தேர். அது விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் டெடிகேஷன் இருக்கு ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க. பட் அவங்க வந்து க்ரைம் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது. அது பெரிய சிக்கலாக தான் இருக்கும். க்ரைம், பாலிடிக்ஸ் இதெல்லாம் நான் முதல்ல இருந்தே பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் தான் பண்ணேன், ரொம்ப தீவிரமாக. அதனால நான் கிட்டத்தட்ட அதை ஃபைட் பண்ணேன். நான் வந்து சின்ன சின்ன ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போனேன், ரொம்ப அபத்தமான ப்ரெஸ் மீட்லாம் இருக்கும், அதுக்கெலாம் போனேன். ஆனால் பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு போயிடும், போன்னு சொன்னால் போயிடாது. ஸோ ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக நிறைய விமன் வந்து வில்லிங் டு டூ. ஆனால் வாய்ப்பு கிடைச்சது.
வேற யாருக்கும் ஏதாவது சொல்லணும் அது ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணும்போதே வந்து விமன் டோன்ட் சூஸ் ஜேர்னலிசம் தான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அது பண்ணாலுமே அந்த நைஸ் லேயர் கொஞ்சம் அந்த டிவி பாட்டை மட்டும் எடுத்துட்டு டஃப்பான ஜாப்ஸ் சூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸ்கூல்லேருந்தே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாப் இஸ் டு ஏர்ன் ஒன்லி. அதுலேயும் ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேமிலி வில் நாட் சப்போர்ட். இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்போல்லாம் இஷ்யூஸ் வந்தாலும் ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து நம்மளோட காலையில் வந்து வேலையும் ரெண்டு பக்கமும் நம்ம தான் சமாளிச்சாங்க. இன்னொரு எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஒரு அட்மாஸ்பியர் வந்து விமனுக்கு கரெக்டாக ஈக்குவலாக கொடுக்கவே மாட்டாங்க. ஆஃப்டர் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா கூட ஒரு சேர் சரியாக இல்லைன்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு பல வருஷங்களாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஹைட்டு கரெக்டாக இருக்காது, இல்லை ஏதோ ஒரு இது இருக்கும். நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா தூக்கி அடிப்பாங்க. They don't want it to show blunt சொல்லிடுவாங்க. ஆனால் விமனாக இருந்தால் we are always people places. ஏன்னா அது வீட்டிலேருந்தே அப்படி ப்ரூவ் பண்ணி ஒர்க்கையும் அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு சப்மிசிவாக நம்ம வந்து ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய நாள் போயிடும். அதுக்கப்புறம் சடன்லி வி கான் சேஞ்ச். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் சேஞ்ச் வந்து எங்கே ஆரம்பிக்குமா தெரியல. எல்லா இடத்துல இருக்கிற பேக்கேஜ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிறைய பார்க்குறாங்க. பொலிட்டிக்கலாக இல்லை ஹிஸ்டாரிக்கலாக நிறைய திங்க் பண்ணுற பர்சன்ஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அங்கேயே பட்ஜெட் ஆக்சுவலாக அப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய 90 எனக்கு தெரிஞ்சு விமன்னா ஒரு கமிட்மெண்ட்டோட வராங்க. 90% மென் வந்து அவங்க இன்னும் ஜாபாக தான் பார்க்குறாங்க. தவிர ஜேர்னலிசம் அப்படின்றது ஏதோ ஒரு நாங்கள் ஒரு விஷயம் பார்க்குறோம், மக்களுக்கு செய்தி சொல்கிறோம், அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்குற ஆண்களை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்கெல்லாம் அதே மைண்ட் செட்டில் தான் வராங்க. அதே அதனால தான் இப்படி மோர் உலகத்தில் இல்லை ஜேர்னலிசம் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்தால் அது வேறு. நம்ம அவங்ககிட்டயும் சிக்கல் இருக்கலாம், பட் அதை டீல் பண்ணுற விதம் வேறையாக இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஜாப் நம்ம பாட்டுக்கு வந்து உட்காரப்போம், ஸ்டோரிஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வேறு. ஸோ அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப ஆழத்து இந்த பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடிய மெயின் பற்றி யோசிக்கும் போது அவங்க அவ்வளோதான் யோசிக்கிறாங்க. அவங்க என்னதான் நாலேஜ் இருந்தாலும் இப்படி தனிங்கிற மாதிரியே இருக்கு. ஸோ என்னதான் எவ்வளோ டேலண்ட் எவ்வளோ மெச்சூர்டாக இருந்தாலும் இந்த விஷயத்துல எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்களா மெட்டர்னிட்டி அது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே அப்படியாகும். என்னோட நிவேதிதா கூட சொன்ன மாதிரி ஒரு ஃபெமினிசம் அப்படின்றது எனக்கான விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தனியாக இல்லை இந்த உலகத்தில். எனக்கு அப்பா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காரு, எல்லாருமே எல்லாம் வி லிவ் வித் மென். வி ஹாவ் டு லிவ் வித் மென். அதுக்கு வேறு ஆப்ஷனே நமக்கு இல்லை அப்படின்றப்ப அது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை. அது நான் என் கூட இருக்கக்கூடிய ஆண்களுடைய பிரச்சனையாகவும் அது இருக்கணும். ஐடியலி என்னோட பிரச்சனை நான் ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறேன்னா அது என் கூட இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அதை வந்து பிரச்சனையாக தான் பார்க்கணும். அது இல்லைன்றது தான் இந்த சிக்கல். நேரங்கள் எல்லாருக்குமே இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீமேல் லீடர் பற்றியும் அது தொடர்ந்தும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் இருக்கு அப்படின்றதுனால வந்து இந்த கான்வர்சேஷன்ல இருந்து நம்ம நிறையவே வந்து டேக் அவேஸ் இருக்கு இல்லையா. அதாவது வந்து இப்போ நெல்லிப்பிள்ளையோட ஸ்டோரி அதை தொடர்ந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது வந்து விமன் ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பீட் ரிப்போர்ட் பண்ண கிடைக்குது. அதாவது வந்து எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல், ஹெல்த், குக்கிங், பியூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து அவங்களுக்கானதா ஒதுக்கப்பட்டிருக்கு, எப்படி வந்து பாலிடிக்ஸ் இல்லாட்டி வந்து ஒரு கிரைம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜேர்னலிஸ்டுக்கு வந்து எப்படி வந்து பே பார்ட்டி, மற்ற சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், எல்லாருக்குமே இயல்பா கிடைக்க வேண்டிய மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், பீரியட் பாலிசி, இதனால வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அண்ட் தாட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து இந்த கான்வர்சேஷனை நம்ம தனியா பார்க்காம இப்ப அடுத்தது வந்து சாரா சாப்மேனோட சாப்டர் பார்த்துட்டு அடுத்தது நம்ம பேச போறது வந்து லேபர் மூவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். அப்போ ஆப்வியஸ்லி அங்க வந்து லேபர் கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வரும்போது அதுல ஜேர்னலிசம் முதற்கொண்டு எல்லா ஃபீல்ட பத்தியும் பேசுறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கிறதால நான் பாக்குறேன். ஸோ இப்போ இது ரிலேட்டடான
கான்வர்சேஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எல்லாரும் மைண்ட்லயே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சாப்டர் படிச்சுட்டு அந்த குறிப்பான லேபர் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லேபர் இஷ்யூஸ் பத்தின டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது அங்க வந்து கல்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வித் தட் we extend our thanks to Kavita. Thank you so much for joining. Thank you, girl. Thank you. வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் செகண்ட் ஹாஃப் கேட்ச் பண்ணிக்கிறேன். Yeah, it is going live. Yeah, okay. It will be on our page. Start பண்ணலாம். Kali. Start பண்ணலாம். So we'll start with the reading of the second chapter. The Matchbox Factory. Revolutionary Sarah Chapman. எல்லாரும் எடுத்துட்டாங்களா? Enola Holmes is a movie that is close to many people's hearts. Millie Bobby Brown, who played the lead, quickly became an icon among young girls. This film is based on the matchbox strike in 19th century England. The movie revolves around Enola, the fictional younger sister to the famous character Sherlock Holmes. The most complex role in this movie, however, belongs to Sarah Chapman. Chapman was a warrior who fought to emancipate the simple matchbox girls of industrial England. By the end of the 19th century, matches are made out of poplar or pine wood. Precisely measured and cut sticks were first dipped in a mixture of sulfur, glass shards, potassium chlorate, antimony sulfate, and white phosphorus. Then they were dried, stacked in boxes, and sent for sale. Among these, men were only responsible for dipping the sticks in the chemical compounds. Cutting the sticks, stacking them, packaging them in boxes, and counting them were mostly done by young women. So young girls aged 14 to 18 often did these jobs, attracted by the low wages. While prosperous fumes from the match factories caused the focilla condition among the workers a variant of bone cancer. The Czechia first swells, followed by an unbearable toothache. Then the gums rot and the severity increases step by step. Most of those infected with this disease succumbed to it. So even those who came into work with mild inflammation were mercilessly turned away. They had no insurance or compensation for the wages and once they were infected. As the factories were mostly run by small-scale industries, they did not come under the scope of the Factories Act. Due to this, very low wages, poor working conditions, unsanitary toilets, and safety deficiencies were rampant. Notwithstanding these problems, there was also custom of imposing fine on workers even for minor defects. This was a heavier burden on stomach than the 14-hour work days. On 23 June 1888, in the English magazine, The Link published a report by Annie Benson. The report exposed the miserable condition of the matchbox workers to the world. The report stated thus: at a meeting of the Fabian Society held on June 15, the following resolution was moved by H. Chapman, second by Herbert Burroughs, and carried after a brief discussion. That this meeting being aware that the shareholders of brand may are receiving a dividend of over 20%, at the same time are paying the works only 2.5 per gross. For making matchboxes, pledges itself not to use or purchase any matches made by this firm. In this article titled White Slavery in London, Anne explains a typical case in that of a girl of 16, a piece worth she earns 4 pounds a week and lives with a sister employed with the same firm, who earns good money as much as 8 or 9 pounds a week. Out of the earning, 2 pounds is paid by the rent for one room. The child lives on only bread and butter and tea, alike for breakfast and dinner. But later with dancing eyes, that once a month she went to a meal where you get coffee and bread. Can I continue? Out of the earnings, 2s is paid for the rent of one room. The child lives on only bread and butter and tea, alike for breakfast and dinner, but related with dancing eyes that once a month she went to a meal where you get coffee, bread and butter, and jam and marmalade and lots of it. Now and then she goes to the paragon. Someone stands street, and that appeared to be the solidarity bit of color alive. The splendid salary of 4 shillings is subject to deduction in the shape of fines. If the feet are dirty or the ground under the bench is left untidy, a fine of 3 dimes is inflicted. For putting burns matches that have caught fire during the work on the bench,
1 shilling has been forfeited, and one unhappy girl was once fined 2 shillings, 6 times for some unknown crime. If a girl leaves 4 or 5 matches on her bench when she goes for a fresh frame, she is fined 3 times. And in some departments, a fine of 3 times is inflicted for talking. If a girl is late, she is shut out for half the day. That is for the morning 6 hours, and 5 times is deducted out of her days 8 times. The Bryant and May Company was founded in 1843 by William Bryant and Francis May. They took the business to England with Swedish matchmaker Johann Edvard Lundström. In 1862, the company produced 27.9 million matches. The factory was located in Bow, East London. In 1880, 5,000 women, mostly from Ireland, worked at Bryant and May factory. From 1871 onwards, there were protests in this factory opposing the inadequate wages and taxation, without any major impact. But the London matchbox workers' strike of 1888 became significant in history and a ground for reclaiming their lost rights. Although the main reason for this is said to be Annie Besant, the woman who turned her attention towards the matchbox workers, Sarah Chapman, is considered to be the most influential. Sarah was born on 31st October 1862 as the 5th child of Samuel Chapman and Sarah Ann Mackenzie. Samuel worked as an assistant to a brewer and occasionally in the shipping industry. The family lived in Mile End for 17 years. Samuel was able to provide basic education to his children. Census records indicate that all children in the family were literate. The basic education gives Sarah the clarity to lead the working class women's uprising later. In 1888, at the age of 19, Sarah worked for Bryant and May with her sister Mary and mother Sarah Ann. She was given the job of booker in the patent department. During this time, Annie Besant heard about the decision of the Fabian Society and wrote an article in the Link magazine, meeting with Bryant and May workers outside the factory to gather information. Annie Besant's essay, published in late June, became a major headache for Bryant and May. It forced some of the workers to testify that no such penalties were levied in their factory. The management suspended one of the women who protested. Due to this, around 1,000 women started a strike. Despite the company rehiring the sacked women, the very next day, the other women continued their strike with demands such as removing the penalty system. A pressure group met the management on behalf of the employees and held talks, but that too failed. On July 16, 1888, the entire factory came to a standstill due to a strike. No one came to work. 200 women marched to Annie Besant and presented their demands. They believed she could help due to the essay she had previously written on them. Annie Besant promised to speak to 3 of the women from those who gathered. Sarah Chapman, Mary Cummings, and Mary Nallas stepped up. They asked, "You spoke on our behalf, so can't you do this much at the least?" On July 8, the first meeting was held with the protesters. Magazines like Pall Mall Gazette and The Star supported the women's struggle through births. Besant was saddened to see women struggling on the streets in an environment with no job security, and so decided to help them in any way she could. On her instruction, the committee decided to meet the members of the parliament in the House of Commons on July 11 to seek support for their protest. Women like Sarah Chapman, Nals, Mary Cummings, Alice Francis, Kate Slater, Mary Driscoll, Jane Macklin, and Eliza Martin were elected as members of the strike committee. Tony B. Hall and the London Trades Committee supported the protest group. With their help, they went to meet the members of parliament. Among them, Robert Cunningham Graham, Charles Connivlier, and Charles Bradlaugh showed their support to the girls. Charles Bradlaugh spoke about those women's plight to the parliament. As a request of the company owners, talks were held with them, and on July 17, some important decisions were made. All penalties will be waived. The administration should provide materials, including paint, brush, and glue at its own expense. The 3 pence withheld must be returned to everyone. All claims must be discussed directly with management and not with the foreman. All the fired women should be reinstated as workers. Separate break rooms should be set up. Food should not be consumed near phosphorus. Women should not carry the packed boxes over their heads. Handcrafts must be provided instead. The following day, the company agreed to these terms and the strike was called off. The Matchbox Workers Union was launched on 27 July 1888 with new officers.
12 women were appointed as members. Sarah Chapman was one of the 77 participants from England who attended the International Trade Union Congress in London that was held in November 1888, along with Annie Besant. At the Trade Union Congress held in Liverpool in 1890, Sarah proposed a resolution on the Freight Carriage Act. Sarah married Charles Henry Chapman in December 1891. She resigned from Bryant in May. The couple had 6 children. 2 of them passed away and the eldest son of the remaining 4 died of wounds fighting the World Wars. Sarah's husband Charles died at the age of 55. Sarah Chapman died of cancer on 27 November 1945 at the age of 83. Her body was buried with 5 others in the destitute burial area at Mena Park Cemetery. She may have faced economic crisis in her last days. The British government decided to level the land where her grave was and set aside space for new graves. There was strong opposition to this. Sarah once again became a subject of discussion in the English Parliament. The government assured that there will be no more problems involving the location of her grave. A new housing development in Bow, where the Bryant and May factory used to be, is named after Sarah Chapman. A blue flag was installed at the factory site to honor the match girls. Sarah and her fellow match girls gained global attention through the Enola Holmes sequel. Even today, thousands of women are working without proper wages and insurance in the sulphurous lands of southern Tamil Nadu, including Sivagasi. Their fingers coated in silver powder. They have never campaigned for better working conditions or wages, to my knowledge. At least. Has the condition improved there? No. The voices of struggle continue to be suppressed. Will there be another Sarah in such regions? Only time can tell. ஓகே ஸோ இப்போ சாரா சாப்மனோட சாப்டர் வந்து படிக்கும்போது எல்லாருக்கும் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்து போனது எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க இந்த யூனியன்ல இப்போ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, விமன் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது இப்போ கூட இல்லை அந்த மாதிரி எல்லாம். ஸோ இதை பற்றியும் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி லேபர் இஷ்யூஸ் பற்றியும் பேசுறதுக்காக வி ஹாவ் தோழர் வைஷ்ணவி. அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் யூனிட்டி தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பல்வேறு லேபர் இஷ்யூஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் someone who is working in இந்த மாதிரி லேபர் இஷ்யூஸ் சம்மந்தமாக ரொம்ப ஆக்டிவாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். ஸோ ஓவர் டு ஒர்க். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஐ மீன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் அண்ட் ரொம்ப நல்ல ரைட்டிங் அண்ட் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் நினச்சிட்டே இருந்தேன் படிக்கும்போது. அண்ட் ஐ திங்க் எப்போவுமே வந்து லேபர் மூவ்மெண்ட் லேபர் இஷ்யூ பற்றி நம்ம பேசும்போது நிறையா பெண்களை பற்றியான பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அண்ட் லேபர் இஷ்யூஸ்னாலே வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரை டாபிக், ஒரு போராட்டம், ஒரு கேம்பெயின், அது வந்து அது அவங்களுடைய விஷயம் அப்படின்னு ஒரு ஒதுக்குற அந்த செக்டார் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அதுவுமே வந்து ஒரு மக்கள் பிரச்சனை, அதுவுமே ஒரு வெகுஜன பிரச்சனை, அதுவுமே ஏன் வந்து ஒரு சிவிக் குரூப், ஏன் நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்ற இது வந்து ஒரு 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 வாய்டு அது இருந்துகிட்டே தான் இருக்குது. லேபர் மூவ்மெண்ட்ல அது ஒரு பெரிய வாய்டாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு இது ஒரு ரொம்ப முக்கியமான கல்ச்சுரல் என்கேஜ்மெண்ட்டாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு லேபர் ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக நம்மளால வந்து கடக்க முடியும், நம்மளுமே வந்து பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறது, அப்படின்னு செயல்படுத்துறதுக்கான ஒரு வடிவமாக, ஒரு ரொம்ப முக்கியமான வடிவமாக பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு ரொம்ப அப்ரிசியேஷன். அண்ட் இந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கும் போது, இந்த ஸ்டோரி முதல்ல படிக்கும் போது ஐ திங்க் நம்ம கவிதா தொடருடைய ஒரு ரொம்ப முக்கியமான கண்டினியூஷனாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி படித்ததும் இருக்குமே. ஏன்னா சாரா இந்த கதையில வந்து சாரா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆனி பெசன்ட் அவங்களோட இதுவுமே முக்கியம். ஸோ எப்படி வந்து ஒரு லேபர் மூவ்மெண்ட்டுக்கு வந்து லேபர் மூவ்மெண்ட் அண்ட் ஜேர்னலிசம் ஒரு ஹேண்ட் இன் ஹேண்டாக போக வேண்டிய ஒரு விஷயம் நான் எப்போவுமே ஐ திங்க் எனி மூவ்மெண்ட் ஆஸ் சச் ஐ திங்க் ரெண்டுமே தனித்தனியாக நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் அதுவும் இந்த ஆர்டிக்கலில் ரொம்ப அழகாக வந்து அது வெளியில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ ஐ திங்க் ஹேவிங் செட் திஸ், இப்போ எனக்கு அது படிக்கும் போது ஒரு வாட்டியும் வந்து இது 80sலாம் எவ்வளோலாம் நடக்கல, இப்போவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப திரும்ப வந்து இது ரெஃப்ளெக்ட் ஆன ஒரு இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபாக்ஸ்கான் பிரச்சனை.
எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பெண்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ரோட்ல வந்து போடுறாங்க. ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு அடிப்படையான சாப்பாடு ஒழுங்கா கொடுங்க. அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டல் ஃபாக்ஸ்கான் அப்படின்றது வந்து நோக்கியா ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் யூனிட். அந்த யூனிட்ல வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலை செய்யறாங்க. ரொம்ப முக்கியமான இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மெயினா வந்து இப்போ இந்த மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க 14 to 18 வயசு. இப்போ இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மேபி அந்த ஏஜ்லாம் கொஞ்சம் இன்னும் ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்றதுனால 18 மாறி இருக்கு. 18 to அந்த ஒரு 21, 22 ஏஜ். நிறைய இண்டஸ்ட்ரி இந்த ஏஜ் குரூப்பை ப்ரிடாமினண்டா வச்சிருக்க டாமினேட் பண்ற இண்டஸ்ட்ரியா இருக்குது. மெயினா வந்து எலக்ட்ரானிக் செக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட ரீசெண்டா ஃபாக்ஸ்கான்ல பிரச்சனை என்ன அப்படின்னா அன்மேரிட் விமனை வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்றது வந்து அங்க அன்ரிட்டன் ரூல். எலக்ட்ரானிக் செக்டரா இருக்கலாம், கார்மெண்ட் செக்டரா இருக்கலாம், அவங்களோட ஒர்க்கிங் ஏஜ் வந்து இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. 18+ இருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப ஒரு 12th முடிச்சுட்டு இப்பதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்றாங்க இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கிராமங்கள்ல இருந்து வர பெண்களா தான் இருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கான்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிப்பிக்கலான வந்து ஒரு கேஸ், அது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய கேஸ். பெரிய சென்னையில இருந்து வெளியில வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து வேலை பார்க்குற பெண்களா இருக்கிறாங்க. எல்லாருமே 12th முடிச்சிருக்காங்க, நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, லா முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற பெண்களா இருந்தாங்க. அவர்களுடைய அடிப்படை தேவை இப்போ இதுல வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேசியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல்ல. அந்த மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு எப்படி வந்து போன் கேன்சர் அளவுக்கு வர பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு பேசினாங்க. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சர்வசாதாரணமா வந்து எல்லாருக்குமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பிரச்சனை இருக்குது. அவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல, க்ளோதிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, அயனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மெயினா நிறைய ஹீட்ல வேலை பார்க்குற பெண்கள் அவங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் இந்த மாதிரி மொபைல் மேனுஃபேக்சரிங்லயும் அவங்க அந்த போர்டெல்லாம் பண்றவங்க அதுவுமே நிறைய ஹீட் இன்வால்வ்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரீப்ரொடக்டிவ் கர்ப்பப்பை சம்பந்தமான எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களோட வேலை செஞ்ச இடத்துலயுமே வந்து அந்த ஃபேக்டரியில அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த அயனிங் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சவங்களுக்கு அபார்ஷனே நடந்தது. அதே இடத்துல அபார்ஷன் நடந்தது. அதை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி எல்லா இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட்லையும் மறைக்க தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது ரிப்போர்ட்டே ஆகாம எப்படி மறைக்கிறது அப்படின்றதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஹெச்ஆர் அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பிரைவேட்டா ஒரு ஆட்டோ வச்சு கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வீட்டு விட்டாச்சு. எந்த விதமான ரிப்போர்ட்டிங்குமே நடக்கல. ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும், அதை ஃபைல் பண்ணணும். அது ஏன் நடந்தது, இது அடுத்து ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கான வேலைகள் என்ன, இது எல்லாமே வந்து அண்ட் வந்து மிக முக்கியமா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பதில் சொல்லணும். ஒரு ஒர்க்கருக்கு அது நடந்திருக்கு அப்படின்னா அவன் அந்த ஒர்க் பிளேஸ்ல நடந்திருக்குன்ற பட்சத்துல அவன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு இருக்கான். பட் ஆனா எல்லா இடத்துலயும் அந்த கடமையில இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிவகையை தான் எல்லா நிர்வாகமும் செய்து, குறிப்பா ஃபாக்ஸ்கான்ல வந்து இந்த உணவு பிரச்சனையை சொல்லும் போது பெண்களுக்கு எப்படியெல்லாம் திருப்பினாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் நைட்டு பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் நைட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், உங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்திருக்கும், அதனால வந்து உங்களுக்கு வந்து வாமிட்டிங் இந்த சென்சேஷன் எல்லாம் வந்திருக்கும். தட்டு நீங்க ஒழுங்கா வாஷ் பண்ணிருக்க மாட்டீங்க. எப்படி 300 பேரும் தட்டு ஒழுங்கா வாஷ் பண்ணல, 300 பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களை வந்து ரொம்ப வந்து டார்கெட் பண்ற ரொம்ப சலுப்பித்தனமான காரணங்கள் எல்லாம் வந்து நிர்வாகம் வந்து தொடர்ச்சியா வந்து சொன்னாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னாலதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நிர்வாகம் சம்பந்தமே இல்லை, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி எவ்வளவு திருப்ப முடியுமோ திருப்பி அந்த மொத்த போராட்டத்தையும் கலக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணாங்களே தவிர அதுக்கு வந்து அந்த பெண்களுக்கு பதில் சொல்றதுக்கான பொறுமையா வந்து இது நம்ம இதுக்கு மேல பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து குறிப்பா நான் சொல்லணும்னா கோவிட் டைம்ல மூடின எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அப்படியே ஹாஸ்டல்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஒரு காலேஜ் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க, கிளாஸ் ரூம் இருக்கும்,
டாய்லெட் எப்படி இருக்கும், ஒரு அடிப்படை இதுவா இருந்திருக்கும். அப்போ அது வந்து ஒரு பெண்களை தங்க வைக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமான ஹாஸ்பிட்டல்ஸ். அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து வர பெண்கள் எல்லாருமே வந்து மினிமம் வந்து 6 மாசம் 1 வருஷம் அழுகுறது மட்டும்தான் ஒரு வேலையா இருக்கும். அவங்க வந்து நான் என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி என்னால முடியல, என்னால சமாளிக்கவே முடியல, என் டாய்லெட்ஸ்ல கான்ஷியஸா வந்து அவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும், வரணும், படுத்து தூங்கிடணும், இது ரொம்ப மினிமல் ஸ்லீப். அதை தவிர அவங்க பேசுறதுக்கான எந்த விதமான ஸ்பேஸும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா எல்லா எஃபர்ட்ஸுமே எடுத்தாங்க. ஏன்னா பாத்ரூம்க்கு போனா சண்டை மட்டும் தான் போடுவாங்க அவங்க. ஏன்னா அங்க குழாயில தண்ணி 5 குழாயில 2 குழாயில தான் தண்ணி வரும். அப்போ கோவர்க்கர்ஸ் ஒரு சக தொழிலாளர்கள் 2 பேரும் வந்து அங்க டாய்லெட்ஸ்ல சண்டை போட்டு அழுது புலம்பி திரும்ப வீட்டுக்கு ஒரு அளவுக்கு அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு மட்டுமே தான் அவங்க நேரம் இருக்கே தவிர அவங்க ஏன் இது நடக்குது, அவங்களுக்கு நம்ம ஏன் இதை ஏன் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணாத ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் அண்ட் தங்கறதுக்கான என்வாயன்மெண்ட், இது ரெண்டுமே வந்து அப்படிதான் வந்து இந்த பெண்களுக்கு அமைஞ்சது. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல தோழர் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சாராக்கள் வந்து முக்கியமா சிவகாசி மாதிரியான பகுதிகள்ல இருக்கிறாங்களா அப்படின்னு. சிவகாசி பத்தி நான் ரொம்ப ஒர்க் பண்ணதில்லைன்றதுனால அது பேச முடியாது. பட் ஆனா டெஃபினட்டா இருக்கிறாங்க, நிறைய சாராக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய குரல்களை எப்படி எவ்வளவு அழுத்த முடியுமோ அவ்வளோ அழுத்தி வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் கட்டமைப்போ இப்ப இருக்கிற தொழிற்சங்க கட்டமைப்புன்னு சொல்லுவேன். ஐ மீன் லேபர் மூவ்மெண்ட் பத்தி பேசும்போது கண்டிப்பா வந்து தொழிற்சங்கத்தை பத்தி பேசியே ஆக வேண்டும். இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரானிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சஸா தான் இருந்தது இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றது. ஏன்னா அவங்க சக ஒர்க்கர்ஸ் போலயே அவங்க பேசிக்கிட்டு முடியல, எங்க வந்து மத்தவங்க பேசுவாங்க. ஸோ டெஃபினட்டா சில இடத்துல இப்ப நோக்கியா மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து அந்த எஃபர்ட்ஸ் நடந்துருக்கு. சில ஃபேக்டரியில எல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய லெஃப்ட் ட்ரேட் யூனியன்ஸ் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் இருந்துருக்கு. ஆனா இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மெயினா பெண்கள் டாமினேட் பண்ணிருக்க மாதிரியான ஃபேக்டரிஸ், எலக்ட்ரானிக் செக்டரை ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஸ்பேசஸ் சுத்தமா வந்து இழந்துதான் இருக்கணும். இப்ப எந்த ட்ரேட் யூனியன்ஸுமே அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக் செக்டரோட சிச்சுவேஷனா இருக்கு. அதே பத்தி பார்க்கும்போது விமன் டாமினேட்டடா இருக்கிற மற்ற செக்டாரும் இருக்கு. ஒரு வீட்டு வேலை தொழிலாளர்கள் அந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நர்சிங் எடுத்துக்கிட்டாலுமே சரி, சானிடரி ஒர்க்கர்ஸ் துப்புரவு பணியாளர்கள் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் தான் வந்து பிரதானமா இருக்கிற ஒரு பெண்கள் வேலை செய்யற ஒரு துறையா இருக்குது. இந்த துறையெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ஷியஸா வந்து வேஜஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லோ. எப்பவுமே அவங்க ஆரம்பிக்கிற இப்ப வரைக்குமே வந்து பேர் மினிமமா தான் வந்து அவங்களுடைய வேஜஸ் இருக்கும். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு பல வருஷமா தொழிற்சங்கம் போராடி இப்பதான் அவங்களுக்கான ஒரு ஊதியம் பிக்ஸ் பண்ணிருக்கிறது. ஒரு ஹவர்லினா இவ்வளவுதான் மினிமம் வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னுமே வந்து துப்புரவு பணியாளர்கள் ஒட்டியும் நர்சிங் ஒட்டியும் இந்த அரசு வரத்துக்கு முன்னாடி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. மிக முக்கியமாக அவங்களோட வாக்குறுதிகள்ல வந்து துப்புரவு பணியாளர்களையும் நர்சஸையும், அதுவும் குறிப்பா கோவிட்ல எடுத்த நர்சஸையும் வந்து நம்ம வந்து நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில தான் கண்டிப்பா துப்புரவு பணியாளர்களோட எண்ணிக்கையெல்லாம் சென்னையில வந்து அத்தனை பேர் இருக்கிறாங்க. சோ அவர்கள் அந்த வாக்குறுதியில அடிப்படையில தான் வந்து ஓட்டு போட்டாங்க. பட் ஆனா இன்னும் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம்ன்றது வந்து இப்போ கடந்த மாசமா வந்து அதிக அளவுல ஆயிட்டு இருக்குது. மிக முக்கியமாக எல்லாத்தையுமே வந்து பிரைவேடைஸ் பண்றாங்க. ஏற்கனவே இருந்த ஜோன்ஸ்ல இப்ப துப்புரவு பணியாளர்கள் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ல இருந்து எல்லாருமே வந்து பிரைவேட் என்டர்பிரைசஸ் தான் வந்து அந்த குப்பை மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கான பே எல்லாமே வந்து அவங்க தான் பாக்குறாங்க. ஏற்கனவே நிறைய ஜோன்ஸ்ல பிரைவேட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இன்னும் பிரைவேடைஸ் பண்றதுக்கான வழிகளை பண்றாங்க. இன்னும் 4 ஜோன்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்றதுக்கான பிளான் ப்ரொபோசல் இப்ப இருக்குது. அது வெகுஜனமா வந்து எல்லா தொழிற்சங்கங்களும் மெயினா வந்து துப்புரவு பணியாளர்களை பார்க்க வரைக்கும் சிஐடியும் எல்டியும் அவங்க 2 தொழிற்சங்கமுமே ரொம்ப வெகுமெண்டா வந்து அதை எதிர்த்ததுனால இப்ப கொஞ்சமா வந்து இப்போதைக்கு ஹால்ட் பண்ணி
பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைவேட்டைசிங் விஷயத்த. பட் ஆனால் எப்போ வேணாலும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து கை வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து நர்சிங் துறையும் வந்து நாங்கள் கோவிட் நர்சஸ் வந்து கும்பிடுவோம், மாலை போடுவோம், எல்லாம் பண்ணாங்க. அண்ட் நான் கவிதாத்தோட பேசும்போதும் பேசுன விஷயம் என்னன்னா, இந்த ஊடகமும் சரி நம்மளுடைய சமூக கட்டமைப்புமே சரி இந்த மாதிரியான வேலை செய்யற பெண்கள் எல்லாம் வந்து பாராட்டி சீராட்டி ரொமான்டிசைஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க வந்து செய்ய வேண்டிய வேலை. நர்ஸ்னா ஆமா நீ சேவை பண்றதுக்காக தான் பிறந்திருக்க. வீட்டு வேலை செய்யறவங்க நீங்க ஆமா நீங்க வீட்டு வேலை செய்யறவங்க அங்க போய் செய்றீங்க. துப்புரவு பணியாளர் சேவை செய்யறதுக்காக தான். ஐ மீன் அவங்களோட டேர்ம்ஸே அதுதான். நிறைய ஊடகத்துல தொடர்ச்சியா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லயுமே வந்து வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் அப்படின்ற பேர்ல தான் ஒர்க்கர்ஸ்ன்ற ரெகக்னிஷனுமே வந்து பெருசா எங்கேயுமே வந்து மென்ஷன் ஆகப்படல. மீடியா ஊடகத்திலயும் வந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து குளோரிஃபை பண்ணி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் மாறுது. இன்னும் பெண்கள் மையமா எழுதுற பத்திரிகையாளர்கள் வரமா இருக்கணும், இன்னும் ஆல்டர்னேட்டிவ் மீடியா வரதுனாலதான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டெர்மினாலஜி யூசேஜுமே அவங்கள வந்து இந்த குளோரிஃபை பண்றதுல இருந்து மாறுறதா வந்து பாக்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த செக்டார் விமன் டாமினேட்டடா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோடைய சூழலா இருக்கு. தொழிற்சங்கங்கள் டெஃபினட்டா வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய வெற்றிகள் வாங்கிட்டாங்க. நிறைய வெற்றிகள் வீட்டு வேலை தொழிலாளர்களா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களா இருக்கட்டும், அவங்களுடைய வேஜஸ் ரிவைஸ் பண்றதுன்றது வந்து இந்த ஃபேக்டரிக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். பல வருஷமா ரிவைஸே பண்ணாம இருந்தாங்க. அதுக்கும் இதே மாதிரிதான் எவ்வளோ ரொம்ப சிலியா காரணம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி எல்லா காரணமும் சொல்லி ரிவைஸே பண்ணாம பல வருஷமா இருந்தாங்க. அது யூனியன் தான் ஃபைட் பண்ணி திரும்ப கண்டிப்பா நீங்க ரிவைஸ் பண்ணணும்னு ஒரு வாட்டியும் ஒரு சின்ன தொழிற்சங்கம் போய் ஃபைட் பண்ணோம். அதுக்கு எதிர இருக்கும்ல பெரிய பெரிய எம்ப்ளாயர்ஸ், அதுவும் கார்மெண்ட்ஸ் துறையெல்லாம் வந்து நம்ம பேசுற தேவையில்ல. அவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்கான ஒரு அவங்கெல்லாம் இப்படி சும்மா அவங்களோட ரொம்ப சாதாரணமா போனாலே லாயருக்கு வந்து அவ்வளோ நல்லா பே பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அலக்கழிக்கிறது அவங்களுடைய ஒரு சாதாரண ஊதிய நிர்ணயத்துக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணி அப்படிதான் வந்து தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து ரிவிஷன் வந்து கொஞ்சமாச்சு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தொழிற்சங்கத்தோடைய ஒரு அளப்பரிய பங்கு இருக்குது இந்த மூமெண்ட்ல. இந்த தொழிலாளர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்களுடைய குரல்களும் அவர்களுடைய பிரச்சனையும் ஓரளவுக்கு சிச்சுவேஷன் மாறுது. ஹேவிங் செட் தட் நான் மெயினா ஊடக வேலைகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளா செய்யறதுக்கு முன்னாடி தொழிற்சங்கத்துல தான் இருந்தேன். வெவ்வேறு தொழிற்சங்கத்தோட வேலை செஞ்சிருக்கேன். கண்டிப்பா தொழிலாளர்களுடைய அதாவது நம்ம ப்ரோக்ரெசிவா பேசுற ஆண்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா ஃபெமினிஸ்டா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரல. லைக் சில அரசியல் பேசலாம், இது பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தொழிற்சங்கம் பேசுறவங்க, லேபர் ரைட்ஸ் பேசுறவங்களுமே வந்து ஃபெமினிசம் பேச மாட்டேன்றாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கறதோ வாய்ப்பு கொடுக்கறதோ, இப்ப நான் சொல்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கோங்க, நர்ஸ் எடுத்துக்கோங்க, துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்துக்கோங்க, ப்ரிடாமினன்ட்லி தொழிலாளர்கள் யாரா இருக்காங்க, பெண்களா இருப்பாங்க. அப்போ ஆர்கானிக்கா வந்து அவங்க லீடர்ஷிப்ல யாரா இருக்கணும், பெண்களா தானே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய போராட்டங்களையும் சரி, அவங்களோட கேம்பெயின்ஸ்லயுமே சரி, மேடையில ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஆண்களுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பா தான் இன்னும் இருக்கு. அந்த சிந்தனையுமே வந்து அப்படிதான் இருக்குது. ஒண்ணுமே இல்லை. நான் நேரா வந்து இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எப்பவுமே இப்போ ஒர்க்கர்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது ஒரு கண்டிப்பா நம்ம மைக் வந்து அவன் பெண்கள் கிட்ட தான் எடுத்துட்டு போய் நம்ம கேட்கிறப்போ ஒரு பெண் அங்க நடுவில் நின்றுட்டு இருந்தா சுத்தி 4 பேர் அவங்க காது கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. இது சொல்லுங்க, இது சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவர்களுடைய அந்த தொழிற்சங்கத்துல ஒரு ஒர்க்கரா அவங்களோட ஸ்டோரி அவங்க அனுபவிச்ச ஸ்டோரி தான் சொல்ல போறாங்க. இதுல வந்து மாத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் வந்து தொழிற்சங்கத்தை பேரை அக்னாலேஜ் பண்ணணும், இந்த தலைவர் பேரை அக்னாலேஜ் பண்ணணும், இதை வந்து நீங்க சொல்லி ஆகணும், இதை வந்து நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அந்த அழுத்தமும் இவங்க சரியா சொல்லிட மாட்டாங்க,
இவர்கள் வந்து டெக்னிக்கலா கரெக்டா இருந்துக்க மாட்டாங்க, இவங்க வந்து இந்த லாலாம் வந்து கரெக்டா சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற விதத்துல ப்ரிடாமினன்ட்லி அவங்களுடைய லீடர்ஷிப் இடத்துலயும் தொழிற்சங்கத்துல பொறுப்பெடுத்துக்கிற இடத்துலயுமே சரி, அவங்களுடைய வாய்ஸ் குரல் வெளியில வர இடத்துலயுமே சரி, டெஃபினெட்லி இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி டாமினேட்டட் பை மென்னா தான் இப்பவுமே பெரும்பாலான தொழிற்சங்கம் இருந்துட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள இருந்துதான் இயங்க வேண்டியதா இருக்குது. நான் ஆரம்ப கட்டத்துலலாம் வந்து ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு, இது என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆனா ஒரு பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. இவங்களை தள்ளிட்டு ஒரே நாள்ல வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்த முடியாது அப்படின்னு கான்ஷியஸா நம்ம பண்ற ஸ்டோரிஸ்ல தலைவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மினிட் ஸ்பேஸ், அவங்களுக்கு கொடுக்குற டைம் ஸ்பேஸ், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற டைம் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத நம்ம கான்ஷியஸா ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ற கேம்பெயின்ஸ்லயும் சரி, நம்ம பண்ற வீடியோஸ்லயும் ஸ்டோரிஸ்லயும் சரி. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் செய்ய முடியுதே தவிர இன்னும் வந்து தொழிலாளர்களுடைய இயக்கங்களோ இந்த ஸ்பேஸோ வந்து அந்த அளவுக்கு ஓப்பன் டு பெண்களுடைய தாட்ஸ், பெண்களுடைய கருத்துக்கள் அப்படின்னா வந்து அது ஐ திங்க் லாங் வே போக வேண்டிய இடம் இருக்கு, தூரம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் மிக முக்கியமாக இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும், அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வே இருக்கு, வே ஆஃப் ஒர்க் இருக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒர்க் இருக்கு, ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளுமே சரி, ஒரு பெரும்பாலும் பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கைகளா இருக்கலாம், இல்ல அவங்க இப்படிதான் ஒரு விஷயங்கள் டிமாண்ட் பண்ண, இப்படிதான் விஷயங்கள் கோட் பண்ணோம், இந்த விஷயங்கள்லாம் கோட் பண்ண முடியாது. எனக்கு இது இப்பவுமே சொல்லும் போது கேரளா வந்து ஒரு டாக்குமெண்ட், ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த தொழிலாளர்கள் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல வேலை செய்யற தொழிலாளர்களா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்கிட்ட போய் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து டாய்லெட்டே இல்ல, நீங்க வந்து அது பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்க அதை பண்ணுவீங்களா? பெண்களுக்கு டாய்லெட் இல்லாதது வந்து லேபர் இஷ்யூல வருமானு எங்களுக்கு தெரியலையே, இது லேபர் இஷ்யூ கிடையாதே அப்படின்னு. ஸோ இது ரொம்ப உண்மை, அவங்களோட பார்வை அப்படிதான் இருக்குது. ஸோ எது லேபர் இஷ்யூன்றதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து இன்னும் நகர்றதுக்கு நிறைய வந்து மண்ணில கொட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கான வேலைகள் டெஃபினட்டா நடந்துட்டு இருக்குது. நிறைய இப்போ இளைஞர்கள், பெண்கள் வந்து தொழிற்சங்கத்துக்குள்ள வர்றதை பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வராங்க. பட் ஐ திங்க் ஒன் வே டு கோ. தேங்க்யூ ஸோ மச். டீட்டெயிலாக வச்சிருக்கு. ஸோ அது குயிக்காக வந்து நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தோழர் சொன்னதை வந்து சம்மரைஸ் பண்ணி எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஃபெமினைஸ்டா இருக்கு அப்படின்றத தாண்டி ஃபெமினைஸ்டா ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது மோட்டிவேட்டட் மூவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபெமினைஸ்டா இருக்கிறதுனாலேயே வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொன்ன மாதிரி ஒரு நர்சிங் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கூடுதலா ஒரு ரொமான்டிசைசேஷனும் வருது. அதே மாதிரி அது ஃபெமினைஸ்டா இருக்கிறதுனாலே வந்து அங்க பெண்கள்னா வந்து ட்ரேட் யூனியன் போராட்டத்துக்குலாம் வந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து குடும்பத்தை நடத்துற அளவுக்கு சம்பளம் இருந்தா போதும், அதனால வந்து ட்ரேட் யூனியனுக்கு போக மாட்டாங்கன்ற அடிப்படையில் அந்த அரசியலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி வந்து ஃபெமினைஸ்ட் ஆக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிறத வந்து நம்ம காலத்துல பார்க்க முடியுது. செகண்டரி அதேதான். அப்போ அதே மாதிரி வந்து இவங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ட்ரேட் யூனியன்ல கலந்துக்க மாட்டாங்க இல்ல அப்படின்ற அந்த ஒரு பிம்பம், இல்ல குடும்பத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள். அதை தாண்டி ட்ரேட் யூனியன்ஸ் வந்து எப்படி விமென்ஸ் இஷ்யூவை வந்து லேபர் இஷ்யூவா எல்லாமே வந்து இங்க ஃபிராக்மெண்டடா இருக்கு அப்படின்றத பத்தியுமே பார்த்தோம். அதாவது விமென்ஸ் மூவ்மெண்ட் தனி, தலித் மூவ்மெண்ட் தனி, லேபர் மூவ்மெண்ட் தனி அப்படின்றது கிடையாதுல்ல, எல்லாத்துலயுமே ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டுமே வந்து இங்க இப்போ மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரியே வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பெண் தொழிலாளர்களை வந்து எப்பவுமே எப்ப வந்து நம்ம இஷ்யூஸ் பத்தி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னா வந்து நேரம் கிடைச்சாதான், நேரம் உனக்கு கிடைச்சானால நீ பேசுவ அப்படின்ற அந்த மோட்லயே வச்சிருக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதையுமே நம்ம இங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்கள வந்து
12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை வாங்குறதா இருக்கலாம். இல்லை ஹாஸ்டல்ஸ்லயுமே வந்து எப்படி ஒரு சண்டை போட்டக்கூடிய சூழலை வந்து அதுவும் அமைஞ்சிருக்குன்றதை தாண்டி அதுவுமே வேணும்னே அப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றதான் வந்து நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் இந்த சாப்டரோட தொடர்ச்சியா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர சாரா சாப்மன் சாப்டர்லேருந்தும் இப்போ தோழர் பேசின விஷயங்கள்லேருந்தும் அதோட நீட்சியா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தாட்ஸ் அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணலாம். அகைன் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நேரம் கருதி கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கலாம், சுருக்கமா பாயிண்ட்ஸை வந்து டைரக்டா டாபிக் ரிலேட்டடா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் தி ஃப்ளோர் ஃபார் டிஸ்கஷன். நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல வந்து சாரா சாப்மனோட பாயிண்ட் பேசிஸ் நம்ம ஏரியா கட் கூட பார்க்கலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து ஸ்ட்ரிக்ட்லாம் இது பண்ணுறதுனா ஒரு உமன்ஸ் தான் இருக்கணும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜெண்டர் பேசிஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் இருக்கும். ஸோ மென் எப்போ வந்து நீங்கள் சொன்ன கெமிக்கல் பேசிஸ் மட்டும் தான் இருக்கும், பொண்ணு மட்டும் இருக்கும். ஆனால் அடிப்படை எல்லாமே இவங்க தான் இருக்கும். ஸோ இதே ப்ராப்பர் ஸ்டேஜஸ் இருக்காது, ப்ராப்பர் ஸ்டேஜ் இருக்காது. அதே மாதிரி இன்னும் டாமினேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூட போகணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. ஸோ அது நீங்கள் இது பண்ணலன்னா அவனோட அபியூஸ் இருக்கும். அவங்களும் பொறுத்தவங்க ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, இந்த வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த பேசிக்ஸ் மேலே மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அடிப்படையான ஒரு புரிதல் நினைக்கிறேன். ஸோ ஒரு லேபர் என்ன இருக்குது, அவங்களுக்கான அந்த இருக்கிற அவங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் இப்போ அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடிப்படை புரிதல் எல்லாமே வந்து நம்ம அடக்கி வச்சிருந்தாங்கன்னா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பேசிஸ் இல்லாமல் வந்து அவங்க இன்னும் அந்த செக்டர்ல இருக்கிற மாதிரி நான் அதை பற்றி முடியாது. அதனாலதான் அவங்க அதே செக்டர்ல இருக்கிறாங்க, அப்படியே அடக்கியே இருக்காங்க. அது அவங்க அடக்கமா மட்டும் பாக்குறாங்கன்னு எனக்கு தோணல. டெஃபினட்டா ஆப்ரேஷன் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு. பட் ஆனா நான் தினமும் இன்ச்சு அந்த வேலையை தான் செய்யறேன். ஒரு நர்ஸ் வந்து அந்த வேலைக்கு தான் போறாங்க, ஒரு துப்புரவு பணியாளர் அந்த வேலைக்கு தான் போறாங்க. நீங்க ஆப்ரேஷன் நான் அப்ரஸ் ஆகிட்டே இருக்கிறேன், நான் வந்து வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு வேலையை யாராலையுமே செய்யவே முடியாது. அதை தாண்டி பெரிய கனெக்ட் இருக்கு எல்லாருக்குமே அந்த வேலையில. அந்த வேலையை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா புடிச்சு செய்யறாங்க. திரும்பவும் நம்ம கம்மிங் பேக் டு தி சேம் क्वेश्चन ஆஃப் அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல. துப்புரவு பணியாளர் எனக்கு வந்து நான் அவங்க போய் கிளீன் பண்ணலாம், நிஜமாலே அவங்க மண்டையில அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வேலை ஓடாது. அந்த வேலையை வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கு. இன்னொன்னு அதுல இருந்து வர பொருளாதார தேவைகள் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. நீங்க பாப்கார்ன் ஃபேக்டரி எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க அதே பெண்கள் கிராமத்துல போய் நான் சொன்ன லாயர் படிச்சுட்டு இங்க வராங்க. ஏன் வராங்க? அங்க ஊர்ல வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளம். இங்க அட்லீஸ்ட் ஒரு 15000 ரூபாய் 16000 ரூபாய் வந்தது அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10000 ரூபாய் 12000 ரூபாய் உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ கண்டிப்பா இதுல வந்து வெறும் நசுக்கப்பட்டுட்டே நான் வந்து இதுல இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. அது ஒரு லேயர். அதுல டெஃபினட்டா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்களே நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அது கூட நிறைய தொழிற்சங்க இயக்கங்கள் இருந்திருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி ஒரு பெண் ஏன் வேலை செய்யறான்றதுக்கு பல காரணங்களும் இருக்குது. அது வந்து தவிர்க்கவே முடியாது. அவளோட சுதந்திரம். ஒரு கிராமத்துல இருந்து பெண் வந்து இங்க சிட்டிக்கு வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெரிய ஜாதி கட்டமைப்பை உடைச்சிட்டு நான் இங்க வந்து நான் சுதந்திரமா ஒரு ஹாஸ்டல்ல வேலை செய்யறேன். இப்போ வேணா ஹாஸ்டல் பிரச்சனைக்கு அப்புறமா வந்து ஹாஸ்டல்ல முன்ன வந்து ஹாஸ்டல்ல தாங்கி தான் வேலை பார்க்கணுன்றது மேண்டேட்டரியா இருந்தது. இப்போ வந்து தனியா ரூம்ஸ் எடுத்து தாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெண்கள் எல்லாம் ரூம்ஸ் எடுத்து தங்குறதுன்றதுமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய உலகம், அது ஒரு பெரிய வாழ்க்கை. அங்க ஒரு காம்பரேஷன் பில்ட் ஆகுது, அங்க வந்து ஒரு தோழமை பில்ட் ஆகுது. அது ஒரு பெரிய அழகான உலகமும் கூட. நம்ம டெஃபினட்டா இதை நம்ம எப்படி அவங்க ரொமான்டிசைஸ் பண்றது பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ரொம்ப வந்து அன்ரொமான்டிசைஸும் பண்ணிட முடியாது. அதாவது ஒரு ரொம்ப சோகமான கதை அப்படிலாம் இல்லை. அது சோகங்கள் இருக்குது. பெரிய பொருளாதார மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், அவர்களுடைய தோழமை, அவர்களுக்கு என்ன பண்ணும், அவங்களோட ஆஸ்பிரேஷன் இதுவா இருக்குது. அவங்க வந்து இந்த வேலை செய்யணும்ன்றது வந்து அவர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஆஸ்பிரேஷனாவும் இருக்குது. அதுதான் வந்து அவங்க இருக்கிறதா. Adding to that point, அவங்க ஏன் they stay இந்த நீங்க சொன்னபடி ஏன் அங்க இருக்காங்க அப்படின்னா we have poor alternatives. இப்போ முன்னாடி மாதிரி நம்ம பிளைண்டா இல்லை. we see what it is. இது பிரச்சனை தான், இது அப்யூசிவான இடம் தான், எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான இடம் தான். நான் இங்க இருந்து எங்க போறேன்? ஸோ அந்த போற ஆல்டர்னேட்டிவ் இப்போ அவங்க சொன்னால யூனியன் போகும்போது இந்த டாய்லெட் பிரச்சனை லேபர் இஷ்யூக்குள்ள வருமான்ட்டு. ஸோ நான் இன்னொரு சேனல்ல போய் நான் இதை அட்ரஸ் பண்ணணும் போனால் அதுவும் இதே மாதிரியான ஒரு விளைவுல தான் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஐ ஸ்டே இன் தட் பிளேஸ். we
ஸோ வி நீட் டு கிரியேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இந்த காலகட்டத்தோட தேவை. சென்சிடைஸ்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேசஸ் டு அட்ரஸ் தி இஷ்யூஸ். அண்ட் இன்னொரு கேள்வி, இப்போ சமீபமா நான் வந்து துப்புரவு பணியாளர்கள் ஒட்டி வந்து நிறைய ஸ்டோரிஸ் போட்டுருந்தப்போ ஒரு என்னோட ஸ்டோரியில வந்து ஒரு கமெண்ட், அப்போ அதாவது இந்த பணியாளர்கள்லாம் வந்து நிரந்தர பணி கேட்கறாங்க. அது வந்து அவங்களோட ரொம்ப முக்கியமான கோரிக்கையா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி அரசு வந்து அதை ஒத்துது. ஒரு கமெண்ட்ல வந்து ஒருத்தர் ரேண்டமா கேட்டிருந்தாரு, அப்போ உனக்கு அறிவு, அவர் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப மோசமான லாங்குவேஜ் பேசினாரு, உனக்கு அறிவே இல்லையா, இதே வேலையை நீ மட்டும் இந்த ஜாதியில இருந்துட்டு இதே வேலையை செஞ்சுட்டே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கேட்ட கேள்வி விதம் வந்து எனக்கு பிடிக்கல. அவர் ரொம்ப மரியாதை குறைவா பேசினாரு. பட் ஆனா அந்த கேள்வியில ஒரு உண்மை இருந்ததா நான் பார்த்தேன். அதாவது ஏன் இதே ஜாதியினர் இந்த துப்புரவு இந்த ஒரு கண்டிப்பா வந்து ஒரு சமூகத்தினர் தான் துப்புரவு பணிகள் செய்யறாங்க. சோ அவர் இந்த ஜாதியில இருக்கிறவங்களுக்கு நம்ம நிரந்தர பணி கேட்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு டக்குனு ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயமாவும் இருந்தது. சோ அந்த கேள்வி நம்ம அவங்க கிட்டயே கேட்கவும் செஞ்சிருக்கோம் நிறைய இடத்துல. சோ அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஆமா நான் இந்த ஜாதியில இருந்துட்டு இந்த வேலை செய்யறேன்றது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். பட் ஆனா நான் இன்னும் ஒரு அடிப்படை சமூக ஒரு கட்டமைப்புக்கே நான் வரலையே. அதுக்குள்ள வந்து ஓகே நீ அப்ப மத்த வேலையை போய் தேடு, நான் இதை போய் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நீ நம்ம கைதான் காட்டுறோம். அவர்களுக்கு என்ன வேணும்ன்றது வேறையா தான் இருக்குது. ஜாதிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம், அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிஷனா இருக்குது. தொழிற்சங்கம் முக்கியமான விவாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த வேலையை நீ நிரந்தர வேலையா பண்ணனா ஒரு மதிப்பு குறிக்கிற வேலையா இந்த வேலை மாறும். அப்போ எல்லா சமூகத்தினருமே வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிரந்தர வேலையா மாறுச்சுன்னா எல்லா சமூகத்தினரும் இதை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வேலையோட தன்மை மாறுமா இருக்கும். அதை விட்டுட்டு அப்ப நீங்கெல்லாம் வந்து வேற வேலை பார்ப்போங்க, இந்த வேலை வந்து நிரந்தர வேலைலாம் நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு இப்போ அவங்க நிரந்தர வேலை கேட்கும் போது நம்ம இந்த வாதம் சொல்றதுன்றது வந்து அப்பயும் வந்து சரியில்லாம தான் இருக்குது. இப்போ ஹவுஸ் கீப்பிங்ல எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தானே இல்லாம எல்லாருமே தான் வராங்க. வீட்டு வேலை தொழிலாளி சொல்றீங்க? வீட்டு வேலை ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினர்ல இருந்து வரவார்களா தான் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரீட்ல பண்றவங்க. ஆமா, கன்சல்டன்சி லேபர் இதுல வந்து நீங்க திண்டுக்கல் அக்ரிமெண்ட் பத்தி கூட சொல்லலாம் சார். முதல்ல they collaborate. அப்படி சொல்றீங்களா? You want to share? Yeah, I mean, yeah. So நான் கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்கள் பத்தி பேசும்போது திண்டுக்கல் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கார்மெண்ட்ஸ் ஒரு ஃபேக்டரியில வந்து நடந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அங்க இருக்கிற சூப்பர்வைசர்ஸே வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தி கேங் ரேப் பண்ணப்பட்டாங்க அந்த பெண்ணு. ஸோ அது ரொம்ப அவங்க அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மூமெண்டமா வந்து வெளியே வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியை வந்து ஒரு பெண்ணுக்கு எப்படி சேஃபா மாத்துறது, அதுக்கான இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்னவா இருக்கணும், ஒரு சூப்பர்வைசர்ஸா இருக்கட்டும், ஒரு பெண்ணை ஹேண்டில் பண்ற மற்றவங்களுக்கான ஜெண்டர் சென்சிபிலிட்டி என்னவா இருக்கு அப்படின்ற பல விஷயங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து அங்க இருக்கிற டிடியூசி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தொடர்ச்சியா வந்து ஃபைட் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் திண்டுக்கல் அக்ரிமெண்ட். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆயுதமா இருக்குது யூனியனுக்கு. ஸோ அது மூலமா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வெளியில இருந்து உள்ள போய் வந்து இந்த ஃபேக்டரிஸோட வந்து என்கேஜ் பண்ற, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற, பயிற்சி கொடுக்குற, இன்னும் வந்து அந்த ஒர்க் பிளேஸ் கார்மெண்ட் ஒர்க் பிளேஸ் வந்து இன்னும் சேஃபா மாத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஆயுதமா இருக்கு. நான் அதை பத்தின விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்றேன். இன்புட் என்ன அப்படின்னா, அஸ் அ ஸ்ட்ரக்சரா நம்ம சொல்லுவோம் எப்பவுமே பி வெர்சஸ் தே அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வரும். ஏதாவது ஒன்று அட்ரஸ் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்ல என்னன்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இன்னும் பையர்ஸ் இருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த பையர்ஸும் இதுல வந்து ஸ்டேக் ஹோல்டரா உள்ள இருப்பாங்க. ஹராஸ்மெண்ட் ஃப்ரீயா இந்த ஸ்பேஸை நான் வைக்கணும். ஸோ லேபர் இருப்பாங்க,
நடுவில் உள்ள மேனேஜ்மெண்ட் இருக்கும். யாருக்காக அந்த பொருளை வந்து நான் உற்பத்தி பண்ணுறனோ he is also into that. ஓகே, எனக்கும் ஹராஸ்மெண்ட் இல்லாத ஒரு இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வேணும்ட்டு he is also committed to that. ஸோ நம்ம நிறைய பார்ப்போம் விமென்க்கு வந்து அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப எவ்வளோ இயல்பாக வந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுது. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து விமன் இருக்காங்க. நம்ம வந்து இந்த யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் வந்து பார்க்கும்போது கூட விமன் ரோல் இன் பிரிங்கிங் அப் த டாக்குமெண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு விமனால் நிறைய பேரை வந்து பல பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு கொண்டு வந்து ஒரு ஒரு டெலிவரபிள் ஆக்ஷன்ஸாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இயல்பாக இருக்கிறத அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து இட் ஷோஸ். அதுவும் இந்த கார்மெண்ட்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் பையரை வந்து அக்கௌண்டபிளா மாத்துறதுன்றது வந்து தொழிற்சங்கம் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த பையர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிராண்டு, அந்த பிராண்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ கான்சியஸ் அவனுக்கு வந்து அவன் பேர் வந்து கெட்டு போக கூடாதுன்றது வந்து அவனுக்கு ரொம்ப கான்சியஸான ஒரு விஷயம். தொழிற்சங்கம் மற்ற கேம்பெயின் குரூப்ஸ் அங்கதான் கை வைப்பாங்க. ஸோ நீ இவ்வளோ பெரிய பேர் வெத்த பேரா இருக்குது, பட் ஆனா உன்னுடைய ஃபேக்டரியில நீ ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒர்க்கர்ஸோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்கட்டும், அவங்களுடைய சேஃப்டியா இருக்கட்டும், இதுவா இருக்கு அப்படின்றது கண்டினியூஸா எக்ஸ்போஸ் பண்ணதோடைய விளைவு தான் வந்து திண்டுக்கல் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து கார்மெண்ட்ஸ் துறைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி டூலா இருக்கு. ரைட் டு சிட் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டது. பட் ஆனால் அதுக்கான எந்த டிராஃப்ட்ஸுமே வந்து கொண்டு வரல. அதுக்கான இன்னும் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரியான அவங்க அந்த கடைகளை இன்னும் அக்கௌண்டபிள் ஆகிறதுக்கு எந்த ரூல்ஸுமே வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுவும் நம்ம புஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இந்த அக்ரிமெண்டோட பாயிண்ட் மாதிரி நம்ம தான் எண்ட் யூசர்ஸ். இங்கே வந்து நீங்கள் யூஎஸ் பிராண்ட் வந்து எண்ட் யூஸராக இருக்கும்போது இஸ் ஆல்சோ ஸ்டேக் ஹோல்டராக எடுத்துக்கலாம். நீங்கள் சரவணா ஸ்டோர் போகும்போது நம்ம 4 பேர் கொஷின் கேட்டோன்னா இது மேக் ஹிம்செல்ஃப் அக்கௌண்டபிள். ஸோ தட் இஸ் த ஒன்லி வே. ஆல்சோ இந்த சாரா சாப்மன் இதுல பார்த்தாலுமே வந்து அந்த என்டையர் கம்பெனி கிட்ட இருந்து நாங்க பொருள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பாய்காட்டும் இருந்துச்சு. நம்ம நிறைய இடத்துல நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து அதை பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற வார் சிச்சுவேஷன்ஸ்ல கூட எத்தனையோ அந்த வார்க்கு வந்து டிஃபென்ஸ் சப்ளை பண்ற கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோ இல்ல அவங்களோட அலைட் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸோ வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பாய்காட் பெரிய அளவில் பேசப்படல, எல்லாருமே பண்ணல. பட் இது எல்லாமே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அப்படி வந்து ஒரு மாஸ் ப்ரெஷர் வரும்போது they have to give it up. அங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் கான்ஷியஸா ட்ரேஸ் பண்ணும்போது தான் இப்போ அந்த திண்டுக்கல் அக்ரிமெண்ட்ல வந்து அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ளூர்ல ஆட்டோமே எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வெளியூர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா. அந்த மாதிரி அதோட ரூட்ஸை ட்ரேஸ் பண்ணி போகிறதும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் தட் we can be aware of and we can start approaching. இது நம்ம பேசும்போது பாலஸ்தீனத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நடந்து ஒரு ஆண்டு நிறைவு வருது. ஸோ நம்ம இங்க இருக்கிற ஃபேக்டரிஸ்ல இங்க நம்மளுடைய நிலத்துல நம்மளோட மக்கள் உற்பத்தி பண்ற ஆயுதங்கள் வந்து அங்க போகுது. ஸோ அதற்கான கேம்பெயின்ஸுமே வந்து தொடர்ச்சியா இங்க இருக்கிற இளைஞர் குழு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரெஷர் குரூப்பாகவும் நம்ம இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒர்க்கர்ஸோட அக்கௌண்டபிலிட்டி என்னவா இருக்கு அப்படின்றது, ஒர்க்கர்ஸோட ரைட்ஸ் பத்தி நம்ம பேசுறோம், ஒர்க்கர்ஸோட இதை பத்தி நம்ம பேசுறோம். பட் ஆனா நம்ம என்ன பண்றோம், நீ என்ன மாதிரியான வேலை பண்ற, நீ பண்ற வேலையோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து ஒரு ஒரு சொசைட்டியா நம்ம உட்கார்ந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டா தான் இருக்கு. ஸோ இந்த கார்மெண்ட்ஸ் பிராண்ட் ஃபாஸ்கான் ஆகட்டும் இல்லை நிறைய மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எதுவாகட்டும் விமென் இன்டெக்ஸாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் நிறைய பேருக்கு அவங்க என்ன தயாரிக்கிறாங்கன்னே தெரியாது. ஒன்றும் எந்த ப்ராடக்ட்லேயே தெரியல. அப்புறம் தான் பிராண்டு மற்ற விஷயங்கள்லாம் நாம் அந்த ஐ வாஸ் இன் பார்ட் ஆஃப் திண்டுக்கல் அக்ரிமெண்ட், ஏன்னா அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதை கான்சன்ட்ரேட் பண்ணது. ஸோ அந்த டிஸ்கஷன் எல்லாம் நான் இருந்தேன். அப்போது சரி என்ன பிராண்டுன்னு தெரிஞ்சால் தானே ஏதாவது பண்ண முடியும், ஏன்னா நிறைய சப்கான்ட்ராக்ட்ஸு ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகிள்ஸ் ஆகட்டும், அந்த 2008 இதப்போ தாஸ் கேபிட்டல் அதிகமாக
எல்லாத்தையும் அவங்க படிச்சிடுறாங்க. நாமெல்லாம் ரொம்ப லேட் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு ஒரு ஆர்டிகிளே இல்லை. உண்மை அதுதான். என்னன்னா அவங்க எல்லாத்தையும் படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்றப்ப அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வந்து கான்சியஸா பண்றாங்களா இல்லையா தெரியல, கண்டிப்பா கான்சியஸா தான் பண்றாங்க. பாத்ரூமை எத்தனை பாத்ரூமை திறந்து வைக்கணும், எத்தனை குழாயில தண்ணி வரணும், எங்க செடி வைக்கணும், எங்க மரம் வைக்கணும், சச்ச அப்படியே சொல்றப்பே அப்படியே புல்லரிக்கும். அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன்ல எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹெச்ஆர் ஆகட்டும், அந்த போலீஸ் ட்ரைனிங்ல எல்லாம் கேட்டவங்களுடைய இதெல்லாம் கேட்டோம்னா எங்க கை வைக்கணும், எங்க அடிக்கணும், ஸோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு. உண்மையே இல்லாத நாமளே இவ்வளோ பேசுறப்போ அவங்க எவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்டெலெக்சுவல்ஸ் அவங்க வாங்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா அது கான்சியஸா தான் பண்றாங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாதான் அடுத்த இதுக்கு நம்ம வெரி குட் பாயிண்ட். ஒரு டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னா சொல்ற மாதிரி கார்ப்பரேட் இஸ் கம்ப்ளீட்லி ஆர்ம்டு, கம்ப்ளீட்லி டீத்டு. அப்போ நீங்க அந்த ஸ்ட்ரக்சரோட நீங்க ஃபைட் பண்ணும்போது உங்க தொழிற்சங்கங்கள் என்ன வருது, எல்லாரும் டூத்லெஸ் டைகர்ஸ் பிராக்டிக்கலா நம்ம பார்க்கறது. இன்னமும் வந்து அந்த 1940s 1950s இருக்கிற அதே கொள்கைவாதத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கவங்களா இருக்காங்களே தவிர தேர் நாட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அது வந்து சொன்னாங்க பேஜ் மட்டும் அதாவது சொல்லதான் வந்தாங்க. அதை தாண்டி மற்ற டாய்லெட் விஷயமோ இல்ல பிராண்டு அந்த சென்சிடைசேஷன்ங்கிறது வந்து வெறும் பேஜோ இல்ல அவங்களுடைய இதுவோ கிடையாது. இப்போ அவரும் சொன்னாரு என்னன்னா அவங்க ஏன் வந்து அப்படியே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, காஸ்ட், ஜெண்டர், சொசைட்டி எல்லாமே இருக்கு. அது போக they don't get opportunity, no? ஸோ நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வாய்ப்பு இருந்திருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் வில்லேஜ், ஓகே, அர்பன் வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இதுவாகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் அதுவும் எங்க வாய்ப்பு கொடுத்தோம், எங்க வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது கல்வி மூலமாகவும் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, வீட்லேயும் கிடைக்கிறது கிடையாது, கம்பெனிலையும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, எந்த தொழிற்சங்கங்களாகட்டும் கல்வியாகட்டும் எதுவுமே அவங்கள சென்சிட்டிஸே பண்ணலையே. குறிப்பாக லேபர் இதில் வந்து யாரையுமே அப்படியெல்லாம் பார்த்தா ஐடி கம்பெனியில் எவ்வளவோ படிச்சவங்க தான். என்ன நடந்தது யூனியன் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம இந்த சின்ன கார்மெண்ட் ஃபேக்டரி கடைசியா வந்து யூனியனோ ஸ்ட்ராங்கா இருக்கிற அளவுக்கு கூட அந்த யூனியன் வந்து வேலை செய்தாங்க. அட்லீஸ்ட் வெளியில நமக்கு வந்து தெரியல. அண்ட் இன்னொரு திங் வந்து ஃப்ரம் வாட் ஐ அப்சர்வ் ஆன் தி ஃபீல்ட், ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச் வந்து நம்ம கண்டு பார்க்காமலேயே எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து செமி அர்பன் ஏரியாஸ்ல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உத்தரமேரூர், காஞ்சிபுரம் இந்த பகுதியில், ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதியில இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த சோஷியல் செட்டப்பும் அங்க இருக்கிற எஸ்பெஷலி இந்த காஸ்ட் சிஸ்டமும் அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற விமனும் பெரும்பாலான இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா குறிப்பாக தலித் பேக்ரவுண்ட்ல இருந்து வர பெண்களுக்கு வந்து அங்க அந்த செட்டப்ல எந்த விதமான வேலையும் கிடையாது. மிஞ்சி போனா அதிகம் போகக்கூடிய ஒரே வேலை 3 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல போற வேலை தான். ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஏரியால ஃபுல்லா செட்டப் பண்ணது வந்து எந்த அளவுக்கு அவங்க எனேபிள் பண்ணிருக்குன்னா ஊருக்குள்ள வந்து வேன் வருது, பஸ் வருது, இவங்க காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு பிக்கப் பண்ணி இவங்க வந்து நிறைய ஃபேக்டரிஸ்ல வெளியில அவங்க ஒர்க்குக்கு போறாங்க. they come back late தவும். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன இது பண்ணியிருக்குன்னா இவங்க கையில பெரிய அளவுக்கு பணம் புழங்குற ஒரு இடத்துக்கு இவங்க வந்து நகர்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் இட் இஸ் அப்செட்டிங் தி எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஸ்டேட்டஸ் நிறைய கிராமங்கள்ல. அதை நான் வந்து ஃபீல்ட்ல போகும்போது அதனால பார்க்க முடியுது, உணர முடியுது. இந்த பெண்கள் வந்து லோக்கல் பாடி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல இந்த பெண்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகல, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது, அங்க போய் நான் கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணை வந்து நான் சந்திச்சிருக்கேன். அப்ப இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையில் இருக்கிற அந்த பண நடமாட்டம் ஓரளவுக்கு சில பெண்களையாவது இந்த மாதிரி ஒரு சென்சிடைஸ் பண்ணி பொலிட்டிக்கலி அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு சில இடங்கள்ல இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் தி செமி அர்பன் ஏரியாஸ் இன்டு தி அர்பன் பேண்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் ஐ டோன்ட் சே இட் இஸ் தி கேஸ் வித் எவ்ரிபடி. இப்போ இதே சூழ்நிலையில இதே மாதிரி வேலை செஞ்சுருக்கிற இன்னொரு பெண்மணி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஃபேக்டரியில ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க வந்து சிக்கிக்கிறாங்க. ஆனா ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அன்அவேர் ஆஃப் ஹவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். அப்போ அது யார் போய் அப்ரோச் பண்றது எதுவுமே தெரியாம ஒரு வேன்ல அந்த அம்மா உட்கார வச்சு அவங்க கொண்டு வீட்டில் விட்டு போயிட்டாங்க ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் அதுக்கு அவங்க சொல்லப்பட்ட ரொம்ப சிம்பிளான ரீசன் என்ன அப்படின்னா இது ஒர்க் டைம்ல நடக்கல, வேலை முடிஞ்சு அவங்க வந்து பிரேக்குக்கு அவங்க போன பண்ண அதனால கம்பெனிக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவங்களுடைய இதை வந்து கை கழுவிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது இந்த கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற அந்த விஷயமோ இந்த ட்ரேட் யூனியனிசம் அப்படிங்கிற விஷயமோ வரும்பொழுது பெண்கள் வந்து அதுல எவ்வளவு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன்ல இருக்காங்கிறத திருப்பி நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட்ஸ் தான். மேல எல்லாம் வெள்ளை சட்டை வேஷ்டி போட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது. அதை வந்து ஐ திங்க் வி நீட் டு
சம்ஹவ் சேஞ்ச். அது அந்த மாற்றத்தை பெண்களை வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க தலைமை பதவிக்கு கொண்டு வரணும் கூட நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் டு த நெகோஷியேட்டிங் டேபிள் வேர் தே கேன் பி ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் இன் நெகோஷியேஷன்ஸ். அந்த இடத்துக்காவது அவங்க வந்து நகர்த்தணும் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. யூ cannot just simply shut everything down and simply say ஒரு 4 பேர் வந்து இவங்களே தான் திருப்பி வந்து எல்லா கூட்டங்களையும் இவங்களே தான் பேசுவாங்க, இவங்களே தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதை விட அட்லீஸ்ட் see to it that there is a representation of women. எழுச்சி அப்படின்றது இப்போதைக்கு ஒரு 2 decades-ஆ கம்மியா இருக்கு. லேபர் மூவ்மெண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ they have to find a creative way of activating it. அது பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். எனக்கு இது ஒரு பெண்களோட பிரச்சனையா மட்டுமே பார்க்கல, ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட பிரச்சனை. ஆண்களுக்குமே வந்து இதே பிரச்சனை தான். ஒரு ஆண்களாவே இருந்தாலுமே சரி, அவர்களுடைய குரல் வந்து தொழிற்சங்கத்திலயோ அவர்களோட வாய்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா தெரியல, அவங்களோட ஒரு ஸ்டைல்ல பேசிட்டு போயிடுறாங்க. தான் உண்மையாவே இவர்களுடைய நியூயான்ஸ் விஷயங்கள் அந்த தொழிலாளர்களுடைய வாய்ஸ் வெளியில போகுதா அப்படிங்கறதுமே வந்து பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க இப்ப சாம்சங் நடந்தது பெரிய சிக்கல். நம்ம தொழிற்சங்கம் பதிவு செய்யறதுல பிரச்சனை அதெல்லாமே வெளியில பேசப்படுது. தொழிலாளர்கள் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க ஏன் 16 வருஷம் கழிச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு தொழிற்சங்கமா வந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றாங்க, அவ்வளவு முழுக்கத்துல இருந்திருக்காங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே வேலை செய்யறவங்க, அதே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க, ஒரே மாதிரியான வேலை, ஒரே ஒர்க் டைமிங் பண்றவங்களுக்கு ABCDEன்னு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஹேர்ஸ்டாரிஸ்ல சொல்லிருப்பாங்க நிறைய டாக்ஸேஷன், நிறைய ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி கீழே வந்து குப்பையா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட இது மோசமா இருந்துச்சு அப்படின்னா, லேட்டா என்னைக்கோ போட்ட லீவ் வந்து நீ அன்இன்ஃபார்ம்டா லீவ் போட்டுட்ட அப்படின்னா, நீ வந்து கேண்டீன்ல வந்து சாப்பாடு மோசமா இருந்துச்சு சார், ஒரு ரொட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்டுட்டா சொல்றாங்க. ஒரு ரொட்டி எக்ஸ்ட்ரா கேட்டா மேடம், அதனால அவனுக்கு E கிரேட் போட்டாங்கன்றாங்க. E கிரேட் போடுறதுன்னா என்ன அப்படின்னா, E கிரேட்னா 0 இன்கிரிமெண்ட்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இன்கிரிமெண்டே இல்லாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. E கிரேட் அப்படின்னா 0 to 500 இன்கிரிமெண்டா, Bனா 900 இன்கிரிமெண்டா, Cனா வந்து ஒரு மாதிரி ஒரு 2000 அந்த மாதிரி இன்கிரிமெண்டா, அப்புறம் B C Aனா ஒரு 4000 5000 இன்கிரிமெண்டா. அப்போ ஒரே வேலை தான் செய்யறாங்க. ஒரே தனி சாம்சங் பொறுத்த வரைக்கும் தனித்தனி டார்கெட் கூட இல்லை, அந்த லைனுக்கு தான் டார்கெட். ஸோ அந்த ஒரு லைன் முழுக்க ஒரு ப்ரொடக்ஷன் தான் எடுக்க முடியும், தனித்தனி ப்ரொடக்ஷன்லாம் இல்லை. அப்போ எப்படி ஒருத்தவங்க டார்கெட் பண்றாங்கன்னா, அவன் பேசுறானா, அவன் கேள்வி கேட்கறானா, அவன் வந்து ஒரு ஒர்க்கர் கூட இன்னொரு ஒர்க்கர் கூட பேசுறானா, நீ எதுக்கு அவன்கிட்ட பேசின அந்த பிரேக் டைம்ல, அந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்களை கூட நோட் பண்ணி அவனுக்கு வந்து கிரேடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வருஷமா வந்து அவங்க நிறைய விதத்துல வந்து கம்பெனில வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க, கிரேடிங் சிஸ்டம் இருக்கக்கூடாது, இது எங்களையே பிரிக்குது. யார் கேட்கறாங்கன்னா, A கிரேட் வாங்குறாங்கல்ல, A கிரேட் வாங்குற ஒர்க்கரும் சொல்றான் எனக்கு தயவு செஞ்சு கிரேடிங் சிஸ்டம் வேணாம். நான் சக தொழிலாளர், என் கூட வேலை பார்க்குற சக தொழிலாளரு அவன் A வாங்கிருக்கானா B வாங்கிருக்கானா, அவனோட நான் எப்படி போட்டி A வாங்குறதுன்னு தான் நான் பாக்குறேன்னு தவிர, அவன் கூட என்னால வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு பீஸ்ஃபுல்லான கோஎக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க முடியல, ஒரு போட்டி மனப்பான்மை தான் இருக்குது. அதுல நான் பலனே அடைஞ்சாலும் தயவு செஞ்சு அந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த கிரேடிங் சிஸ்டம் வந்து நான் நோக்கியால பார்த்தேன். நோக்கியா விஆர்எஸ் அப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணோம் 2014-15. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னது அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் ஜாயின் பண்ணீங்க, பிஎட் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஏன் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்போல்லாம் நோக்கியா ஃபோனே கிடையாது, அப்போ நோக்கியால எனக்கு வேலை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ப்ரைட். ஸோ அது வந்து எங்க இருந்ததுன்னா அந்த ரொமான்டிசேஷன் இதெல்லாமே வந்து நம்ம மீடியா மற்ற இதெல்லாம் இன்னொன்று அந்த விமென் அது வந்து நீங்க சொல்றது ஒரு கிலோ பார்த்து அசம்பிளிலாம் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாரு. அதோட பிராண்டை வச்சு பொண்ணு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்றவே இந்த மாதிரி மொத்தமா ரொமான்டிசேஷன் தொழில் அது அதுல நிறைய உண்மைகள் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து நிறைய உண்மைகள் இருக்கு. அது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. மொத்தமா ஒட்டுமொத்தமா நம்ம இந்த ஃபேக்டரியோ இந்த எல்லாத்தையுமே வந்து அவங்களோட பங்கே இல்லைன்னு ஒதுக்கிடவே முடியாது. அந்த கிரேட் இது அதெல்லாம் ஓகே. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவை. அப்போ வந்து நோக்கியெல்லாம் வரும்போது உண்மையிலேயே வந்து அந்த 100 நாள் வேலை மற்ற வேலையை தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது எல்லாமே அந்த கிரேடிங் ஒன்று. இன்னொன்று அவங்க எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து கேட்குறப்ப அவங்களாலேயே திங்க் பண்ண முடியுது. என்னன்னா
அந்த அந்த கம்யூனிகேஷன். ஸோ ஒரு உரையாடல் வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. அது வெளியிலையும் சொல்றது கிடையாது, சக தொழிலாளர்கிட்டையும் பேசுறது கிடையாது. அப்போ வந்து மணிக்கணக்கில் பேசுறதுக்கு வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்போ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணது. ஏன்னா கடைசி 2 வருஷத்துல வந்து 30% வந்து ஆட்கள் அதிகமாக எடுத்தாங்களாம். ஸோ இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு கடைசி 2 வருஷம் மட்டும் 30%. என்னன்னா நிறைய பேருக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை பஸ்ஸில். ஸோ அவ்வளோ பேரை வந்து எடுத்து they obviously know that they are going to know more அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணது. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த தொழிற்சங்கம் இதெல்லாம் வந்து அவ்வளோ விஷனோட பார்த்தாங்களா, பார்க்க முடியுமா, அது எல்லாமே வந்து இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டியது. ஸோ எப்படி பிளான் பண்ணி, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அவங்க வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்காக அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டேக்ஸுக்காகட்டும் மற்றதுக்காகட்டும் இந்த நம்ம சொல்லுவோம் இந்த ஐசி கமிட்டி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், பாக்ஸ் இருக்கணும். இப்போ வரைக்கும் அதையே தான் பேசிகிட்டு இருக்கிறோமோடைய ஸ்டெப் எடுத்து வச்சா, அதாவது ஒரு தொழிலாளி ஸ்டெப் எடுத்து வச்சா மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து அந்த அந்த கம்பெனி தான் வந்து பொறுப்புங்கிறது வந்து நிறைய பேருக்கு யாருக்குமே பெருசா தெரியாது. அதாவது அவங்க எங்கேயாவது போயிட்டு போனா கூட என்னன்னா ஏன்னா போற வழியில ஒரு வேலையை பார்த்துட்டு கூட போகலாம். ஆனா எங்க போயிட்டு போனாலும் அந்த கம்பெனி தான் பொறுப்பு. அதனாலதான் அந்த பஸ் விடுறான ஒழிய என்னமோ நம்ம மேல அப்படியே பாசமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு அவங்களே என்ன சொல்லுவாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக அனுப்புறேன் அப்படிப்பாங்க. எவ்வளவோ சொல்லுவாங்க. பஸ் உண்மையாவே இன்னொரு காரணமும் வேற எங்கேயுமே பேசிட முடியாது. தொழிற்சங்கத்தோட வெளியில மக்களோட எந்த கான்டாக்டும் இல்ல. பஸ் இன் பஸ் அவுட். அவன் இங்க ஃபேக்டரி கேட் வாசல்ல இருக்குவான், திரும்ப ஹாஸ்டல் வெளில இருக்குவான். ஹாஸ்டலுக்குள்ள போறாங்கன்றத கண்டிப்பா அங்கேயும் மானிட்டர் பண்ண வர்றாங்க, இங்கேயும் உள்ள மட்டும் தான் போறாங்கன்றது இங்கேயும் மானிட்டர் பண்ண வர்றாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா போய் அங்க செக் வைக்கிற உள்ள அட்டெண்டன்ஸ் வைக்கிறது எல்லாமே வந்து ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள வச்சிடணும். அதெல்லாம் கேட் உள்ளே கூட்டு போயிடுறாங்க. இங்க கேட் மீட்டிங்லாம் போடுறாங்க. அது கேட் மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா பிரைவேட் கம்பெனிஸ்ல கேட் மீட்டிங்ஸ் எப்படி இருக்குது, பட் ஐ ஹவ் சீன் கேட் மீட்டிங்ஸ் இன் தி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு கேட் மீட்டிங் போடணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும். இந்த தேதியில இந்த இடத்துல நாங்க கேட் மீட்டிங் போட போறோம், ஜேஆர்எம் ஆஃபீஸ் முன்னாடி நீங்க போட போறீங்கன்னா இந்த ஆஃபீஸ் முன்னாடி நாங்க போட போறோம், முன்னாடி நீங்க பர்மிஷன் வாங்கணும். அதுல நீங்க என்ன பேசுறீங்கன்றத பாக்குறதுக்கு அங்க இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது தான் நீங்க பேச முடியும். நீங்க கேட் மீட்டிங்க்கு பர்மிஷன் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க போய் ஆஃபீஸர் கேபின்ல நீங்க தர்மா தான் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். அப்ப இது நீங்க எப்ப பண்ணுவீங்க, நீங்க எப்ப நீங்க உங்களால பேச முடியுமோ அப்பதான் நீங்க பண்ணுவீங்க. அப்ப நீங்க எப்ப பேசுவீங்கிறத ஒரு கொஸ்டினா இருக்கு. இப்போ ஓபன் லைன்ல இப்ப என்ன மாதிரி ஆளுங்க ஒர்க் பண்ற இடத்துல என்ன அப்படின்னா ஒரு 2 கவுண்டர் 3 கவுண்டர் இருக்குதுன்னா we are not supposed to talk with each other. நீங்க அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கண்டினியூஸா நீங்க வெளியில வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பீங்க. there will be continuous line. நீங்க ஓபனா அவங்க கிட்ட பக்கத்துல கொண்டு பேசுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்ப இந்த கேட் மீட்டிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஓபன் சோர்ஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் டாக். ஆனா அது யார் பேசணும் அந்த மீட்டிங்ஸ்ல, அவங்க என்ன பேசணும் அப்படிங்கறது முதல்ல எல்லாத்தையும் நிர்வாகம் தான் தீர்மானிக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழிற்சங்கம்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஓப்பனான ஒரு செட்டப்பா இருக்கு. அங்க வந்து எல்லாரும் எல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் போய் பேச முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. they decide what you have to talk. அந்த மாதிரி சிக்கல்களுமே வந்து இருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கேட் மீட்டிங்ஸ் போடுறதுல நீங்க வாட் இஸ் தி பாயிண்ட் இன் டாக்கிங் அபௌட் கார்மெண்ட்ஸ் ஸ்பின்னிங்ல கவர்மெண்டே இது நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டுக்கு 200 மீட்டருக்கு அந்த பக்கத்துல இப்ப சான்சர் மைக் வைக்க கூடாது, வயரான பிளாட்ஃபார்ம் போட கூடாது. என்னன்னா ஹைவேஸ்னா 400 மீட்டர் அது பாதுகாப்பாமா என்ன கதையெல்லாம் விடுறாங்கங்கிற மாதிரி. நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட்மே ரொம்ப முக்கியம். தொழிலாளர்களுக்கு வந்து இது பொருளாதார உயர்வு இதெல்லாமே இருந்தாலும் டெஃபினட்டா வந்து இவங்க ஏன் இந்த பெண்கள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் கிராமத்து பெண்கள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுன்னா அவங்க வந்து இந்த பொருள் மக்கள் இந்த பெண்கள் பொருளாதாரத்தை உயர்த்தணும்ல கண்டிப்பா எக்ஸ்ப்ளாய்டேட் தான். அவங்க சாம்சங் எந்த ஃபேக்டரி வேணாலும் எடுத்துக்கோங்க, இங்க கொடுக்குற வேஜஸும் அவங்களோட இடத்துல கொடுக்குற கொரியால வந்து அவங்க சாம்சங் கொடுக்குற வேஜஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி சீப் லேபர். 15,000 ரூபாய் கொடுக்குறான்றதுலாம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த சீப் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டெஃபினெட்லா வந்து இன்னொன்னு ஒரே இடத்துல இவ்வளவு பேர் தான் எடுக்கணும்னு அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க குரூப் ஆயிருக்காங்க 30 பேரோ 15 பேரோ அந்த அது எப்படி ஒரு வில்லேஜ் சென்சஸ் மாதிரி அவங்க எல்லாத்தையும் எடுத்து அந்த நோக்கியாவில போறப்ப அப்படி அதுதான் இவ்வளவு பேர் இருக்காங்களா அதுல கேட்டகரி வைஸா பண்ணி
எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி 300 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 34 பேர். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க. ஏன்னா குரூப் ஆகிருக்காது. அதே மாதிரி காஸ்ட். ஸோ காலனியில இருந்து எவ்வளோ பேர், இங்கிருந்து எவ்வளோ பேர், அதில் ஒரு பஸ்ஸில் எப்படி அனுப்பணும், எப்படி லிங்க் பண்ணி விடலாம். ஆக மொத்தம் நீங்க ஒன்னா சேர்ந்து பேசாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சாராவோட ஸ்டோரி 1860 தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் 1880 தான் சேம் திங் யூஸ் 16 ஏதாச்சும் ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் அந்த டிலே நம்ம கண்ட்ரியிலே அந்த அளவு ஈவன் தோ சாரா வச்சுக்கிது இப்போ அந்த ஃபேக்டரி ஆல்ரெடி LLB வேறு படிச்சிருக்காங்க. இதை நான் என்னோட ஒப்பீனியன் இருக்கணும். பட் ஏன் அந்த ஒப்பீனியன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா இங்கே எல்லாருமே நான் லாயர் அங்கே எல்லாரும் நம்ம படிச்சவங்க, வெளியிலும் படிச்சவங்க இருக்கோம், உள்ளிலும் படிச்சவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஏன் அந்த இயர்ஸ் ஆஃப் டைம் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ லேட் ஆகிறோம்? அது எதுனால? தெரியல. நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். என்னோட ஆன்சர் தான் எனக்கு தெரியல. ஐ திங்க் ஃபெயிலியர் அட் வேரியஸ் லெவல்ஸ் நினைக்கிறேன். நம்ம தொழிலாளர்களை பொலிட்டிசைஸ் பண்ணாதது, அவர்களை ரினோவல் பண்ணாதது ஒரு சொசைட்டியோட தொழிற்சங்கத்தோட ஒரு ஃபெயிலியரா நான் பார்க்குறேன். தொழிற்சங்கம் அவனை நான் கேட்லாம் நம்ம பார்க்க முடியாது, ஹாஸ்டல்லையும் பார்க்க முடியாது, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ்ட். அப்போ வேற என்ன வழி இருக்கு? அவனை எப்படி ரீச் பண்ண முடியும்? இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க ஆர்கனைஸ் பண்ற ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தனா ஒரு ஒர்க்கரையும் லிட்டரலி வெயிட்டிங் ஃபாலோ பண்ணிலாம் ஆர்கனைஸ் பண்ண தொழிற்சங்க வரலாறுகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நகர்ந்துருக்கோமா? அந்த அளவுக்கு நம்ம அவங்கள ரீச் பண்றதை சீரியஸா வந்து நம்ம பாக்குறோமா ஒருங்கிணைக்கிறோம்ன்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெண்களை ரீச் பண்ணோம்னு நினைக்கிறோமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபெயிலியர் அட் வேரியஸ் லெவல்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்மே வந்து ஒரு அந்த அந்த ஒரு வெப்பம் அதிகமாகனாதான் அது வெடிக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஓகே இப்போ அவங்களும் வந்து அந்த மாதிரி மெக்கானிசம் வச்சிருக்காங்க உள்ளவே. அவங்களோட ஒரு கொதிநிலையெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்பப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னா நாட்டு ரொம்ப ஒரு ஹீல் பண்ணி விடுறாங்கன்றது இல்லை. ஐயோ நான் வாயே திறக்க கூடாது, வாயவே திறந்துடக்கூடாது. நான் சொன்ன இ கிரேட் ஏன் கொடுக்குறாங்க? ஏன் கிரேடிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க? அவன் ஃபேக்டரியில அவன் வெறும் ஒரு ரொட்டிக்காக பேசினான். ரொட்டிக்காக பேசினதுக்கே ஒரு மாசம் வந்து வச்சு செய்வாங்களாம். HR வேற இடமா மாத்தி அந்த ஒர்க்கர் கிட்ட பேசி நீ இது இப்படி ஏன் பண்ற, இது ஏன் பண்ற, இது இப்படி கேட்க கூடாது, இப்படி பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது அப்படின்னு நிறைய சொல்றது மூலமா நான் இனிமே தயவு செஞ்சு பேசவே மாட்டேன்டா சாமி அப்படின்னு இருக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் சப்டியூட் ஆயிடுது. அவனுடைய இமோஷனோ இதுவோ அந்த மாதிரியான மெக்கானிசம் தான் உள்ள இருக்குது. ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் தான் சொல்றேன். நம்ம அவங்களை ரீச் பண்ணாதது ஒரு பெரிய பிரச்சனை. ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களோட ஆப்ரேஷன் மெக்கானிசம் அவங்கள அப்படியே ஆக்கிடுது. அதுவுமே ஒரு பிரச்சனை. கோரான ஒரு விஷயம் ப்ளே பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரு கோர் விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி இந்த விஷயத்துல ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல கூட என்னால் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்ல முடிஞ்சிச்சு. பட் இந்த பாயிண்ட்ல என்னன்னா கோர் விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டமா இருக்குது. இது நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு அவங்க சொன்னபடி ரூரல் விமன் தான் வந்து உள்ள வந்து அஸ் அ லேபரா வராங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய அப்ஸ்கேல் மொபிலிட்டி. அவங்க வில்லேஜ்ல வந்து they don't see that as a failure or problem. நான் ப்ராக்ரஸ் ஆயிட்டேன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இஷ்யூவை நான் இக்னோர் பண்ணிக்கலாம். where do I go back? I don't have alternatives. இதுதான் கோர் ப்ராப்ளம். இன்னும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை தேடி அல்லது பொருளை துரத்தி கொண்டு ஓடுற ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம். அப்போ தொழிற்சங்க தலைவர்கள் எங்க இருந்து வருவாங்க? They come only from the society. But the society itself is running after money. Where do you expect to come people running behind ideals? வரணும் அப்படின்னா மணின்றதை விட நான் என்ன சொல்றேன்னா டிபெண்டன்சி. ஆக்சுவலா என்னன்னா இப்போ நான் பஸ்ல கூட்டு போயிட்டு நான் விட்டுடுவேன். ஸோ நான் வீட்டில் காலையில் முடிச்சுட்டு அந்த உமனுக்கு வந்து டிபெண்டன்சிங்கிற மைண்ட் செட் வந்து ரூல் உமனுக்கு ஈஸியாக ஆகிடுது. ஸோ அவங்க அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி சொன்னா இக்னோரன்ஸ். ஸோ இதை நான் கூட அவங்க ரைட்ஸ்ன்றதே அவங்களுக்கு அந்த ரைட்ஸ்ன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ எப்படி அவங்க வந்து அது ஃபைட் பண்ண முடியும்? நீங்க சொன்னதெல்லாம் அது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதை விட பெட்டரா கிடையாது. நான் போனா அதிகபட்சமா எனக்கு 6000 தான் என்னோட இடத்துல வேலை கிடைக்கும், ஏதாவது ஷாப்ஸ்ல கிடைக்கும். இந்த கோர் நம்ம எப்படி மாத்தணும்னா அதான் சொல்றேன். கோர் ஐடென்டிஃபை பண்ணி dignified place of work where my labor has been paid. இன்னும் மோர் எனக்கு என்ன LLB இப்ப படிச்சதெல்லாம் வந்து அந்த ஃபேக்டரி வேலை பார்க்கறது அப்படினா 2000 அவங்களுக்கு இன்டர்ன்ஸ் அதாவது ஆபீஸ் போனாங்கன்னா இல்ல நானே சம்பந்தமான சிஎஸ் நம்ம சிட்டில ஸ்டார்ட் பண்ண கரியர்ஸ் எல்லாரும் நான் சொல்றேன். லைக் டிஃபரன்சியை கிரியேட் பண்றதால அந்த இக்னோரன்ஸ் ஈஸியா வந்தது. ஸோ அதை ஃபைட் பண்றதுக்கு எப்படின்ற மாதிரி ஒரு
ஐடியா கிடைச்சாங்க தான் பண்ண டிஸ்கஷன்ல நான் ஃபீல் பண்றேன். Not only about there are lot of external factors also operating. நம்ம வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த சமூக பொருளாதார சூழல்கள் நிறைய இருக்கு. டோட்டலா சொன்ன மாதிரி அதுவும் இந்த குறிப்பிட்ட சில செக்டார்ஸ் எடுத்துட்டா நம்ம ஒரு என்ன சொல்றது மலையும் மடுவும் சண்டை போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அவ்வளோ ஜைஜாண்டிக். இட்ஸ் ஆல் அபவுட் கன்சாலிடேஷன் ஆஃப் பவர் ஆன் ஒன் சைடு அண்ட் கன்சாலிடேஷனே இல்லாம இருக்கிறதா வந்து இன்னொரு சைடு. அதான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா கலெக்டிவாவும் நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் போகுது, மைனிங் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் போகுது. நீங்க எதை சொல்லணும்? பொதுவாகவே வந்து நமக்கு இந்தியன்ஸ்க்கு பொதுவாகவே ரைட்ஸ் பற்றின அவேர்னஸே கிடையாது. ஈவன் அது நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் கிடையாது. ஈவன் சிலிக்கான் வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே உள்ளவங்க எனக்கு இதை தான் ஒர்க் பண்ண முடியாது, வீக்கெண்ட் லீவ் வேணும், தன்னோட ரைட்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது நான் என்டர்டைன்மெண்ட் பண்ண எனக்கு இது வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே நமக்கு வந்து நம்ம ரைட்ஸ் பற்றின அவேர்னஸ் எதுலேயுமே கிடையாது. அதில் நமக்கு ஒரு பெருமை வேற இருக்கும். வெரி ப்ரவுட் டு சே தட் நான்லாம் வெயிட் பண்ண மாதிரி கிடையாது. நான்லாம் நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுல நமக்கு ஒரு நிறைய பேர் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நோக்கியால எல்லாம் வந்து அப்படிதான். ஏன்னா அவங்க கிராமத்துல ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கடைக்கு போயிட்டு பேசுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, அதான் சொல்லுவாங்க அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஒரு தலித் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு அம்மா அவங்க சொல்றாங்க, என் பையன் ஷூ போட்டுட்டு பஸ்ல ஏறி வேலைக்கு போறான். அது வந்து எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்போ அந்த பையன் பாக்குற வேலை சாதாரண ஃபிட்டர் தான். அவன் ஃபிட்டர் தான், பஸ்ல ஏறிதான் போறான். அவங்களுக்கு வந்து அவன் இங்க இருந்தான்னா இந்த ஊர்ல அவன் வந்து மாடு இருக்க அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அப்ப அது இருந்து அவங்க எப்படி பேச வருவாங்க? They will not come out. அதே மாதிரி physical agreement வந்து every industry participate but they are trying to extend அந்த last பேசும்போது அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற இண்டஸ்ட்ரிஸ் ஒரு சங்கலா ப்ளீஸ் இல்ல நான் we got carried away. அதாவது அவங்களுக்கு இதனால அப்பா வந்து டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ வந்துக்கலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஹீ ஹேஸ் அன் ஆக்குபேஷன். சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணிங்களான்னு கேட்டால் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது. நெகேட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. அண்ட் ஒரு 20 years he had been working there. இப்போ இஸ் நாட். பட் ஆனால் இப்போ அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது காரணமே இத்தனைக்கும் நான் என்ன சொல்றேன்னா he was in that administrative. அந்த லேபர் லெவல்ல இருக்கவங்களுக்கு ஈவன் மோர் ரொம்ப ஜாஸ்தி எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் நான் நிறைய வாட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் பார்த்தப்போ அவங்க யாருமே சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மிட் நைட்ல ஓட்டி ஒரு குடவுன்ல ஃபயர் ஆயிடுச்சு. காட்டன் அது ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு ஸ்பின்னிங். காட்டன்ல இருந்து யான் வரக்கூடிய ஒரு மெல். ஒரு காட்டன் குடவுன்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸும் போகணும். அந்த டைம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவோ சூப்பர்வைஸ் பண்ணவோ அங்கே நிறைய பேர் இருக்கிறது இல்லை. ஸோ மிஷினரி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் அங்கே யாருமே சூப்பர்வைஸ் பண்ணாதப்போ நடக்குது. அண்ட் தே டோன்ட் ஹேவ் சேஃப்டி மெஷர்ஸ். கவர்மெண்ட் பாலிசிஸ் இருந்தாலும் மற்ற இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற யூனியன்ஸ் இருந்தாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் இட் வாஸ் அசோசியேட்டட் வித் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் 27 mills இருக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு. பட் அந்த எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே சேம் தான். எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரி தனித்தனி மில்லா இருக்குமே தவிர அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ல வந்து என்ன நடக்குதுன்னா பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் யூசிங் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபர்ஸ்ட். இன்னொன்று தே ஆர் நாட் அவேர் ஆஃப் ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆக்குபேஷனல் டிசார்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த காட்டன்ல இருந்து வர்ற அந்த டஸ்ட் வந்து ஆஸ்மா வரும், ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வரும். இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக்சுவலா அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சவுண்ட் வருது இல்ல, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க
இது எல்லாமே உங்களுடைய சேஃப்டி மேனுவல்ல இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் நீங்க கொடுக்கும் போதே you need to educate them on everything including this. அது நீங்க சொன்னா ஏஜ் மட்டும்தான். If you are 18 plus you can come and go. அது சேஃப்டி மெஷர்ஸ்ல ஃபீஸபிளா இருக்காங்களோ. இப்போ நீங்க அந்த டெக்ஸ்டைல்ல மாஸ்க் போட்டுக்கணும், கேப் அண்ட் மாஸ்க் போடணும்ன்றது ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட். அவங்க சொன்ன ஆமா, அது வந்து அதுல என்னன்னா இப்போ ஒரு அயனிங் யூனிட்ல இருக்கானா ஷர்ட் கூட போடாம தான் நீங்க அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜென்ஸ் வந்து இருக்காங்கன்னா they can't even wear the shirts. அங்க நீங்க அவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நாட் ஃபீஸபிள் அட் ஆல். இன்னொன்று வந்து லேடிஸ் கிட்ட நாங்கள் பேசியிருக்கேன், நானும் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க மாஸ்க் போட்டாங்கன்னா எனக்கு வந்து வேர்வை போட்டால் நான் துடைப்பேன், எனக்கு ப்ரொடக்டிவிட்டி டைம் கம்மியாகும், அதுக்காக சூப்பர்வைசர் திட்டுவார். இது இல்லைன்னா நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுவேன். ஸோ எப்படி நீங்கள் அந்த சேஃப்டிக்குன்னு என்ன இன்னும் பாயிண்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றதுல இட் வேரிஸ். கன்வேயர் பெல்ட்ஸ்ல ஆமா, அதே அந்த கன்வேயர் பெல்ட்ல வொர்க் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அதாவது ஃப்ளோயியா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க போய் அந்த மில்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்ததா டெய்லி நடக்கும். ஆனா ரிப்போர்ட் ஆகுதான்றது இட்ஸ் ஆல்வேஸ் செட் ஆகல. இன்னைக்கும் பீடிங் ரோலிங்ல பேர் ஹேண்டா தானே பண்ணிட்டு இருக்காங்க. நிகோட்டின் அப்சார்ப்ஷன் அது நடந்துட்டு தான் இருக்குல்ல. சேஃப்டி மெஷர்ஸ் ஐ மீன் அது கொடுக்கறது இல்ல, அதுல இருக்கிற ஃபீசிபிலிட்டி ஆக்சசிபிலிட்டி துப்புரவு பணியாளர்களுக்குமே இதே பிரச்சனை. கிளவுஸ் எல்லாம் கொடுத்தாலும் அதை வச்சு அவங்களால பண்ண முடியுமான்ற பிராக்டிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் ஓவராலா தாண்டி இந்த உற்பத்தி முறையே ஒரு பிரச்சனையா இருக்குது. அவன் கொடுக்குற டார்கெட் சிஸ்டமா இருக்கணும், அந்த அந்த அவன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கணும். இப்போ இவ்வளவு ஹீட்ல வேலை செய்யற இடத்துலனா இந்த அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கணும் அப்படிங்கறத அவன் ப்ரொவைட் பண்ண வேண்டியது. ஸோ ஒண்ணு நம்ம ஒர்க்கர் சைட்ல இருந்து அவங்க அதை எடுத்துக்கலாம், இது கேட்கணும் அப்படின்றது. பட் இந்த சிஸ்டமேட்டிக்காவே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதுமே வந்து ஒரு பெரிய சவால். எல்லாமே ஒருத்தவங்களை ஈஸியாக இன்னொருத்தவங்க ரிப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளோட பாப்புலேஷன் அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு லேபர்ஸ் கிடைச்சிட்டே இருக்கிறதுனால நான் எதுக்கு ஒருத்தனுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம கொஞ்ச நாள் இது வரைக்கும் எனக்கு சரியில்லைன்னா இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் போட்டுக்கலாம். நம்மளோட அந்த இந்தியாவோட நம்மளோட பாப்புலேஷன் அந்த டிமாண்டோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிடுது. அப்போ இது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும். ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனால பீப்புளை என்ன பண்ணுறாங்க, நமக்கு கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கணும், என்ன பாடுபட்டாவது தக்க வச்சுக்கணும், கஷ்டப்பட்டாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் இங்கே இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அப்போ ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம கம்பெனிஸ்க்கு என்டர் ஆகும்போதே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸில் வந்து ஒரு ரெக்கார்டிங் வந்து சாம்சங் ப்ரெஸ்க்காக போகும்போது ஒரு பேஜில் வந்து தேர் க்ளோரிஃபைட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கொண்டு வராங்க, மற்ற கண்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ செட்டப்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து வரப்போகுது, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். பட் சேம் டைம் வந்து அவங்க பேச மறுக்கிற ஒரு விஷயம் வந்து ஸோ இவ்வளோ நடந்தால் வந்து இப்படி எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கும் கரெக்டான சேலரி கிடைக்குது, அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. எந்த ஒரு கம்பெனி ஃபுல் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெடியாக அதை பேசுறதுக்கு ஜஸ்ட் க்ளோரிஃபைங் கம்பெனிஸ் உள்ள வராங்க. அவங்களுக்கு தான் ஜிடிபிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பார்க்கணும் தவிர ஜிடிபிஸ் மட்டும் பார்க்கணும் தவிர இவ்வளோ எம்ப்ளாயிஸ் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்காக வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ஷேர் அது பண்ணிடுறோம். ஸோ இந்தியன் எம்ப்ளாயிஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஒருத்தவங்க வந்து ரீப்ளேசிங் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி நம்ம எவ்வளோ கவலைப்பட போகிறோம், நீ எவ்வளோ பேசு, ஸோ நாங்களே கிடையாது பேசிட்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிஸ் இந்த ஆணித்தரமாக இருக்கிறாங்க. ஸோ டிமாண்ட்ஸ் நம்ம டாக்ஸ் பண்ணோட அவங்க நம்மளதான் பேக்கப் பண்ணுறாங்க தவிர நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு they are not ready to agree the point. இது இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே நம்ம இன்னுமே காலனைஸ்டாக தான் இருக்கும், இன்டர்நெட் காலனைஸ்டாக இருக்கும். அவங்க வந்து நாலேஜ் வைஸ் அவங்க வந்து வேற லெவலில் போயிட்டாங்க. அவங்க தன்னோட லெஷர் டைம் அதிகமாக யூஸ் பண்ணி அவங்க வந்து நாலேஜ் திங்க் பண்ணி அவங்க இன்னும் நம்மளை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அதனால தான் அவங்க லெஷர் டைம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 12 hours சாப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம திங்க் பண்ணவே கூடாது. நீ திங்க் பண்ண ஆரம்பிச்சா என்னை விட மேலே போயிடுவேன், நீ ரைட்ஸ் பற்றி கேட்க நீ திங்க் பண்ணாத, அப்போ வந்து நீ உழைச்சிக்கிட்டே இரு. அப்போ நான் வந்து அந்த லெஷர் டைமாக திங்க் பண்ணி அவங்களுக்கு நமக்கு 12 hours இங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க டைத்துல அவங்க என்னன்னா வந்து வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 days ஆகுது, 3 days 4 days லீவ். travel time including work time. சாம்சங்லலாம் டிராவல் டைம் இன்க்ளூட் பண்ணா லிட்டரலி அவங்க 18 hours வேலை பார்க்கறதா சொல்றாங்க. நான் 12 hours ஒர்க் பண்ணிருக்கேன், 10+2 எடுக்கலாம். டிராவலே கூட இப்போவே நம்ம வந்து மறைமுகமாக 12 hours தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை டேரெக்டாக அவங்க வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எப்படி அந்த இம்பேலன்ஸ் பாருங்க, நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஹவர்ஸ் அதிகமாக சொல்லி இது பண்ணியிருக்கோம், நம்ம மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்களோட
12 hours ஆட்டோமேட்டிக்காக எப்படி நீங்கள் சொன்னால் 18 hours ஆகிடும். அப்போ வந்து ஃபேமிலியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நினைச்சு பாருங்க, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அடுத்து அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், மொத்தம் ஓவரால் அந்த என்விரான்மெண்ட், அந்த சொசைட்டியோட க்ரோத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க. ஒன்றுமே இருக்காது இந்த சொசைட்டியோட க்ரோத்துங்கிறதே ஒன்று. அதாவது ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க இதுதான் இருக்குமே தவிர இன்டெலெக்சுவல் க்ரோத்துங்கிறது பெருசாக இருக்காது. அப்போ எகைன் அண்ட் எகைன் நம்ம ஸ்லேவ்ஸாகவே இருந்துட்டு அவங்க கொடுக்குற வேலையை மட்டும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் அதுக்கு என்ன மாதிரி அவனுக்கு வேலை பார்க்குற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எகைன் அண்ட் எகைன் நமக்கு அவனுக்கான குட்டி ஸ்லேவ்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப உருவாக்கி இருக்கோமே தவிர நம்ம திங்க் பண்ணி அவங்களுக்காக இது பண்ண மாட்டோம். இன்னும் ஜெயமோகன் ஒரு இதில் இதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படி அந்த கண்ட்ரி இன்னும் நம்ம வந்து காலனைஸாக இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அந்த ஒர்க்கிங் மூலமாக நம்ம எப்படி இன்னும் வந்து எதையும் திங்க் பண்ண விடாத ஒரு ஆட்களாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அழகாக. அது சம்மந்தமாக சயின்டிஃபிக்காகவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து அவங்க வந்து மற்ற நாடுகளை காலனைஸ் பண்ணாங்கங்கிறதுல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னால் ஹிஸ்ட்ரியிலிருந்து எல்லாமே இருக்குது. என்னன்னா கோல்டு, என்விரான்மெண்ட்டு எல்லாமே. ஏன்னா அவங்கனால ரொம்ப நாள் வந்து அதை அந்த பாப்புலேஷனுக்கு இதுவாக வந்து அவங்களால இருக்கவே முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது சில விஷயங்களெல்லாம். ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக லெஸர் டைம் தே ஆர் திங்கிங் மோர் அண்ட் எப்படி அடுத்தவன போகலாங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அவ்வளோதான். இன்னொன்று இந்த விமென் இதெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் இருக்கு, லைஃப் பத்தினா நம்மளுடைய அது ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நான் 6 மணி நேரம் வேலை செய்யறேன், அது 8 மணி நேரம் வேலை செய்யறேன், அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கு மேற்கொண்டு என்னால அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் அதை வேற விதமா நான் செலவு பண்ண முயற்சி பண்றேன், அதை நான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றேன், அது என் ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்றேன், நான் வேற எப்படி வேணாலும் செலவு பண்றேன் அவங்க நினைக்கிறேன். ஆனா நம்ம என்ன மாதிரி பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, வேலைதான் நமக்கு வாழ்க்கையில எல்லாம், அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட், தட் ஷுட் பி யுவர் டாப் பிரையாரிட்டி. ஆண்கள் பெண்கள் இது விதிவிலக்கு கிடையாது. சோ கரியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரியர் வந்து அதுல இன்னொன்னு என்ன ரொம்ப முக்கியமா ஒரு கேட்ச் இருக்கு அப்படின்னா, வெளிநாடுகள்ல இங்க சோ கால்ட் ஆல் தி இம்ப்ரூவ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கு. நீங்க வந்து வாழ்க்கை முழுதும் வேலை செஞ்சு சேர்த்து வச்சு சாகணுன்ற அவசியம் இல்லை. They have a proper retirement system. நீங்க வேலை முடிச்சு உங்க 60 வயசு ஆயிடுச்சா, உங்களுக்கு வந்து நீங்க பைசா சேர்த்து வச்சுக்கலாம், நீங்க வீட்டுல இருக்க முடியுமா இருக்கலாம். Otherwise there are senior folks. We will take you, the government will take care of you until the day you die. அப்ப எல்லா விஷயங்களையும் அரசாங்கமே பார்த்துட்டு ஏன்னா அவங்க வந்து டாக்ஸேஷன் பண்ணாலும் அந்த டாக்ஸேஷனால அவங்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் இட் இஸ் அவங்களுடைய கடைசி காலத்தை பார்க்கறதா. நம்ம என்ன பண்றோம், நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம 30% 40% டாக்ஸ் கட்டினாலும் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கிற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்ப இங்க பொலிட்டிக்கலாவும் நம்ம கிட்ட சிக்கல் இருக்குன்னு நான் சொல்றேன். It is not like simply blaming the society. There is also a problem with our politics. நம்ம இவ்வளவு நாள் வந்து ஏன் வந்து எங்களுக்கு இந்த கண்ட்ரில இவ்வளவு டாக்ஸ் பே பண்றோம், எங்களுக்கு ஏன் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் இல்ல, ஏன் அந்த கான்செப்டை பத்தி நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறது. We have not even touched the tip of the iceberg. அதை கூட இன்னும் நம்ம தொடல. கவர்மெண்ட் should give me something back அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுவே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வரி கட்டுறோம் நமக்கு ரோடு கிடைக்குது, நம்ம வரி கட்டுறோம் நமக்கு வந்து பஸ் கிடைக்குது, இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர எனக்கு 60 வயசுக்கு மேல இட்ஸ் தி கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் மீ பிகாஸ் ஐ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் கண்ட்ரி அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஆஸ்கிங் அந்த ஸ்பேஸுக்கே நம்ம இன்னும் நகரலங்கிறது தான் பெரிய தூக்கிட்டு வந்து ஃபேமிலிங்கிற செட்டப்ல வச்சிடறோம், குழந்தைங்க தலையில தூக்கிட்டு போய் அந்த டிபெண்டன்சியை போடுறோம். ஆமா, அப்போ அந்த குழந்தைங்க ஒரு அடிஷனல் பர்டன் தேவையில்லாத. எல்லாருமே என்ன பண்றது எங்க என்னன்னே புரியல அப்படின்ற விஷயம். அண்ட் ஐ திங்க் she had a very valid point in terms of like எப்படி இது மொத்தமா நம்ம பாக்குறோம் அப்படின்னு. ஐ திங்க் இந்த ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணும்னு இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து டெஃபினட்டா வேலை பண்ணணும்ன்றது இருக்கு. பட் அது மட்டும் இல்ல, டெஃபினட்டா நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்ச்சுரலி நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து ஒரே மாதிரியான ஒரு செட்டப்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேட் யூனியன்ஸா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், ஒரே மாதிரியான வேலைகள் பண்றதுக்காண்டி நிறைய நம்ம கல்ச்சுரலா அவங்களோட என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் அங்கதான் வந்து ஆர்ட்ஸ்க்கான வேலை இருக்குது, நமக்கான வேலைகள் அங்க இருக்குது. ஸோ ஐ திங்க் அது இங்க நடக்குதுல்ல, இதுவுமே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதுவுமே. ஸோ ஐ
திங்க் நம்ம சில நேரம் வந்து ஐயோ நம்ம அப்போ இது ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு இல்ல கேட்கவே கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்ன பண்ணணும்ன்றது வந்து இன்னும் கலெக்டிவா அவ்வளவு சிம்பிளா ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் இது. லைக் வெரி காம்ப்ளிகேட்டட், லைக் நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதனால அது 1 பாயிண்ட் சொல்யூஷனோ 1 பாயிண்ட் வே அவுட்டோ இல்ல. அது இங்க எல்லாருமே பேசின மாதிரியான உரையாடல் இன்னும் பல நடக்கணும், இன்னும் பல அவர்களோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும். ஸோ ஐ திங்க் already the magic is happening and it will keep happening. Yeah, thank you so much எல்லாருக்கும். thank you சொன்னே போயிடாதீங்க. we'll take a group photo and then you can picture எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து நடக்கணும், எல்லாருமே போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து HerStories and பென் கலெக்டரோட பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கும் தெரிய வரும், மற்றவங்களுக்கும் தெரிய வரும். இப்போ எங்களுக்கு வந்து தொடர்ச்சியா எங்களுடைய மற்ற ரிசோர்சஸ் அது எல்லாமே கிடைக்கணும்னா we have a WhatsApp group. விருப்பம் இருக்கிறவங்க சேரலாம். இன்னைக்கான போட்டோஸும் அதுல தான் ஷேர் பண்ணுவோம். அதனால போட்டோஸ் நானும் ஒரு ஷேர் இருக்கேன். ஸோ நம்ம ரன் பண்ற பேஜ் வந்து யூடியூப் வந்து ஒர்க்கர்ஸ் யூனிட்டி தமிழ்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டூ சப்போர்ட். அப்ப அந்த பெல் அடிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டோ அசெம்பிள் ஃபார் போட்டோ